நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. தமிழ் எங்கள் மூச்சு. அனைவருக்கும் வணக்கம். இது அமெரிக்க தமிழ் வானொலி. இன்று தமிழகத்திலிருந்து ஒரு சிறப்பு விருந்தினர் அமெரிக்க தமிழ் வானொலியில் நம்மளோடு இணைந்து கலந்துரையாட இருக்கிறார். தமிழகத்தின் அத்தியாவசிய தேவைகளில் ஒன்றான நீர்பிடிப்பு, நீர்நிலைகளின் சுற்றுப்புற சூழல் சம்பந்தமான பல முயற்சிகளை முன்னெடுத்து அதில் பல சவால்களையும் கண்டு இறுதியில் வெற்றிகளை கண்டு நமக்கெல்லாம் ஒரு முன்மாதிரியாகவும் வரும் தலைமுறைக்கு ஒரு எடுத்துக்காட்டாகவும் விளங்கும் திரு பியூஷ் மனுஷ் அவர்கள் தமிழகத்தில் சேலத்திலிருந்து நம்முடன் இன்று இணைந்து கலந்துரையாட இருக்கிறார். இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கும் அமெரிக்க தமிழ் வானொலிக்கு நமது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கும் ஒருங்கிணைப்பாளர் திரு பொற்செழியன் ராமசாமி, மிசௌரி மாநிலத்தில் இருக்கும் திரு பொற்செழியன் ராமசாமி அவர்களை இப்பொழுது திரு பியூஷ் அவர்களை அறிமுகப்படுத்த அழைக்கிறேன். வாங்க பொற்செழியன். வணக்கம். வணக்கம் ஆறுமுகம். முதல்ல இந்த மாதிரியான ஒரு தமிழர்களுடைய உண்மையான சிக்கல்களை பேசுகிற அல்லது உண்மையான பிரச்சனைகளை பேசுகிறதாக ஒரு நிகழ்ச்சிகளை தொடர்ந்து வடிவமைக்கிற அமெரிக்க தமிழ் வானொலி, அமெரிக்கன் தமிழ் ரேடியோவுக்கு முதற்கண் எல்லாத்துடைய நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோம். மாலை நேரத்தில் எல்லாரும் பாட்டு கேட்டுட்டே இருக்கலாம், எவ்வளவு நேரம் வேணாலும் கேட்டிருக்கலாம், அருமையான பாடல்கள் இருக்கு. ஆனா அந்த பாடல்களுக்கு இடையில் ஒரு அருமையான சிந்தனைகளை இந்த மாலை நேரத்தில் கொண்டு போய் சேர்த்தணும்னு நினைக்கிற அமெரிக்க தமிழ் வானொலி ஜல்லிக்கட்டை பத்தி ஒரு கலந்துரையாடல் நடத்துனீங்க. ஒரு வாரத்துக்கு முன்னாடி சுற்றுப்புற சூழலை பத்தி அங்க இருக்கிற ஆக்டிவிஸ்டோட நடத்துனீங்க. இந்த மாதிரி அமெரிக்கால அங்கங்கு இருக்கிற மக்களுக்காக நல்ல சிந்தனைகளை, நல்ல இது ஒரு கருத்துக்களை கொண்டு போய் சேர்த்துறது இந்த அமெரிக்க தமிழ் வானொலி. இன்று தமிழர்களின் தலையாய இன்று தேவையான ஒரு எடுத்து பண்றதுக்கு, நீர் அப்படிங்கிற ஒரு தலைப்புல எடுத்து பண்றதுக்கு முதற்கண் நன்றி. அப்ப இந்த மாதிரி இந்த சூழலில் உங்களுக்கு தெரியும் தமிழக சூழல் இப்போ ஒரு 2-3 வாரத்துக்கு முன்னாடி ஜல்லிக்கட்டுல மிகப்பெரிய வெற்றி அடைந்து தமிழக வரலாற்றிலேயே, தமிழர்களுடைய வரலாற்றிலேயே அவ்வளவு ஒரு எழுச்சி கொண்டு வந்த அந்த சமூகம் அடுத்தடுத்த நிலைக்கு போகிறதுக்காக நீங்க இந்த மற்ற சூழலை எல்லாம் மறந்துட்டு இப்ப நம்ம அந்த மாதிரி அந்த எழுச்சியை கொண்டு போகிறது மட்டும் இல்ல, நம்ம அடுத்த செயல் திட்டங்களை வகுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த தலைப்பு எடுத்திருக்கோம், நீரும் நாமும். அப்போ தமிழ் சமூகத்தை எடுத்துட்டீங்கனாலே நேயர்களே பெரும்பாலும் அறவம் தான் அதிகமா இருக்கிறது, பேச்சுகள் அதிகமா இருக்கிறது. அப்போ இந்த தலைப்பை எடுத்த உடனே எல்லாரும் இங்க ஏடிஆர் அமெரிக்க தமிழ் வானொலி என்ன நினைச்சாங்கன்னா, கொஞ்சம் செயல்பாட்டுக்கு பக்கத்துல இருப்பவர்கள், தமிழகத்தோடு தொடர்புடையவர்கள் யாரையாவது கொண்டு வரலாம் அப்படிங்கிறதுல தான் நினைச்சோம். அப்ப இந்த நீரை பொறுத்த அளவில் நமக்கு முதலில் நிறைய பேர் கருத்துரை சொல்லலாம், தியரிட்டிக்கலா பேசலாம். ஆனா அந்த ஒரு சிக்கலான சூழலில் ஒரு தனி மனிதனாக இருக்கிற மக்களை திரட்டி நிறைய சாதனைகளை செய்து காட்டிய, நீரை எப்படி எந்தெந்த வகையிலெல்லாம் பாதுகாக்கலாம், பயன்படுத்தலாம் செய்து காட்டிய ஒருத்தர், மிகச்சிறந்த சிறப்பு விருந்தினர், இந்த தலைப்பு பொருத்தமானவர் கலந்திருக்கிறாரு. அவர்தான் பியூஷ் மனுஷ். அவரை சிறப்பு விருந்தினராக கொண்டு இங்க அமெரிக்காவில் பல மாநிலத்தில இருந்து 4 பேர் இப்போ சேர்ந்திருக்காங்க. சிகாகோவிலிருந்து அதனுடைய முன்னாள் தலைவர் அவர் கலந்திருக்காரு. அவர் தமிழ்நாடு அறக்கட்டளையிலும் இப்போ சிகாகோனுடைய செயலராக இருக்கிறார். நிறைய பணிகளை அறக்கட்டளை மூலமும் அவர்களோடு இணைந்து செய்திருக்கிறாரு. அவர் இப்போ இணைஞ்சிருக்காரு, சோமு அவர்கள் இணைந்திருக்கிறார். இங்க டாலஸ்ல இருந்து இப்போ தற்போதைய தமிழ்ச்சங்க தலைவர் கால்டுவெல் வேல்நம்பி அவர்கள் சேர்ந்திருக்கிறார். அவர் அந்த இப்போ தமிழ்ச்சங்க தலைவராக இருப்பதற்கு முன்னாடி இருந்தே ரொம்ப சில காலமாக தமிழகத்துல சில பள்ளிகளுக்கு தேவையான உதவிகளை செய்து வருகிறார். தன்னுடைய நிறுவனத்தை அங்க ஆரம்பிச்சு தான் பிறந்து, அவர் முக்கியமான விஷயம் சேலத்துல பிறந்து அங்கேயே கொண்டு போய் அந்த நிறுவனத்தை வைத்து அங்கிருப்பவர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கிற ஒரு செயல்பாட்டையும் வச்சிருக்கிறாரு. அது மாதிரி வேறு சில திட்டங்களிலும் தமிழகத்துக்கு உதவி வருபவர் கால்டுவெல் வேல்நம்பி இணைந்திருக்கிறார்.
அடுத்தது இங்க மிசோரி தமிழ்ச்சங்கத்தினுடைய முன்னாள் தலைவர் ஜோப் டேனியல் அவர்கள் சங்கரன்கோயிலிருந்து பிறந்து வந்து இங்க எல்லாருமே மென்பொருளாளர் இருப்பவர்கள். அவர் வந்து ஜோப் டேனியல் அங்க சங்கரன்கோயில 1000 பேர் மாணவர்கள் படிக்கக்கூடிய ஒரு தமிழ் பள்ளியை நடத்தி வருகிறார். அது மாதிரி அங்கேயும் அடுத்தது ஏதாவது நீர் தொடர்பான வேலைகளை செய்யலாமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கிறதுனால அவர் இணைந்திருக்கிறார். ஸோ இவர்கள் எல்லோரும் வேறு வேறு பகுதியில். அப்புறம் இங்கே நம்ம முக்கியமாக இங்கே வந்து கவிதா பாண்டியன் அவர்கள் அங்கே ரிச்மண்ட் வெர்ஜீனியாவிலிருந்து இணைஞ்சிருக்காங்க. கவிதா பாண்டியன் அவர்களை பற்றி சொல்லணும்னா அவங்க வந்து ஒரு இங்கே மென்பொருளாளராக இருந்தாலுமே நிறைய சமூக பணிகளை இங்கிருந்து செஞ்சிட்டு இருக்காங்க. ஒரு சோஷியல் ஆக்டிவிஸ்டா இருக்காங்க. நிறைய ப்ராஜெக்ட்ஸை வந்து இப்போ ஆன்லைன்ஸ்க்கு அங்க இருக்கிற ஒரு கணிப்பொறி நிறுவனத்தின் மூலம் 274 அரசு பள்ளிகளுக்கு ஆங்கிலமும் கணிப்பொறியும் சொல்லிக் கொடுக்கிற ஒரு திட்டத்தை நடைமுறைப்படுத்தி வருகிறார். அது தவிர அங்க இருக்கிற தன்னுடைய அந்த ஊர்ல இருக்கிற விருதுநகர் மாவட்டத்தில் இருக்கிற கைத்தறி துணிகளை பிரபலப்படுத்துவதற்கும் மற்ற இடங்களுக்கு கொண்டு போவதற்கும் உதவி வருகிறார். அவர் இப்ப இந்த ஜல்லிக்கட்டுல மிகப்பெரிய பங்காற்றினார். நிறைய பின்னணியில இருந்து மிகப்பெரிய பங்காற்றினார். அதுல இவர் நம்மளுடைய அதனுடைய கருவை உருவாக்கி பணி செஞ்ச ஒரு கார்த்திகேய சிவசானாதிபதி அவர்களோடும் இணைந்து தொடர்ந்து பணியாற்றி வருகிறார். அப்பொழுதும் அவருக்கு உதவிட்டு இருந்தாரு. அது தவிர இப்ப பாத்தீங்கன்னா இந்த உழவர்களுக்காக இந்த 200க்கும் மேற்பட்ட உழவர்கள் அவங்க இறந்துட்டாங்க. அவர்களுக்கு தேவையான உதவிகளை வடிவமைச்சு திட்டமிட்டு இங்கிருந்து ஐ ஃபார் ஃபார்மர்ஸ் அப்படிங்கிற அமைப்போடு சேர்ந்து மிகப்பெரிய 5 நிலைகளில் அந்த குடும்பங்களை எப்படி மேலே கொண்டு வர்றதுங்கிறத திட்டமிட்டு அவர்களுக்கு உதவி செய்வதை முதல் இம்மிடியட் தேவை அவங்களுக்கு அரிசி பருப்பு கொடுக்கறதுல இருந்து நீண்டகால தேவைகள் அந்த குழந்தைகளுக்கான கல்வி வரைக்கும் திட்டமிட்டு செய்கிறார். எனவே இந்த மாதிரி நல்ல செயல்பாடோடு கூடியவர்கள் இணைந்திருக்கிறது இன்றைக்கு மிக பெருமையாக இருக்கிறது. இவர்களை அறிமுகப்படுத்துவது எனக்கு பெருமையாக இருக்கிறது. இப்பொழுது நம்மளுடைய சிறப்பு விருந்தினர் அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் வாங்க. இன்றைக்கு முதல்ல நம்ம சிறப்பு விருந்தினர் அவர்களை முதல்ல நம்ம அவர்கிட்ட போவோம். அவரை பற்றி அதான் அதிகமாக நான் சொல்லுவதை விட சிலது கேட்கவே நம்ம தெரிஞ்சுக்குவோம். வணக்கம் பியூஷ் மனுஷ், நீங்கள் இணைந்திருப்பது எங்களுக்கு பெருமை. இவ்வளவு சிறப்பான உங்களுடைய செயல்பாடுகளுக்கு நாங்கள் வந்து இங்க உங்களை கூப்பிட்டு பேசணும்னு இங்க அழைச்சிருக்கோம். முதல்ல வந்து உங்களை பற்றி நீங்க உங்களுடைய கல்வி, உங்களுடைய பிறப்பு, எங்க இருந்தீங்க, எப்படி வளர்ந்தீங்க அப்படிங்கறத பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா? வணக்கம் ஐயா. நான் வந்து சேலத்துல பிறந்த வளர்ந்தேன். பேரண்ட்ஸ் எங்க அப்பா வந்து ராஜஸ்தான்ல இருந்து வந்திருக்காங்க. நாங்க டெக்ஸ்டைல் டீல் பண்றதுக்காக இங்க வந்திருந்தோம். மேக்லா சர்பர் வாங்குவோம் அசாமுக்காக. ஸோ நான் இங்க படிப்பு வந்து இங்க லோக்கல் ஸ்கூல்ல சேலத்துல போலீஸ் கிராஸ்ன்ற ஒரு பள்ளியில படித்தேன். அப்புறம் காலேஜ் படிப்பு முடிக்க முடியல. ஏன்னா அந்த பிரைவேட் காலேஜ்னால அது பெரிய தகராறு ஆகி போச்சு எனக்கு காலேஜ்க்கு. இன்ஃபேக்ட் சைக்கிள் ஆப்ரேட் பண்ணியிருந்தேன். ஸோ தென் 97 ஆகஸ்ட் 15, 97 மரம் நட ஆரம்பித்தேன். ஷண்டட் அவுட் ஆஃப் த காலேஜ். இன்ஃபேக்ட் அப்பயே சரியே காமிச்சிருந்தாங்க. அப்போதான் போலீஸோட வன்முறையை ஃபர்ஸ்ட் பார்க்குறேன். அப்புறம் 97 மரம் நட ஆரம்பித்தேன். அப்போ கொஞ்சம் இந்த அரசியல், ரிசோர்ஸ் பாலிடிக்ஸ், சூழலியல் அரசியல் வந்து புரிய ஆரம்பிச்சது. இதில் 2003-04 வரைக்கும் ஒரு நித்யானந்த் ஜெயராம் சொல்லி என்னோட ஒரு ஃப்ரெண்டு வந்துருந்தார் சென்னையிலிருந்து. அவர் வந்து இங்கே எப்படி வந்து சிம்பிளா சான்மார் மாதிரி கம்பெனி நம்ம தண்ணியில, காவேரி தண்ணியில வந்து விஷத்தை கலக்குறாங்க. வேதாந்தா மால்கோ அவங்க வந்து எப்படி மலையா போய் மொட்டை அடிச்சுட்டு பாக்ஸைட் கனிமத்தை எடுத்து எப்படி நம்மளோட ஊத்து ஓட ஆறுங்களா காலி பண்ணிட்டாங்க. அப்புறம் மேக்னசைட் மைனிங், டால்மியா மேக்னசைட் எங்கள் சேலத்துக்கு ரொம்ப ஒட்டியே இருக்கு. 28 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ்ல ஒரு பாலைவனம் உருவாக்கியிருக்காங்க. இதெல்லாம் பார்த்து அதிர்ச்சி வேலை செய்ய ஆரம்பித்தேன் இதுக்காக. 2006-07 இந்த குப்பமேடு பிரச்சனைன்றது ரொம்ப தீவிரமாக இருக்க ஆரம்பித்தோம். சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட். அப்புறம் ஜிண்டல் ஒரு மைனிங் அப்ளிகேஷன் போட்டிருக்காரு கஞ்சமலைக்கு. அது ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஸ்வீட் சக்ஸஸ் சொல்லலாம். ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக எங்கள் கேம்பெயின் போச்சு. வெறும் ஒரு 3 ப்ரொட்டஸ்ட்ல வி ஆர் ஏபிள் டு ஷன் த கம்பெனி அவுட்.
அதில் அப்போ டெப்யூட்டி சீஃப் மினிஸ்டர் ஸ்டாலினோட மைனிங் அப்ளிகேஷனும் இருந்தது. எல்லாத்தையும் நிறுத்திட்டோம். தென் வி வர் ஏபிள் டு டேக் ஃபார்வர்டு இந்த வேதாந்தாவோட ஒரு கொல்லி ஹில்ஸில் வந்து கம்பெனியை மூட முடிஞ்சதுனால மைனிங் பாக்ஸைட் மைனிங் பண்ணுறத. கொல்லி ஹில்ஸ் இஸ் ஷோலா ஃபாரஸ்ட். ஐ ஹோப் எவ்ரிவன் நோ தட். வெரி ஸ்பெஷல் டெரெயின் அது. இன்ஃபேக்ட் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் மெடிசினல் பிளான்ஸ் ஒரு ஸ்கொயர் கிலோமீட்டர்ல அங்கே தான் இருக்குது உலகத்திலேயே. சரிங்க. ஸோ இட் வாஸ் வண்டர்ஃபுல் டு ஸ்டாப் தட் கம்பெனி அண்ட் ஃப்ரம் ஃபர்தர் மைனிங் ஆல்சோ. ஒரு 600 ஏக்கர் ஆல்ரெடி மைனிங் பண்ணிட்டாரு, 1000 ஏக்கர் நிறுத்திக்கும். இந்த மைனிங் எதுக்காக ரொம்ப குறிப்பிட்டு சொல்கிறேன்னா, இட்ஸ் வெரி ரிலேட்டட் டு மை சேலத்தில் 5 ஆறு ஓடுது. சேலத்துலேருந்து ஒரிஜினேட் ஆகுறது. இன்ஃபேக்ட் சேலம் மக்கள்கிட்ட 5-6 பேர் சொன்னால் யாருமே சொல்கிறதே இல்லை, யாருக்குமே தெரியாது, ஏன்னா ஓடுறது இல்லை. ஸோ இந்த பயணம் போயிட்டு இருந்தது. 2010 அவர் அரெஸ்டட் ஃபார் செடிஷன். காங்கிரஸ் அப்போ ஆட்சி ரொம்ப கொடுமையாக போயிட்டு இருந்தது. சிதம்பரம் எதிர்த்து கொஞ்சம் போராட்டம் பண்ணதுனால செடிஷன் அரெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. அப்போ வந்து மக்கள்லாம் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்க எக்ஸ்பிளைன் பண்ண ஒரு ஃபாரம், ஒரு சேலம் சிட்டிசன்ஸ் ஃபாரம், சேலம் மக்கள் குழுன்னு ஃபார்ம் பண்ணி ஏரிங்களை தக்க எடுக்க ஆரம்பித்தோம். 2010 மூக்கர் ஏரின்ற ஒரு ஏரி எடுத்தோம். 2012 அம்மாப்பேட்டை ஏரி, குமரிகிரி ஏரிக்கு போனோம். அம்மாப்பேட்டை ஏரி இஸ் வெரி ஹைலி பொல்யூட்டட் பிளேஸ். இன்ஃபேக்ட் அந்த பிக்சர்ஸ்லாம் பார்த்துட்டு இருக்கேன். 2012 பிக்சர்ஸை பார்த்துட்டு இருக்கேன். ஹோல் பெட் வாஸ் ஃபுல் ஆஃப் பிளாஸ்டிக்ஸ். க்ளீன் பண்ண முடிஞ்சது. அண்ட் தென் பள்ளப்பத்தி குளம், அரிசிப்பாளையம் தப்பகுளம் இதெல்லாம் எடுத்து பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் தொடர்ந்து கேள்வி கேட்டுட்டு இருக்கோம் அரசாங்கத்துக்கிட்ட. இதுதான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இப்படிதான் நீங்க உள்ள வந்தீங்க, அதாவது மாணவராக இருக்கிறப்பவே ஆரம்பிச்சிருக்கீங்க அந்த மாதிரியான ஒரு மரம் நடுவது. அப்படிதான் உங்களுடைய கல்லூரி காலத்துல நீங்க ஆரம்பிச்சிருக்கீங்க. அதுல இருந்து சில போராட்டங்களை எல்லாம் சந்திச்சு திருப்பி தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்க சொன்னதுனால இப்போ உடனே அம்மாப்பேட்டை ஏரின்னு சொன்னதுனால இப்போ உடனே அவர் இங்க இருக்கிற ஒரு நம்ம கூட இணைந்து இருக்கிற கால்டுவெல் வந்து அந்த பகுதியை தான் சேர்ந்தவர். கால்டுவெல், நீங்க சொல்றீங்களா? சொல்லுங்க. வணக்கம் பியோஸ். நான் கால்டுவெல் நம்பி சேலம் அம்மாப்பேட்டையில் தான் பிறந்தேன். நான் அம்மாப்பேட்டை மார்க்கெட் ஸ்ட்ரீட் தான் என்னுடைய பிறப்பிடம். பிறந்தது வளர்ந்தது அஸ்தம்பட்டியில இருந்தேன். நம்ம சேலம் சிட்டிசன்ஸ்ல வந்து நானும் மெம்பரா இருக்கேன். இவரு சீனிவாசன், கிளாசிக் டெக்ஸ்டைல்ஸ் சீனிவாசன் இருக்காருல்ல. ஸோ சீனிவாசன் அண்ணா வந்து எனக்கு வாழ்க்கையினுடைய ஒரு விடிவெள்ளி. அவரு தான் எத்தனையோ பேருக்கு குடும்பத்துல வாழ்க்கையில இருந்தவர். அவரும் ஒரு அவர் மூலியமா தான் என்னுடைய வாழ்க்கை திரும்பப்பட்டது. சும்மா உங்களுக்கு எதுக்காக இதை சொல்றேன்னா, அந்த உணர்ச்சியினுடைய ஒரு வெளிப்பாடு தான். தம்பி, நீங்க ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுடைய பணி இருக்கு. உங்களை முன்னிறுத்தி பின்னிறுத்தி வரக்கூடிய இன்னைக்கு வந்து ஒரு பெருமை என்னன்னா, 2008 மூக்கு நெறிய பார்த்தேன், 2011 மூக்கு நெறிய பார்த்தேன், 2012 மூக்கு நெறி பார்த்தேன். இப்ப வந்து சேலம் வந்தா ஒரு 2 வீலரை எடுத்துக்கிட்டு நேரா போய் கண்ணங்குறிச்சி மூக்கு நெறியில போய் ஒரு 2 மணி நேரம் உட்காந்து பாக்குற அளவுக்கு, இயற்கையை ரசிக்கிற அளவுக்கு, பறவைகளினுடைய புகலிடமா இருக்கிற அளவுக்கு, அதை பார்க்கும்போது அப்படியே கண்ணீர் வர அளவுக்கு வந்திருக்கு. ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய ஒரு சாதனை படைச்சிருக்கீங்க. அதுக்கு எத்தனை காரணங்கள் சொன்னாலும் அதற்கு நிவர்த்தி ஆகாது. இதுல தனி ஒரு மனிதன் மட்டும் இல்ல ஃபியோஸ், எனக்கு பின்னாடி ஒரு பெரிய ஒரு தொண்டர் படையவே உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்த போது 2014 அந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில 6 மணிக்கு கேம்ப்ல வேல்முருகன் சீனிவாசனோட நானும் வந்து ஒரு இந்த பாலித்தீன் பேப்பர்லாம் பொறுக்கிறதுக்கு சேலம் அம்மாப்பேட்டை ஏரிக்கு போய் நானும் பார்த்துருக்கேன். வந்திருக்க ஒரு 10-15 நாள்ல தினமும் காலையில ஞாயிற்றுக்கிழமை காலையில எல்லாரும் ஒன்று கூடுவோம் இல்லையா, அந்த இடத்துல வந்து நான் அறிமுகப்படுத்திக்கிறது இல்லை, வெளியில வந்து சொல்றது கிடையாது. ஆனா எல்லாத்தையும் வேலையை பண்ணிட்டு ஒரு சின்ன சின்ன பொருள் உதவியும் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் ஒரு பெரிய பொருள் உதவியும் இப்ப பண்றதுக்கு தயாராகவும் பண்ணிட்டு இருக்கோம். பார்க்கும்போதே வந்து இவ்வளவு ஒரு பெரிய கூட்டத்தை நீங்க சேர்த்துனது, அந்த ஏரிய சுத்தப்படுத்துறதுங்கிறத விட ஒரு தனி மனிதனுடைய மனசை சுத்தப்படுத்திட்டு வர்றதுங்கிறது பெரிய பணி. அதுக்கு பெரிய பாராட்டுகள், மகிழ்ச்சி. தொடர்ந்து பண்ணுங்க. நல்ல சொன்னீங்க கால்டுவெல். அதாவது அவருடைய திட்டத்திலும் கூட இருந்து பார்த்தும் பங்காற்றியவரும் இங்க இருக்கிறார் அப்படிங்கிறது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். இந்த கலந்துரையாடலில் நீங்களும் கலந்து கொண்டது ரொம்ப நன்றி. இவரு நம்ம சிகாகோல இருந்து சோமு அவர்கள் உங்களோட சில வினாக்கள் கேட்கிறார். சொல்லுங்க சோமு, வாங்க நீங்க.
வணக்கம் பியூஷ் அவர்களே. வணக்கம். என்ன காரணமோ தெரியல, பொற்செழியன் என்னை அறிமுகப்படுத்தும் போது நான் மதுரைன்னு சொல்லல. அவருக்கு மதுரை தெரியல. வணக்கம். அவர் சோமு அவர்களை பற்றி சொல்லணும்னா அவர் எல்லா ஊரோடும் ஏதோ ஒரு விதத்துல தொடர்புல இருக்கிறார் அப்படிங்கறதான் எல்லா கூட்டத்திலையும் அவர் அறிமுகப்படுத்துவாங்க. நீங்க கோயம்புத்தூர் கேட்டீங்கன்னா அதோட ஒரு உறவு இருக்கும், மதுரை கேட்டீங்கன்னாலும் தேனி கேட்டாலும். அதனால அவர் தமிழ்நாட்டின் எல்லா ஊரோடும் தொடர்புடையவர். சொல்லுங்க சோமு. I'll be honest. அதாவது நான் உண்மையா சொல்லணும்னா உங்களை நான் ஒரு மாசமா தான் ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். பட் நீங்க பண்ற தொண்டுகள்ல எனக்கு ரொம்ப பிடிச்சது, அதாவது எல்லாரும் மரம் நடுவோம், நான் 1000 மரம் நட்டேன், மரம் நடு விழா பண்ணினேன் அப்படின்னு சொல்ற இடத்துல ஒரு ஸ்ட்ராட்டஜிக் திங்கிங், அதாவது ஒரு கோஆபரேட்டிவ் ஃபாரஸ்ட், கூட்டுறவு காடுகள் என்ற திட்டத்தை கொண்டு வந்திருக்கீங்க. இந்த மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் வர்றதே பெருசு. ஏன்னா நீங்க சொன்னீங்க முதல்ல ஒரு மரம் நடும்போது உங்களுக்கு ஏற்பட்ட உணர்வு எப்படி இருந்தது, இப்ப இந்த மாதிரி ஒரு கான்செப்ட், ஒரு கூட்டுறவு காடுகள்ங்கிற திட்டம் எப்படி கொண்டு வந்தீங்க, அந்த திட்டம் என்ன, அதனோட வளர்ச்சி எப்படி இருக்குது, அங்க லோக்கல்ல எப்படி பார்ட்டிசிபேட் பண்றாங்க, பிளஸ் எங்களை போன்ற என்ஆர்ஐ எப்படி பாக்குறாங்க, அதை கொஞ்சம் விளக்கமா சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். சார், காப் ஃபாரஸ்ட் நான் 97ல மரம் நடும்போது, இன்ஃபேக்ட் ரொம்ப அந்த டைம்ல யாரும் மரம் நடந்து ஒரு மாதிரியா பார்ப்பாங்க. ஸோ ஆஸ் ஐ வாஸ் க்ரோயிங், நான் தொழில் பண்றது கொசுவல தொழில் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ 98ல எனக்கு கொஞ்சம் புரிஞ்சது, நம்ம பண்ற தொழில் தான் அதிகமா இம்பாக்ட் இருக்கு. இங்க பார்ட் டைமா 2 மணி நேரம் போய் 3 மணி நேரம் போய் மரம் நடந்து பெரிய இம்பாக்ட் ஆக போறது இல்லை. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த தொழிலை க்ளோஸ் பண்ணேன். ஏன்னா அது பிளாஸ்டிக் கிரேனிங் யூஸ் பண்ணிட்டு இருந்தது. பார்க்கமட்ட பிளேட் ஆரம்பிச்சேன். கிரீன் பிசினஸ்ல தான் பணம் சம்பாதிக்கணும்னு. பார்க்கமட்ட பிளேட்ல இருந்து அது வேஸ்டேஜ்ல இருந்து கறி தயாரிக்கிறது, அது வேஸ்டேஜ்ல இருந்து மண்புழு எருவு தயாரிக்கிறது. அப்புறம் ஃபார்மர்ஸ் விசிட் போக ஆரம்பிச்சேன். இந்த புழு எருவை விற்க, புளியும் விற்க, எருவும் விற்க. அப்போ கொஞ்சம் அதோட பிரச்சனைகள் ரொம்ப கிளீனா எனக்கு தெரிய வந்தது. ட்ரைலேண்ட், நம்ம மேட்டாங்காடு தான் பெரிய பிரச்சனையே. தமிழ்நாடு முழுக்க இந்த மேட்டாங்காடெல்லாம் அரசாங்கத்துக்கிட்ட தான் இருக்கும். இது ரிசர்வ் ஃபாரஸ்டா இருக்கும், சோசியல் ஃபாரஸ்ட்ரி இருக்கும், இல்ல புறம்போக்கா இருக்கும். இந்த புறம்போக்கு ஒரு கெட்ட வார்த்தையை ஆக்கிட்டு அதை நெக்லெக்ட் பண்ணது ரொம்ப ரொம்ப பெரிய லாஸ் கொடுத்துருக்கு தமிழ்நாடுக்கு. இன்ஃபேக்ட் டவுன் ஆஃப் டெக்கன் பிளாட்டோ எல்லாம் மலைப்பகுதியிலும் அப்படிதான் இருக்கு. இன்ஃபேக்ட் இன்னைக்கு உத்தராகண்ட்லயே படிச்ச மோஸ்ட் வில்லேஜஸ் ஆயிடுச்சு. காடுங்கள்ல மலைப்பகுதியெல்லாம் மக்கள்லாம் பஹாடி பீப்புள்வாங்க, எல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்க வெளியே. இன்ஃபேக்ட் தர்மபுரி இஸ் அண்ட் ஹோம் டு த பிக்கஸ்ட் மைக்ரேஷன் இன் தமிழ்நாடு, லைக் எவ்ரிவேர். விழுப்புரம், கள்ளக்குறிச்சி எல்லா இடத்துலயும் மைக்ரேஷன் ரொம்ப சிவியரா இருக்கு. இதை ரிவர்ஸ் பண்றதுக்கு ஒரே ப்ராசஸ் என்ன இருக்குன்னா, நம்மளோட மண்ணு தரத்தையும் தண்ணியோட தரத்தையும் பயன்படுத்தி தான் நம்மளோட ஒரே வழி இருக்கு நம்மகிட்ட. அப்போ காடுகள் தான் அதை பண்ண முடியும், வேற யாருமே அதை செய்ய முடியாது. இயற்கை தான் அதை பண்ணி கொடுக்க முடியும் நம்மளுக்கு. அப்போ காடு வளர்த்துனா ப்ராஃபிட் கிடைக்குமா? காடு வளர்க்கறது ஒரு பொதுவான ஒரு வேலையா இருக்கணும். மக்கள் அது பெரிய சோசியல் ஒர்க் பண்ற அந்த நிலையிலிருந்து மாற்றி ஆகணும். ஸோ ரொம்ப ட்ரை ஒரு பேட்ச், ஒரு 1.5 ஏக்கர் பேட்ச் தென்னாகிராம் பகுதியில, பட் ரொம்ப சீனிக்கா இருந்தது. மலை சின்ன சின்ன மலையா ஒரு வேலிமா இருந்த இடத்த ஒரு 1.5 ஏக்கரை ஃபர்ஸ்ட் 2007ல வாங்கினேன். வாய்ப்பு இருந்தது, இது 1.5 லட்சம் ரூபாய் இருந்தது அன்னைக்கு வாங்க முடிஞ்சது. அந்த 1.5 ஏக்கர்ஸ் வாங்கி அங்கே ஒரு நர்சரி போட்டு ஒரு 3 நட்டு விட்டேன். அது நல்லா வந்துச்சு. நல்லா வந்ததுக்கு அப்புறம் 2009ல டாக்டர் விஜயன் இருக்காரு, அனஸ்தெட்டிஸ்ட், அவரை பிடிச்சி கூப்பிட்டு வந்து எனக்கு பணம் கொடுங்க, இது எக்ஸ்பேண்ட் பண்ணுவோம், நீங்க உங்க பங்குக்கு நீங்க காடு உருவாக்குங்க, இது வரைக்கும் நிறைய பேருக்கு தூக்கு மருந்து கொடுத்துருக்கீங்க, இது நேச்சர்ல இருந்து ஃப்ரெஷ் ஏரும் கொடுக்கணும் நீங்க. ஸோ அவரை போஸ்ட் பண்ணி 4.5 lakh rupees அவர்கிட்ட வாங்கி 3 acres திருப்பி எக்ஸ்பான்ஷன் பண்ணோம். அப்போதான் காப் ஃபாரஸ்ட் 2009ல ஸ்டார்ட் ஆச்சு. அப்புறம் ஒன்று மக்கள் கூட ஆரம்பிச்சாங்க. நம்ம கார்டியோ டாக்டர் சொன்னாரு ஸ்ரீனிவாசன் சார் அவங்க எனக்கு 2011ல ஆச்சு. அவர் ஆஃபீஸ்க்குள்ள மூக்கு நேரிக்கு 40,000 rupees அப்படியே டொனேஷன் கொடுத்துட்டு போனாரு. யார் எதுவுமே தெரியாது. அவர் எங்கேயும் கேள்விப்பட்டாரு, டாக்டர் விஜய் மூலமா கேள்விப்பட்டார், ஆஃபீஸ்ல டொனேஷன் கொடுத்துட்டு போனாரு. அவர் தான் அம்மாப்பேட்டை வரைக்கும் கூப்பிட்டு போனவர். அவர் 2012ல இங்க காப்பை ஜாயின் பண்ணாரு. நவம்பர்ல காப்பை ஜாயின் பண்ணி அவர் ரொம்ப ஒரு பெரிய ஸ்டாண்டா, ரொம்ப இன்ஃபேக்ட் எங்க அம்மாப்பேட்டை ஏரிக்கும் அவர் தான் ரொம்ப ஸ்ட்ராங் பாயிண்டா நிக்கிறாரு. இப்போ காப் ஃபாரஸ்ட்லயும் ரொம்ப ஸ்ட்ராங்கா சப்போர்ட் பண்ணவர். நிறைய ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்தாரு. உங்களுக்கு ஒரு இது சொல்ல விரும்புறேங்க. காப் ஃபாரஸ்ட்ங்கிறது அதான் நான் சொன்னேன், தமிழ்ல கூட்டுறவு காடுகள்னு சொன்னேன். அதுதான் ஐயா காப் ஃபாரஸ்ட்னு சொல்றாரு. அது கோஆபரேட்டிவ் ஃபாரஸ்ட். அதாவது இப்ப
டைம் ஷேர் மாதிரி ஆளுக்கு ஒரு ஏக்கரோ 2 ஏக்கரோ வாங்கி காடுகளை வளர்க்குற திட்டத்தை தான் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்காரு. ஐயா நீங்க சொல்லுங்க. அப்சல்யூட்லி. ஸோ நிறைய மக்கள் நினைய முடியுது 250 ஏக்கர்ஸ் இப்போ அதை எக்ஸ்பேண்ட் பண்ணி அதை வந்து நிறுத்திட்டோம். 250 ஏக்கர்ஸ் எதுக்காகனா ஒரு சைசபிள் ஸ்கேலில் ஒரு எக்ஸாம்பிள் காமிச்சாகணும், மாடல் காமிச்சாகணும் ஃபார்மர்ஸ்க்கு. ஸோ அங்கே பலவிதமான ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் எங்களால் பண்ண முடியாது. இருந்து ஸ்மால் கிராஸ் லேண்ட்ல இருந்து வாட்டரோட ரிலேஷன்ஷிப் சாயில் கூட எப்படி இம்ப்ரூவ் ஆகும், பெரிய பாண்டு, ட்ரை பாண்டு, வெட் பாண்டு, ஒரு ஆல்மோஸ்ட் 12 வெரைட்டிஸ் ஆஃப் எக்ஸ்பென்சிவாக நாங்கள் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் ஸ்ட்ரக்சர்ஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்கோம். அதோட ரிசல்ட் என்ன ஆயிருக்குன்னா 2 கிலோமீட்டர்ஸ்க்கு எங்கள் ஒரு ஸ்ட்ரீம் இருந்திருக்கு உள்ள, அது எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கோம். பட் அது கண்டினியூவாக பெரிய ரன் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. இன்ஃபேக்ட் இப்போ ட்ரை ஆயிருக்கு. தமிழ்நாடு ஃபேசிங் இந்த 140 இயர்ஸ்ல இருந்த லோவஸ்ட் ஸ்டோரேஜ் லெவல். இப்போ தமிழ்நாடுல இவ்வளோ தண்ணி பற்றாக்குறை 140-150 வருஷத்துக்கு இருந்தது இல்லை. இப்போ நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். பட் கிராப் ஃபாரஸ்ட்ல தண்ணி லெவல் வந்து இன்னைக்கும் 10 அடி நிற்குது. கிரவுண்ட் வாட்டர் லெவல் இஸ் 10 feet பிகாஸ் ஆஃப் ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் அண்ட் செவரல் அதர் மெஷர்ஸ். அது ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங் மட்டும் இருக்கக்கூடாது. ஸோ அண்ட் இன்னொன்று தொழில் செய்யறதுக்காக ஒரு 35 கிரீன் பிசினஸ் டெவலப் பண்ண முடியுது அந்த காலத்தில். அது பேம்புவா இருக்கட்டும், மஷ்ரூமா இருக்கட்டும், பீ கீப்பிங்கா இருக்கட்டும், கம்போஸ்டிங்கா இருக்கட்டும், அகவையா இருக்கட்டும், ஃபென்சிங் எப்படி பண்றது, எல்லாத்துலேயும் ஒரு மாடலை செட் பண்ணி பல எக்ஸ்பெரிமெண்ட்ஸை வந்து எஃபெக்ட் பண்ணி காட்ட முடியுது. ஸோ வி வில் பிகம் அ மாடல் டு த ஃபார்மர்ஸ் இன் வெரி ஷார்ட் டைம். இன்னும் கொஞ்சம் சின்ன வேலை சொன்னாங்க. ரொம்ப நல்லா சொன்னீங்க. நான் வந்து இந்த ரசிகர்கள் வந்து இதுல கேட்டுக்கிட்டு இருக்கவங்களுக்கு ஒரு ரிக்வெஸ்ட் சொல்றேன். அந்த நீங்க வந்து ஐயா பேசும்போது நீங்க வந்து அப்படி வெப்சைட்டையும் பார்த்தீங்கன்னா, அவரோட யூடியூப் வீடியோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சொல்றதோட தாக்கமும் உங்களுக்கு உடனே கிடைக்கும். அதை மட்டும் சொல்லிக்கிறேன். பொற்செழியன் நல்லா சொன்னீங்க சோமு. அது வந்து ஒரு விஷுவலாகவும் பார்க்கலாம், நிறைய அதை பற்றிய வீடியோவும் விளக்கங்களும் நிறைய போட்டிருக்காரு. ஸோ அதில் வந்து ரொம்ப அழகாக சொன்னீங்க பியூஷ். நீங்கள் வந்து காடுகளை வந்து எந்த மாதிரி ஒரு லாபகரமாகவும் நாம் வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொன்னீங்க. அந்த 250 ஏக்கருங்கிறது ஒரு பெரிய இடத்துல ஒரு மாதிரியாக உருவாக்கிட்டு இருக்கிறீங்க. அது மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சு அது போல மற்றவர்களும் உருவாக்குறதுக்கு எங்களுடைய வாழ்த்துகள். அதில் வந்து இப்போ திருப்பியும் வந்தால் வாங்குறதுக்கு இன்னும் அதே இடத்துல வாய்ப்புகள் இருக்கா? நாங்கள் வந்து பார்க்க முடியுமா? நம்ம கண்டிப்பாக பீப்புள் கேன் கம். இப்போ வீடு கட்ட சொல்லிட்டு இருக்கோம், சில பேர் ஷெட் கட்ட சொல்லிட்டு இருக்கோம். ஸோ தட் யங்ஸ்டர்ஸ் கேன் கம் ஸ்டார்ட் தேர் ரியல் பிஸ்னஸ். ஸோ 22 cents லேண்ட் கொடுக்குறோம். அண்ட் அதில் 1000 square feetக்கு பில்டிங் கட்ட சொல்கிறோம். அந்த பில்டிங் கேன் பி யூஸ்ட் அஸ் வெல்னஸ் சென்டர், ரெசிடென்ஷியல் பர்பஸ்க்கு ஆர் ஃபார் கிரீன் பிஸ்னஸ், ஸ்டார்டிங் கிரீன் பிஸ்னஸ். ஸோ நெட்ஒர்க் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ கோபின்ட்டு ஒரு பையன் கூட வந்து சேர்ந்துருக்கான், லேட் ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. ரகுன்ட்டு ஒரு பையன் வந்திருக்கான், அவன் ஜாயின் பண்ணியிருக்கான். 2 பேர் மெக்கானிக்கல் இன்ஜினியர். ஸோ சுரேந்தர்ன்ட்டு ஒரு பையன் வந்திருக்கான். கல்ரையான் ஹில்ஸில் தனியாக ஒரு 38,000 பேம்பு நட்டுருக்கோம் 70 ஏக்கர் ப்ராப்பர்ட்டியில். அங்கே மூங்கில் பிஸ்னஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணுறாரு. ஒரு 200 மலைவாழ் மக்களுக்கு வேலை கொடுக்குற மாதிரி. ஸோ அந்த மாதிரி வாய்ப்பு இருக்கு நிறையா. பட் வந்து விசிட் பண்ணுங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஐ எம் அன் ஆக்டிவிஸ்ட் ஃபோர்மோஸ்ட். தொடர்ந்து போராடிட்டு இருக்கோம். போராட்டத்துக்கு தான் ஃபர்ஸ்ட் இடமே கொடுத்துருக்கேன் என்னோட ஸ்கீம் ஆஃப் திங்ஸ்ல. இந்த போராட்டத்தை யார் யார் இந்த வழிக்கு அக்செப்ட் பண்றாங்களோ அவங்க போராட்டம் கன்சர்வேஷன் அண்ட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். போராட்டம் கன்சர்வேஷன் வந்து சீரழிக்கிறது, திருப்பியும் புது நிலத்தை, மலைகளை, காடுகளை, ஏரிகளை, ஆறுகளை திருப்பியும் சீரழிக்கிறது. சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் வந்து நிரந்தர வளர்ச்சி. நிரந்தர வளர்ச்சி வந்து நம்மளோட மண்ணு தண்ணியை வந்து கெடுக்காம இருக்கிற எந்த பணியிலையும், எந்த ஒரு பணம் சம்பாதிக்கிற பணியிலையும் மண்ணும் தண்ணியும் கெடுக்காம பண்ண முடிஞ்சா அது அதுக்கு நோக்கி போவோம். இந்த 3 பிரின்சிபல்ஸ்க்கு யார் ஒத்து போறாங்களோ அவங்கள நாங்கள் ரொம்ப 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 அதிகமாக இன்வைட் பண்றோம். நல்லதுங்க. நீங்க அந்த சொல்றது இந்த கொள்கைகள் அடிப்படையில வந்து நீங்க தீவிரமாக பிரின்சிபல்ஸ் எல்லாம் தெளிவா இருக்கிறதுனால அதோடு ஒத்துக்கொள்பவர்கள் உங்களோடு இணைந்து பணியாற்றலாம் அப்படின்னு அழைக்கிறீங்க. கட்டாயமாக அதுல சில பேர் சேருவாங்க. இப்போ உங்களுடைய செயல்பாடுகளை தொடர்ந்து கவனித்து வருகிற, உங்களை பற்றி நிறைய விஷயங்களை தெரிந்த, எங்களுக்கு நிறைய விஷயங்களை எங்களுக்கும் விரிவு எடுத்து சொன்ன கவிதா அவர்கள் இணைஞ்சிருக்கிறாங்க. கவிதா வாங்க, நீங்க ரிஷ்மாண்ட்ல இருந்து பேசுறீங்க, சொல்லுங்க நீங்க. தேங்க்யூ பொற்செழியன். ஹாய் பியூஷ். வணக்கம். ஸோ நீங்க வந்து பண்ணிட்டு இருக்க நிறைய ப்ராஜெக்ட்ஸ், லைக் ஃபார் எக்ஸாம்பிள் மூக்கநேரி ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, அம்மாப்பேட்டை ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்க.
ஸோ இந்த வாட்டர் பாடி ரெஸ்டரேஷன் இந்த ப்ராசஸ் இருக்கு இல்லையா, ஸோ இது அலாங் வித் வாட்டர் கன்சர்வேஷன் மெக்கானிசம், ஸோ திஸ் இஸ் அ சப்செட், இது வந்து அதோட ஒரு பகுதி. ஸோ அந்த வாட்டர் கன்சர்வேஷன் மெக்கானிசமோட ஒரு எண்ட் டு எண்ட் லைஃப் சைக்கிள் ஒரு ப்ராக்டிக்கலாக வந்து நம்ம பண்ணணும் அப்படின்னாக்கா அதோட வந்து எண்ட் டு எண்ட் லைஃப் சைக்கிள் என்ன மாதிரி இருக்கும், அதே நேரத்தில் வந்துட்டு இதுக்குள்ள வந்து நீங்கள் கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் கிட்ட போய் நீங்கள் வந்து ஒரு ப்ராசஸோ ஒரு ப்ரொசீஜரோ ஃபாலோ பண்ணியிருப்பீங்க ஃபார் த அப்ரூவல்ஸ் அண்ட் ஆல். ஸோ இதை பற்றி எங்களுக்கு கொஞ்சம் விரிவாக சொல்லுங்க. நாங்கள் ரொம்ப அன்யூஷுவலாக இருக்கோம். நாங்கள் எடுத்த விதத்தை வந்து ஏன்னா நான் 2010 அரெஸ்ட் ஆனதுக்கப்புறம் கலெக்டர் வந்து இன்ஃபேக்ட் அரெஸ்ட் பண்ணதே கலெக்டர் கம்ப்ளைண்ட் மேலே தான் அரெஸ்ட் ஆகிட்டேன். அப்புறம் அவருக்கே கொஞ்சம் தோணுச்சு இல்லை தப்பாக அரெஸ்ட் பண்ணிட்டோன்ட்டு. ஐ திங்க் ஸோ அஸ் கில்ட்டி கான்ஷியஸ் கிவ் அஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. ஏரியை சுத்தம் பண்ணுறோம் சேலஞ்ச் பண்ணோம், அவர் நல்லா தண்ணி காட்டுறோன்ட்டு. ஸோ தண்ணீரை தேடி சொல்லி ஒரு கேம்பெயின் பண்ணி நோட்டீஸ் டோர் கொடுத்தோம். இன்ஃபேக்ட் ஒரு ஸ்கூல் கோல்டன் கேட்ஸ்ன்ற ஒரு ஸ்கூல் இருக்குது, இட்ஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் டு அஸ். மீனா சேத்து மேடம் இருக்காங்க, அவங்க வந்து எல்லா பேரண்ட்ஸும் கூப்பிட்டு வந்தாங்க, நிறைய பேரண்ட்ஸ் கூப்பிட்டு வந்தாங்க, நாட் எல்லா பேரண்ட்ஸு. ஸோ ஷி இன்வைட்டட் எவ்ரிவன் அண்ட் பப்ளிக் அண்ட் பேரண்ட்ஸ், பொதுமக்கள், காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ், 1,000 people landed up at the lake the first time. This was in the month of February 2010. Clean panno, the collector got impressed. I said, please give us an adoption this lake. We will create islands and plant trees on that island. அதனால குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் ஹோல்டிங் கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகிடும், குவாலிட்டி இன்க்ரீஸ் ஆகிடும். கலெக்டர் என்ன நினைச்சா தெரியல, உடனே பிடபிள்யூ ஒஃபிஷியல்ஸ் கிட்ட சொன்னார் கொடுக்கலாமான்னாரு. பிடபிள்யூ ஒஃபிஷியல்ஸ் கண்டிப்பாக அவங்களுக்குள்ள பேசிட்டு இது ஃபெயில் ஆகிடும், தாராளமாக கொடுக்கலாம், நம்ம அண்ணா ஐலண்ட்ஸ் கிரியேட் ஆனதெல்லாம் அழிஞ்சு போயிடும், இந்த ஆள் ஓடி போயிடுவான்ட்டு அப்படிதான் கொடுத்தாரு. ஆனால் கொடுத்தது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லான எக்ஸ்பெரிமெண்ட்டாக போயிடுச்சு. பிகாஸ் அந்த டைமில் ஐலண்ட்ஸ் கிரியேட் பண்ணும்போது நிறையா நாங்கள் டொனேஷன் வாங்குறது வந்து மக்களை கூப்பிட்டு வந்து அவங்க காமிச்சிட்டு இருந்தோம். டெய்லி ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்டு வருவோம், காட்டுவோம், ஒரு 10,000 கொடுங்க 5,000 கொடுக்குன்ட்டு எங்கள் மஷின் ஓடிட்டு இருக்கு. ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருக்கும் அந்த மஷின் ஓடும் போது. இட் வாஸ் ரீக்ரியேட்டிங் த ப்ராசஸ். ஸோ ஆஸ் திஸ் ப்ராசஸ் வாஸ் கோயிங் ஆன், நிறைய நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வந்துட்டு இருந்தது. திஸ் ஐலண்ட்ஸ் வில் நாட் லாஸ்ட் லாங் அப்படின்ட்டு. பட் எனிவே வி வென்ட் அஹெட் வித் இட் அண்ட் 45 ஐலண்ட்ஸ் கிரியேட் பண்ணி இனிஷியலாகவே ஒரு ரெயின் வந்தப்போ கிராஸ் சீட்ஸ் போட்டுவிட்டோம். சோளம், கம்பு, ராகி அந்த மாதிரி போட்டுவிட்டோம். நல்லா கிராஸ் க்ரோ ஆச்சு, சாயில் எரோஷன் கண்ட்ரோல் ஆச்சு. அதுக்கு நடுவில் இடையிலேயே மரம் நட்டுவிட்டோம். இன்ஃபேக்ட் 200-300 trees per island came up. So that became a very successful model. So government approval பொறுத்த வரைக்கும் that was the beginning. மூக்குநேரியில் அப்புறம் அம்மாக்கட்டு ஏரிக்கு வாங்க முடிஞ்சது, அத்திப்பாளையம் தப்பக்குள்ளுக்கு வாங்க முடிஞ்சது. இப்போ பள்ளப்பட்டி ஏரிக்கு வாங்கியிருக்கோம், ஆனால் இப்போ கையில் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ ரொம்ப கான்ஃப்ளிக்டில் போயிட்டு இருக்கு. ஸோ நாங்கள் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ் பொறுத்த வரைக்கும் we have a stand. நாங்கள் இந்த கை சில்லற ஜாலரா தட்டுற வேலை வச்சுக்க மாட்டோம். We are people, we will demand that you are not able to do it, we will do it. And one more thing is that we have tried to set up an example. ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 22 lakhs is what we have spent on Mookaneri initially for creating those islands and planting the trees. Yeah. And we have desilted, the amount of soil that we have desilted is huge. So for a restoration process of 16 acres of Checkpet Lake, the state has spent 40 crores. Where is our 22 lakhs, where is 40 crores? And then we additionally spend another 35 lakhs also on the park, on the amphitheater கட்டியிருக்கோம், அங்கே ஊஞ்சல்லாம் போட்டிருக்கோம், ஸ்டெப்ஸ் கட்டியிருக்கோம். தட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஒர்க். காட் மாதிரி ஸ்டெப்ஸ் கட்டுறது வீதிக்குள்ள. ஸோ இந்த பட் த திங் இஸ் தட் வாட்டரோட இன்லெட், வாட்டரோட அவுட்லெட், இது ரெண்டையும் நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் ரொம்ப அதிகமாக இருக்கு. ஏரி மட்டும் மையப்படுத்தாம வேலையில இந்த இன்லெட் சேனல்ஸ் கிளீனாக இருக்கணும். அந்த மலை பகுதி எங்கிருந்து அந்த தண்ணி வருது, அந்த வாட்டர் மேனேஜ்மெண்ட், அந்த ஏரியாவில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, அங்கே மைனிங் நடக்குதா, அங்கே ஏதோ குப்பை கொட்டுறாங்களா, அந்த இடத்துல என்ன நடக்குது, அதுவும் ரொம்ப கவனிக்க வேண்டிய அவசியமா இருக்கு. ஸோ இன்டகிரேட்டடாக இந்த ஒர்க் ஃபுல்லாக ஸ்ட்ரீம்லைன் பார்த்து போய் ஆகணும். அண்ட் ரொம்ப முக்கியம் மண். மை அட்வைஸ் டு ஆல் வாலண்டரி குரூப்ஸ், இந்த மண்ணை எடுத்து வெளியே அனுப்புறது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லை. நிறைய யூஸ் பண்ணியிருக்காங்க, பட் அதில் திருட்டு நிறைய நடக்கும். I think that should be avoided completely. That is the only reason that I don't send a vehicle outside. And இவ்வளோ பண்ணுற வேலைக்கு முதல்ல ஏகப்பட்ட குற்றச்சாட்டு இருக்கு இது மேலே. பட் இதுவும் ஒரு சேர்ந்து வந்ததுன்னா இது தாங்க முடியாது. ஸோ அதனால தான் ஆக்சுவலி ஐலண்டே கிரியேட் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ தட் we are free from any kind of charges of commercial misappropriation.
ஸோ அதுதான் இப்போ நீங்க அந்த லைஃப் சைக்கிள்ல சொல்லியிருந்தீங்க இல்லையா, ஃப்ரம் த கேட்ச்மெண்ட் ஏரியால வந்து நம்ம நீர் அந்த மழை பெய்ஞ்சு அந்த இடத்துல கேட்ச்மெண்ட் ஏரியால கேனல்ஸ் எல்லாமே இருக்குதா, இல்லை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்களா, தூர்வாடுறாங்களா, அது மாதிரி நம்ம வேலைகள்லாம் நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னா, நான் வந்து வீடியோ கூட சேர்ந்து போயிட்டு அந்த இடத்துலாம் பார்த்துட்டு இன்ஸ்பெக்ட் பண்ணும்போது இதே ப்ராப்ளம்ஸ் தான் எங்களுக்கும் வந்திருந்தது. என்னன்னாக்கா the approvals from the government did not happen. It went to an extent that collector கிட்ட அப்பாயின்மெண்ட் கூட கிடைக்கல, ஈவன் வீடியோ கேட்டு கூட கிடைக்கல. ஸோ அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல வந்துட்டு ஸோ ஹவு டு யூ ஒர்க் ஆன் தட்? இப்போ மன்ரேகாவோட அட்டாச் பண்ணி கூட இஃப் வி கேன் ஒர்க் வித் தி கவர்மெண்ட், இல்லைன்னா தனிப்பட்ட முறையா வந்துட்டு நம்ம போய் வந்து ஒரு ரெவல்யூஷன் மாதிரி பண்ணலாம், அது மாதிரி கூட பண்ணலாம். நீங்க உங்களோட அப்ரோச் அது ஆக்சுவலா. So how do you do that? Like I mean step by step. Depends on individual officials. For example, the first collector who gave us the permission was shunted out after 6 months. அப்ப எலெக்ஷன்ஸ் வந்தது. ஸோ அவர் பெர்மிஷன்ஸ் கொடுத்தாரு. அதை வச்சு அப்புறம் கார்பரேஷன்ல தான் என்னால் வாங்க முடியுது பெர்மிஷன்ஸை. இதே மாதிரி இன்னொரு ஏரி, ஒரு குண்டுக்கல் ஏரின்ட்டு சேலம் பெங்களூர் ஹைவேல எடுத்திருக்கோம். அப்போ பிரபாகர் சொல்லி ஒரு பியூட்டிஃபுல் பிடி இருந்தார், ப்ராஜெக்ட் டைரக்டர் ஃபார் டிஆர்டிஏ. அவர் நெரேகா ஸ்கீம்ல வில்லேஜ் ஏரியா இருந்தா நெரேகா ஸ்கீம்ல யூஸ் பண்ணிக்கலாம். நாங்கள் ஐலண்ட் கிரியேட் பண்ணியிருந்தோம், படிக்கட்டு கட்ட, லைனிங் பண்ண, அங்கே ஒரு இடத்துல தூர்வார, மரம் நடுறதுக்காக நெரேகா ஸ்கீம்ல இருந்து எங்களுக்கு மக்களுக்கு கொடுத்தாங்க. அந்த மக்களும் நல்லா பதிவு பண்ணாங்க. பட் அதே டைம்ல கலெக்டர் ஒரு மதுரபூஷணம் இருந்தாரு சேலத்துல. அவரெல்லாம் வணிக நோக்கத்துக்காக மண்ணை திருடிட்டு போலான்ட்டு எழுதி கொடுத்த ஆர்டர் கொடுத்தவர் அவரு. அவர்கிட்ட ஒரு சர்வே, ஒரு சின்ன சர்வே எடுக்கணுங்க. ஓடை நாங்கள் தூர்வாரிடுறோம், ஒரு 3 கிலோமீட்டருக்கு சர்வே எடுக்க வேண்டியது இருக்கு, நல்ல தண்ணி கொண்டு வரணும், மணகொண்டா மலைன்னு ஒரு மலையிலிருந்து முடியவே இல்லை. அண்ட் இப்போ பள்ளப்பட்டி ஏரிக்கெல்லாம் பெர்மிஷன் கேட்டு நான் டிச்சிலே இறங்கி ஒரு நாள் ஃபுல்லா டிச்சிலே இறங்கி அங்கே நின்று அந்த வீடியோ நல்லா போச்சு. ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டோம், ரேலி எடுத்துட்டோம், நோட்டீஸ் அடிச்சிட்டோம், பண்ணிட்டோம். பட் டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், இன்ஃபேக்ட் Edapadi Palniswamy is a PWD minister, and if Salem is in such a neglect, please imagine what Tamil Nadu's state would be. Our local minister and Pallapatti is just behind the new bus stand, heart of the city இருக்கு. அந்த ஏரி ஒரு பால் அது டிச்சியா நிற்குது இன்னைக்கு அந்த ஏரி. இப்போ இன்ஃபேக்ட் போராட்டம் ஸ்டார்ட் பண்ண போறோம். பட் அன்பார்ச்சுனேட்லி என்னன்னா, இந்த தண்ணி சம்பந்தமான விஷயத்துக்கெல்லாம் சம்திங் ரொம்ப அதிகமாக ஆகுறது இல்லைங்க. ஜல்லிக்கட்டுலாம் அந்த டக்கர் அந்த சாங்ல வந்து ரொம்ப ஹைப் இருக்கு. அது ஒரு மேல் நக்கேஷனும் ரொம்ப இன்வால்வ்டா இருக்கு. அதுல கண்டிப்பா ப்ரொடெஸ்ட் பண்ணோம், நம்ம உரிமைக்காக ப்ரொடெஸ்ட் பண்ணோம். ஆனா வாட் பீப்புள் ஷுட் ரியலைஸ் இஸ் ஜல்லிக்கட்டு இஸ் பார்ட் ஆஃப் ரிச்சுவல் ஆஃப் 3 days. 3 நாள்ல ஒரு நாளோட ரிச்சுவல் அது. சில ஏரியால பண்ணக்கூடிய ரிச்சுவல். ஆனா பொங்கலை இப்ப வைக்க முடியாம போயிடுது. இன்னைக்கு தமிழ்நாடு இருக்கிற நிலைமைக்கு நீங்க பொங்கலை வைக்க முடியாது. ஒரு சொத்து தண்ணியில டிச்சி கலந்துருக்கு. சுப்ரீம் கோர்ட்லங்க ஒரு இன்ட்ரெஸ்டிங் கேஸ் போயிட்டு இருக்கு. எத்தனை ஆறுல டிச்சி தண்ணி கலந்துருக்காங்கன்னு 3 வருஷமா சுப்ரீம் கோர்ட் கேட்டுட்டு இருக்கு. அண்ட் இன்ஃபேக்ட் ஒரு ஸ்டேட் பதில் கொடுக்கல அதுக்கு. பட் சுப்ரீம் கோர்ட் அது சொல்லுது, அருவிய ஜோக். அதான் இல்ல நீங்க சொல்றது அதாவது ரொம்ப அழகா சொன்னீங்க. அதாவது இந்த நம்ம வந்து இந்த ஒரு முக்கியமான விஷயம் தான் அந்த ஜல்லிக்கட்டு. ஆனால் இந்த மாதிரி நிறைய சிக்கல்கள் வந்து அடிப்படையில ஒரு விவசாயியுடைய வாழ்வாதாரம், அப்புறம் அது நடந்தாதான் அப்புறம் அந்த கொண்டாடக்கூடிய ஒரு விழாவாக இருக்கும். அதுக்கு தேவையான தண்ணி அப்படிங்கிறது வந்து இதை விட மிகப்பெரிய பிரச்சனை அப்படிங்கறத நீங்க சுட்டி காட்டிருக்கீங்க. எல்லாரும் பேசணும், அது பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கறது சொல்லலாம். அன்பு அமெரிக்க நேயர்களே, அமெரிக்க தமிழ் வானொலியின் தன்னியை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இதில் நம்மோடு கலந்திருப்பவர் இன்றைக்கு சிறப்பு விருந்தினராக நம்மோடு இந்த நிகழ்ச்சியில் தன்னுடைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்பவர் மிக மிக ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நபர். தமிழகத்தின் தண்ணீருக்கான மிகப்பெரிய செயல் வீரர். சாதனைகளை தானாகவே செய்து காட்டியவர். ஏதோ தியரிட்டிக்கலா இல்லாம சாதனைகளை கண்முன் செய்து காட்டி இன்றைக்கு அந்த அனுபவங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள வந்திருக்கிறார். அதனால அவருடைய பேச்சை தொடர்ந்து கேட்போம். அவர்கிட்ட சில வினாக்களை கேட்பதற்கு இப்போ வந்து மிசோரியில இருந்து முன்னாள் தலைவர் ஜோப் டேனியல் அவர்கள் நம்மோடு இணைஞ்சிருக்கிறார். நான் சோமு பேசுறேன். பிஃபோர் வி ப்ரொசீட் டு தி நெக்ஸ்ட் டாபிக், கவிதா, நாம நேற்று ஒரு கான்வர்சேஷன்ல பேசிட்டு இருக்கும்போது நீங்க சொன்னீங்க
ஆறுன்னா நம்ம வெளியில இருந்து வெளி மாநிலத்துல இருந்து வர்ற ஆறு தான் ஆறுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். நம்ம தமிழ்நாட்டுல எத்தனை ஆறுன்னு இருக்குன்னு நீங்க சொன்னீங்க. அதோட சேர்ந்து இப்ப ஐயா சொல்லும் போது சேலத்திலேயே ஆறு ஓடுகிறது என்று சொன்னார். அத கொஞ்சம் அதாவது நீங்க எப்படி அதை இது பண்றீங்க, விஷுவலைஸ் பண்றீங்க? எவ்வளவு ஆறுகள் தமிழ்நாட்டுல மட்டும் ஒரிஜினேட் ஆகி தமிழ்நாட்டுக்குள்ள ஓடுதுங்க? ஓகே, என்ன क्वेश्चनனாக்கா ஓகே I'll talk about சேலம். ஏன்னா சேலம் டிஸ்ட்ரிக்ட்ல மட்டும் ஒரு 5 ஆறுங்க. தர்பங்கா, வசிஷ்டா, பொன்னையார், திருமணிமுத்தார் and சுவேதா. This is originating from Salem itself and very vibrant river. இப்போ மேக்னசைட் மைனிங்னால ஏற்காடுல இருந்து வர தண்ணி தாய் ஏரிக்கு போய் 30 ஏரிகளை ரொப்பி போற ஒரு ஏரி. சைட்ல சர்பங்கா நதியை வந்து ஃபுல்லா ரன் பண்ண வைக்கும். Approximately we calculated this has an irrigation component of 40,000 acres. And it's unbelievable. இது கெட்டு போச்சு. அது பக்கம் சுத்தமாவே அட்டென்ஷன் இல்லை. ஸோ இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் தட் வி டேக் அ கவுண்ட் ஆஃப் எவ்வளோ ஒரு ஊத்து கணக்கு எடுத்துட்டாங்க. ஒரு ஊத்து ஒரு ஓடை, அந்த ஓடைக்கு இதுல எந்த ஆறுல போய் கலகுது, அந்த ஆறு இங்க போய் கலகுது. பாத்தீங்கன்னா முக்கியமா நிறைய ஆறுகள் போய் இந்த பகுதியில் எல்லாமே ஃபைனலா எந்த காவேரி. இது காவேரி. ஐ வில் லைக் டு ரிமைண்ட் அகெயின், காவேரிக்கு தமிழ்நாடு வந்து 240 TMC நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கு. காவேரிக்கு 190 கர்நாடகா கொடுக்க வேண்டியது இருக்கு. கர்நாடகா இப்படி கேட்போம், நம்ம தமிழ்நாடு எவ்வளவு கொடுத்துச்சு அதுவும் ஆடிட் பண்ணி ஆகணும். அந்த கணக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப நல்லங்க. வணக்கம் பீஷையா, நான் ஜோபிஸ் பேசுறேன். நான் இப்போ உங்களோட பல செயல்பாடுகள், நீங்கள் செயல் வீரர் துருவாரதாக இருக்கட்டும், கூட்டுறவுக்காரர்கள் உருவாக்குறதா இருக்கட்டும், இல்லைன்னா மலைவாழ் மக்களுக்கு வேலை கொடுக்கறதா இருக்கட்டும், உங்களுடைய பல செயல்களில் உந்தப்பட்டு உத்வேகத்தோட தமிழ்நாட்டில் நிறைய பேர் வந்து நம்மளும் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு இருக்கிறதுல நானும் ஒருத்தன். என்னோட என்ன கேள்வி என்னன்னா, இப்போ நம்ம தமிழ்நாட்டில் ஏன் இந்தியாவிலேயே நம்ம அன்றாட வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா நிறைய குப்பைங்களை வந்து பிளாஸ்டிக் பேக்ஸு, வாட்டர் பாக்கெட்டு எல்லாத்தையும் சும்மா தூக்கி எறிகிறோம். நம்ம ஊர்ல உள்ள வாய்க்காலங்கள்லாம் பார்த்தீங்கன்னா குப்பைகள், பேப்பர் இதுதான் இருக்குது. எவன்ச்சுவலா ஒரு மழை வந்ததுன்னா எல்லாம் அடிச்சுட்டு ஏரிங்களுக்கு தான் போகுது. நீங்க 2015 ஒரு நல்ல ஒரு பெரிய மழை வந்து சேலத்துல ஸ்வீட் வாட்டரு, குப்பைங்க எல்லாமே வந்து ஏரியில வந்து கலக்கும்போது நீங்க ஒரு 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 புதுசா ஏதோ பண்ணி நீங்க அதெல்லாம் ஸ்டாப் பண்ணீங்க அப்படின்னு கேள்விப்பட்டோம். அதை பத்தி நீங்க கொஞ்சம் சொல்றீங்களா? இப்போ வந்து இன்ஃபேக்ட் நாங்க இந்த ஏரிக்கெல்லாம் பேர் மாரி கிளம்புன்னு வச்சிருக்கோம். இந்த மாரியோட பயணம் இருக்கு பாருங்க. மலையிலிருந்து வந்து ஓடலிருந்து வந்து ஏரிக்கு வந்து ஏரி இருந்து குளத்துக்கு போறது, குளத்துலேருந்து ஆறுக்கு போறது, இதுதான் ரொம்ப முக்கியமான பயணம். இதுதான் தமிழ்நாடையே தக்க வச்சுட்டு இருக்கு. இந்த பயணத்துல நடுவுல இடையில வந்து பண்ற பெரிய கொடுமை, மாரிக்கு பெரிய ஒரு எதிரி வந்து பிளாஸ்டிக்கை சொல்ல முடியும். பிளாஸ்டிக் வந்து நீங்க எரிச்சீங்கன்னா அது பர்சிஸ்டன்ட் பொல்யூட்டன்ட், பயங்கர பிரச்சனை. இன்ஃபேக்ட் எங்க குழி இருக்கு, எங்க மேடு பள்ளம் இருக்கோ அங்க நம்மளுக்கு ஒரு பழக்கம் இருக்கு குப்பையை கொட்டுறது. கார்பரேஷனும் சரி, வில்லேஜ் பஞ்சாயத்தும் சரி, ஒரு கிராம பகுதிக்கு போனீங்கன்னா அப்படியே அந்த ஏரி ஓரத்துல பாத்தீங்கன்னா அப்படியே குப்பை மேடு அப்படியே ஒன்னமா டெவலப் ஆகிட்டு வந்துட்டு இருக்கோம். இதோட அபாயம் புரியாம இருக்கும் நம்ம. இன்ஃபேக்ட் அரிசிப்பாளையம் சொல்லி ஒரு தெப்பக்குளத்து தத்து எடுத்தோம் நாங்க. அதுல என்ன தெரிஞ்சதுன்னா ரொம்ப சின்ன குளம், ஒரு 20,000 சதுரடி இருக்கும். பட் ஆனால் ஹார்ட் ஆஃப் த டவுன்ல இருக்கு. சேலம் தெரிஞ்சவங்களுக்கு செவாப்பேட்டைக்கும் அரிசிப்பாளையத்துக்கும் நடுவில் இருக்கிற குளம் இது. இந்த குளத்தை நாங்க தூர் வாரணும்னா ஒரு 10 பேர் இறங்கி குப்பையை அள்ளணும். தெர்மோகால், பிளாஸ்டிக்கு ஒரு 1 hour வேலை செஞ்சிருக்கோம். 10 பேர், வெறும் 10 பேர். இமேஜின் பண்ணீங்க, 1 hour மட்டும் வேலை செய்யணும். செகண்ட் வீக் பண்ணோம். தேர்ட் வீக்ல மழை பெய்யாம அந்த தெர்மோகால்லாம் ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் 10 அடி தண்ணி மேல வந்துருச்சுங்க. ப்ளீஸ் இமேஜின், கொஞ்சம் இமேஜின் பண்ணுங்க, விஷுவலைஸ் பண்ணுங்க. ஒரு ஏரி, ஒரு குளம் இருக்கு, அதுல பிளாஸ்டிக் கொஞ்சம் இருக்கு, அது எடுத்தோம் 10 அடி மேலே ஏறுது தண்ணி. அப்போனா அது போய் எந்த அளவுக்கு அந்த ஊத்த கிளாக் பண்ணி இருக்கு, எந்த அளவுக்கு அதை அடிச்சு வச்சிருக்கு. அதே மாதிரி அம்மாப்பேட்டை ஏரியில எப்பவுமே தண்ணி நிற்கும். டாக்டர் கூட இருக்காரு, அவர் சொல்லுவாரு தண்ணி நிற்கும், பட் பிளாஸ்டிக்ல கவர், 3 feet லேயர்ல பிளாஸ்டிக் கவர் ஃபுல்லி. பக்கத்துல இருக்க கிணறுல தண்ணி ஊர்ல
பிளாஸ்டிக் ரிமூவ் பண்ணி ஏரியை சுத்தம் பண்ணி 39 ஐலண்ட் கிரியேட் பண்ணோம். 20 வருஷம் கழிச்சு அங்கே தண்ணி மேலே வந்துடுச்சு. ஸோ திஸ் இஸ் த பிக் டேஞ்சர் ஆஃப் பிளாஸ்டிக். அரசாங்கத்துக்கு கண்ணுக்கு தெரியுது. ஐசே த ஃப்ளட்டுக்கு காரணமே இன்ஃபேக்ட் கிளாகிங் ஆஃப் பிளாஸ்டிக். ஒரு பக்கம் பில்டிங் இருந்தாலும் நிறைய பில்டிங்ஸ் கட்டிட்டாங்க, என்க்ரோச் பண்ணிட்டாங்க, வாடகையில் கிராஸ் லேண்ட்ஸை முடிச்சுட்டாங்க. பிளாஸ்டிக் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் த மேஜர் ரீசன்ஸ். நம்மளோட குப்பை ஹேண்ட்லிங், சாலிட் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் எப்படி ஹேண்டில் பண்ணுறோமோ அது தண்ணியை பயங்கரமாக இம்பாக்ட் பண்ணிட்டு இருக்கு. கிரவுண்ட் வாட்டர் லெவல்லையும் சரி, காத்துலையும் சரி. ஸோ ஐ திங்க் ஸோ தட் நீட்ஸ் டு பி பே ஸ்பெஷல் அட்டென்ஷன் டு நம்ம கேம்பெயினில். யா, நன்றிங்க. நன்றிங்க. சிறப்பாக சொன்னீங்க. ஏன்னா நீங்கள் வந்து அந்த அந்த குப்பைகள் வந்து எப்படி தண்ணி வராமல் எல்லா இடத்துலையும் போகாமல் அது ஒரு 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 கவர் மாதிரி, அது பூமியிலேயே அது ஒரு கவர் மாதிரி இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் இந்த மாதிரி டெக்னிக்கலாக சொல்கிறது வந்து மிகவும் தெளிவாக இருக்குது. நீங்கள் அடுத்து வேறு என்னென்ன மாதிரி திட்டங்கள் பண்ணிச்சிருக்கீங்கிறது கவிதா நீங்கள் ஏதாவது ஐயா அவர்கிட்ட கேட்க நினைக்கிறீங்களா? வேற? ஆமா. நெக்ஸ்ட் வந்து நான் உங்ககிட்ட கேட்க வேண்டியது வந்துட்டு, நீங்க சொன்ன மாதிரி ஜல்லிக்கட்டு வந்து இது சப்செட் ஆஃப் லார்ஜர் பிக்சர். யூனோ அது வந்து ஒரு ப்ராசஸ் ஆஃப் ஐடென்டிஃபைங் த ப்ராப்பர் ப்ரீட். நம்மளுக்கு அது just is a subset of it. We have a larger problem that is farmers and which we have to look into. ஸோ ஃபார்மர்ஸ்க்கு இப்போ இருக்கிற மேஜர் பிரச்சனைன்னு பார்த்தோம்னா, நம்ம டன் கணக்கான வருஷத்துல வந்து கம்பேர் பண்ணும் போதுல இதுதான் வந்து ரொம்ப 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 வறட்சியான காலம் போயிட்டு இருக்குது. ஸோ இது ரெண்டுமே இன்டர்லிங்க்டா இருக்கிற போதுல வந்துட்டு இப்போ எந்தெந்த மாதிரி டெக்னிக்ஸ் வந்து நீங்க வந்து அந்த ஃபார்மிங் கம்யூனிட்டிக்கு வந்து இப்போ நீங்க நிறைய டெக்னிக்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ எந்த மாதிரி டெக்னிக்ஸ் வந்து நம்ம விவசாயிகள் கம்யூனிட்டிக்கு வந்து ஒரு லார்ஜ் ஸ்கேல்ல வந்துட்டு எப்படி ஹெல்ப் பண்ணும் டு மெயின்டைன் தி அந்த லேக்ஸும் சரி, குளம், குட்டம், கண்மாய், இது அவங்களோட கிணறுங்க, போர்வெல்ஸ், இது மாதிரி வந்து எல்லாத்தையும் வந்துட்டு சீரமைக்கிறதுக்காக நீங்க பண்ணிட்டு இருக்க டெக்னாலஜிஸ்ல வந்துட்டு சிம்பிளா நிறைய டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ அதை வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்றத வந்து கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்க. The first thing is that if people are working for the farming community, please let me remind you, farming community does not want tools. இந்த டோன்ஸும் தேவையில்லை. அடிப்படையாக கிடைக்கிற லோன்லேருந்து, இன்சூரன்ஸ்லேருந்து, my humble request to youngsters would be, please look at the priority sector lending. எப்படி ஃபார்மர்ஸ்க்கு லோன் கொடுக்கப்படுது. அந்த 17% இந்த புது ஆட்சி வந்ததுக்கப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் 2015 அப்புறம் 17% priority sector lending வந்து 8% ஆக்கிட்டாங்க. மீதி 9% வந்து அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் இண்டஸ்ட்ரிக்கு டைவெர்ட் பண்ணிட்டாங்க. ஆல்ரெடி ஆனால் 17%லேயே கொடுத்தது எதுவுமே இல்லை, அதை குறைச்சி வேற விட்டாங்க. ஸோ இன்சூரன்ஸ் இஸ் அ வெரி பிக் செக்டர். இஃப் தேர் இஸ் அ கிராப் ஃபெயிலியர், போலீஸ்காரன் ஒரு 2 வீலர் வண்டிக்கு இன்சூரன்ஸ் எடுக்கலன்னா இந்த கந்தளிக்கிறாரு, கோர்ட்டில் கேஸ் போடுறாரு. ஆனால் இன்சூரன்ஸ் எங்களுக்கு இங்கே கிராப் இன்சூரன்ஸ் இல்லைன்னா ஏன் அதுக்கு எந்த விதமான அதுக்கே குற்ற இதில் வர்றதில்லை, கிரிமினாலிட்டியில் வர்றதில்லை. இன்சூரன்ஸ், பேங்கிங், then production, then marketing. And the whole chain, people who want to work on farming issues, please connect to the whole chain. Second thing is that the priority is good priority. I will also remind everyone, Tamil Nadu is home to the biggest agent of Monsanto, Rafi Seeds. Tamil Nadu is the biggest playground for multinational companies. Everywhere. எல்லா ஃபார்மர்ஸும் எல்லா பக்கமே மல்டிநேஷனல் கம்பெனிஸ் தான் வேலை செஞ்சுட்டு இருக்கோம். அது மொன்சாண்டோவா இருக்கட்டும், அது பெஸ்டிசைட் மல்டிநேஷனல் மட்டும் இல்லை, நம்ம இந்தியன் க்ரோன் கம்பெனிஸ் கூட, அது பெஸ்டிசைடாக இருக்கட்டும், ஃபர்டிலைசராக இருக்கட்டும், இல்லை நம்மளோட டிராக்டராக இருக்கட்டும், இல்லை மெக்கனைசேஷனுக்காக இருக்கட்டும். ஸோ கேவிகேஸ்லேருந்து we need to review them. We need to go to KVKs and ask them, what have you done in terms of predicting the drought? அந்த ட்ரவுட் மிட்டிகேஷனுக்கு என்ன பண்ணியிருக்கீங்க? அது டெய்லி சிம்பிள் டெக்னிக்குங்க. நாங்கள் வந்து இந்த மரக்கறி தயாரிச்சுட்டு இருக்கோம். வெட்டு போன முள் நிறையா முளைக்கும், ஹார்ட் வேஸ்ட் நிறையா வரும் ஃபார்மிங் பண்ணும்போது. நான் அது பயோசார்ன்ற ஒரு டெக்னிக் இருக்கு, கூகுளில் சர்ச் பண்ணுங்க. இட்ஸ் வண்டர்ஃபுல் டெக்னாலஜி, ரொம்ப சிம்பிளான டெக்னாலஜி. அதில் பயோசார் பண்ணி மரக்கறி ஆக்கி இந்த மரக்கறியை பூமிக்குள்ளே போடுவோம். அதில் போடுறதுனால என்ன ஆகுதுன்னா 60% தண்ணி வந்து நம்ம வந்து இரிகேஷனுக்கு குறைச்சிடுவோம். 60% தண்ணியை குறைச்சோம்னா 60% தண்ணியை கீழே எடுப்போம், 60% கம்மி பவரை யூஸ் பண்ணுவோம். இந்த மாதிரி ரொம்ப சிம்பிளான டெக்னாலஜி கூட ஃபார்மர்ஸ் கிட்ட எடுத்துட்டு போறதுக்காக நம்மளோட ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேஷன் வேலை செஞ்சதில்லை. வை ஸ்டேட் அட்மினிஸ்ட்ரேஷன் இஸ் பிகாஸ் ஃபார்மிங் கம்யூனிட்டி இஸ் a very large community. There's a large population, almost
4 crore people are dependent on farming in தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் மட்டும் 4 கோடி மக்கள் இருக்காங்க farming dependent. Out of the 6-7 crore population that are living in Tamil Nadu. Now the thing is, to reach this kind of population, the government needs to really make sure இந்த செக்டர்ல மட்டும் ஊழல் பண்ணாதீங்க. நீ மீறி வந்து நகரத்துல ஊழல் பண்ணு, ரோட்ல ஊழல் பண்ணு, 2 புலி எக்ஸ்ட்ரா இருந்தாலும் பரவாயில்ல, அது உளுந்துடும், அதிகமா கார் கடிப்பட போகுது. பட் இந்த செக்டர்ல ஊழல் பண்ணீங்கன்னா நீங்க சாவடிக்கிறீங்க, தமிழ்நாடு சாவடிக்கிறீங்க. தி கரப்ஷன் I think so needs to be first tackled in the agriculture sector. First thing is that when it comes to farming. So, sorry to interrupt. So there are 2 things. No, Kavita. The thing is that I understand where you're coming to. You are saying that we need to give some technology, some techniques so that farmers can save themselves. I'm saying without government intervention, without government coming to the fore where it realizes that they really need to connect to farmers. Even the kind of ministers that we have, the kind of disconnect that is there to the drought issue. Tanjavurla last time போகும்போது my friends went there, 40 farmers convicted suicide. Farmers who committed suicide. இப்போ government has said only 17 farmers have committed suicide. Second thing is that not even a collector has gone and visited them. This is the case. So what we need to do is we need to put up a strong demand with a white sheet paper. டிமாண்ட் ஃப்ரம் த கவர்மெண்ட். எப்படி ஜல்லிக்கட்டுக்கு வந்தீங்களோ அதே மாதிரி வந்துட்டு நீ ஒயிட் பேப்பரை சப்மிட் பண்ணு, ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல சப்மிட் பண்ணு, ஸ்டேட் லெவலில் சப்மிட் பண்ணு, ஃபார்மிங்காக என்ன பண்ண போறேன்ட்டு. லெட் தம் இன்வைட் பீப்புள் அண்ட் சிட். தேர்ஸ் நாட் a single conference that has been invited in tackling drought. இவ்வளோ drought situation இருக்கு, ஒரு பப்ளிக் மீட்டிங் கூப்பிட சொல்லும். That is the plan, Piyush. One side வந்து நம்ம வந்து என்ன சொல்வாங்க, அரசுகள்ல வந்து நீங்க சொன்ன மாதிரி absolutely these are the problematic areas, we are going to address it and everybody responsible and all. So actually நான் இந்த கேள்வி வந்து கேட்டது வந்து நீங்க பயோசார் பண்ணிட்டு இருக்கீங்க இல்லையா, so அதனால தான் actually அந்த கேள்வி கேட்டது நான் வந்து I have been reading all the information about biochar and how it enables the water ஆப்டிமமா வந்து வாட்டர் யூட்டிலைசேஷனும் அது பண்ணுது. அட் த சேம் டைம் வந்து அது ஒரு இயற்கை உரமா கூட அது மாறுது. அது பத்தி தான் ஆக்சுவலா வந்து ஐ வாண்டட் டு லேர்ன் கெட் டு நோ மோர் அபவுட் இட். பிகாஸ் நீங்க பண்ணிருந்த யூடியூப் பதிவுகள்ல வந்துட்டு அது ரொம்ப டீட்டெயில்டா இல்ல. ஸோ அதனாலதான் வந்து அந்த விஷயத்த, ஏன்னா வந்து 2 பார்ட்டா இருக்குது. ஒண்ணு வந்து நம்ம அரசு மூலியமா போறது, இன்னொன்னு வந்து நம்ம எது பண்ண முடியுமோ பண்றது. So I wanted to learn from you on what we can do from our side. இந்த அக்ரிகல்ச்சர்ல செல்ஃப் சஃபிஷியன்சிக்கு ஒரு நல்ல மாடலா கிரியேட் பண்ணி வச்சிருக்கோம். டாப் ஃபாரஸ்ட்ல 23 மாடு இருக்கு, 250 ஏக்கர்ல திருப்பியும் கிரீனரி கொண்டு வந்திருக்கோம், அக்ரிகல்ச்சர் ப்ரொடக்ஷன் எழுந்திருக்கோம், கல்லுலயே ஃபார்மிங் பண்றத கொஞ்சம் நிறைய மாடல்ஸ் போட்டிருக்கோம். இந்த 1 hour interview I'm sure I will not be able to cover it, but the thing is that those who are interested, please keep connected on Facebook. Piyush Manush பேஜ்ல இருக்கு, டாப் ஃபாரஸ்ட் பேஜ் இருக்கு. Please keep connected and the end-to-end techniques right from soil, water to value addition. இந்த whole chainல வேலை செஞ்சுட்டு இருக்கோம். இந்த whole chainல வேலை செஞ்சுட்டு இருக்கோம். And I'll be very happy to interact later on with very minute details, with very clear details. நல்ல நீங்க வணக்கம். ஒரே ஒரு இங்க அமெரிக்க தமிழ் வானொலி நிலையத்துக்காக இருக்கிற மக்களுக்கு, இதை கேட்கிறவங்க நேயர்களுக்கும், அடுத்த கட்டத்துக்கு நம்ம இப்போ ஜல்லிக்கட்டு மாதிரி இதை கொண்டு போகணும்னு நினைக்கிற ஒரு சூழல் இருந்தாலும் கூட, பியோஸ்ங்கிறவர் எப்படி இந்த மாதிரி ஒரு கல்லூரி கூட முடிக்க முடியாத ஒரு தம்பி இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்து தன்னை பக்குவப்படுத்தி அறிவை குழமைய பெருமைப்படுத்திக்கிட்டு அதை கொண்டு போய் சேர வேண்டிய இடத்துல சேர்த்திட்டு இருக்கீங்க இல்லையா? அதை பத்தி, உங்களை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. எல்லாத்துக்கும் தெரியணும். நிறைய பேர் யூடியூப்ல பாக்குறாங்க, நல்லா பேசுறாரு, ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு மேல் போக்கு தான் தெரியுமே தவிர, இந்த மாற்றம், அந்த மாற்றத்தினுடைய பயன், அந்த பயன் எப்படி அடுத்த தலைமுறைக்கு பயன்படும், அப்படி வரத்துக்கு என்ன காரணம் அப்படிங்கறத கொஞ்சம் உங்களை பத்தி தொகுத்து சொல்லுங்க பியோஸ். இன்னும் நீங்க வந்து காலேஜ்ல நீங்க முடிச்சுட்டு வெளியில வந்தீங்கன்னா கூட அது அந்த மாதிரி வரத்துக்கு காரணம் என்ன? அதுல வந்து அதாவது ஒரு
உணவு சாப்பிட்டுட்டு ருசியா நல்லா இருக்கு அப்படின்னா அந்த சுவையை சேர்த்துக்கிட்டு அடுத்த உணவு தேடுவோம் இல்லையா? அந்த சுவை எப்ப உங்களுக்கு கிடைச்சது? ஆமா. அதுல இருந்து நீங்க மண்ணு ஒரு தாட்டி நீங்க மண்ணு தண்ணியில இறங்கி வேலை செய்ய ஆரம்பிச்சீங்கன்னா அது ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவத்தை வந்து நோக்கி எடுத்துட்டு போவோம். அந்த மண்ணும் தண்ணியே ரொம்ப மரியாதையோட சொல்லிட்டோம். இது எனக்கு எல்லாமே நான் வாழ்றது எல்லாமே இந்த தண்ணினாலையும் இந்த மண்ணுனாலையும் இந்த காற்றுனாலையும் தான் இருக்கு. நான் நாளைக்கு செத்துட்டேனாலும் என் குழந்தைங்க வந்து பொழைக்க தான் போறாங்க. ஆனா கண்டிப்பா தண்ணி மண்ணு செத்துச்சுன்னா நான் இருந்தாலும் இல்லைனாலும் என் குழந்தை பொழைக்கவே முடியாது. ஸோ அந்த மண்ணும் தண்ணியும் மரியாதை கொடுத்து நீங்க கொடுத்தீங்கன்னா கண்டிப்பா அடுத்தபடி இயற்கையா எடுத்துட்டு போவோம். நம்மள நான் இயற்கை வழிபாடு ரொம்ப அதிகமா மதிக்கிறவன், நம்புறவன். அது ஒரு ஜர்னி ரொம்ப ரொம்ப பியூட்டிஃபுல்லா எடுத்துட்டு போயிருக்கு. இன்ஃபேக்ட் பல போராட்டங்கள் பெரிய பெரிய போராட்டங்கள் எடுத்திருக்கோம். நான் இது வரைக்கும் எனக்கு கிடைச்ச ரிசல்ட் எல்லாம் நான் மேஜிக்காக தான் சொல்லுவேன். நான் 21 வயசு வரைக்குமே காலை வந்து மண்ணை வச்சதில்லை. நான் ஹோலி கிராஸ் கான்வென்ட்டுக்கு போனேன், டெக்ஸ்டைல் ஃபேமிலியில் பிறந்தேன். பட் இன்னைக்கு வந்து நான் வந்து ஒரு ஃபார்மர்ஸ்க்கு இதனால ஒரு இடத்த கூப்பிட்டு வந்து காமிச்சு ஃபார்மர்ஸ்க்கு வந்து பாருங்க இந்த டெக்னிக் சொல்ல முடிஞ்சதுன்னா ஐ ஃபீல் வெரி ப்ரௌட் ஆஃப் இட். இன்ஃபேக்ட் ஒரு மலையை வந்து பல மலைகள் வந்து காப்பாற்ற முடியுது. அரகண்டா இருக்கிறமோ நான் பேசுறது எனக்கு தெரியும், ரொம்ப ஒரு அரகன்ஸ் இருக்கு பேசுறதுல. பட் அந்த மலையெல்லாம் என்கிட்ட பேசும்போது எனக்கு அந்த காற்று படும் போது ஒரு தேங்க்ஸ் சொல்லுது. ஸோ தட் இஸ் அ வெரி பிக் டிரைவிங் ஃபோர்ஸ் டு டூ வாட் யூ ஆர் டூயிங். பட் ஒரு அநீதியும் நம்ம தட்டி கேட்கும் போது, நம்மளை சுற்றி நடக்கிற அநீதியை தட்டி கேட்க we have to be merciless in criticism of the state and the powers that may be. அது நம்ம பண்ணிட்டு இருக்க நம்ம ஆன்மா வந்து இந்த உடம்போடையும் இந்த மனசோடையும் பெருசாயிடுது. இன்ஃபேக்ட் வந்து இட் ஸ்டார்ட்ஸ் டேக்கிங் கேர் ஆஃப் யூ. அண்ட் இந்த ஜேர்னியில பெரிய விஷயம் என்னன்னா சக்சஸ் ஆர் ஃபெயிலியர் அது கவுண்டே ஆகாதுங்க. நம்ம எந்த அளவுக்கு கல்லை தூக்கி எரிஞ்சிருக்கோம் அதுதான் கவுண்ட் ஆகும். எவ்வளோ நம்ம எஃபர்ட்டை கொடுத்துட்டு இருக்கோம் அது கவுண்ட் ஆகும். ரிசல்ட் கண்டிப்பாக வரும். எஃபர்ட் சின்சியராக இருந்ததுன்னா ரிசல்ட் கண்டிப்பாக வரும். நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நாங்கள் அது வந்து வாட்டர் கன்சர்வேஷன்லேயும் பார்க்குறோம், சாயில் கன்சர்வேஷனில் பார்த்துட்டு இருக்கோம். இன்ஃபேக்ட் இந்த பொலிட்டிக்கல் இதில் கூட இந்த சிறையில் போய் போட்டு அடிச்சதுக்கப்புறம் எனக்கு அந்த பொலிட்டிக்கல் ராமிஃபிகேஷன் ரொம்ப கிளியராக தெரியுது. எத்தனை ஒஃபீஷியல் சஸ்பெண்ட் ஆனாங்க, எத்தனை ஒஃபீஷியல்ஸ் மாறி போயிட்டாங்க, எத்தனை பேர் அழுதுட்டு இருக்காங்க, ரொம்ப கிளியராக தெரியுது. ஸோ இயற்கை வழிபாட்டில் ஒன்லி அட்வைஸ் டு பீப்புள் இஸ் தட் நீங்கள் பண்ணுற வேலை பை சான்ஸ் அது இயற்கை கிடைக்குதுன்னா அது விட்டுருங்க. பல வேலைகள் இருக்கு நம்ம சேர்ந்து செய்ய முடியும். இயற்கையை சார்ந்து போய் நல்லா சம்பாதிக்க முடியும். நீங்கள் உங்கள் உடம்பு நல்லா பார்த்துக்கணும்னா மண்ணு தண்ணியில் இறங்குங்க. யோகாலாம் அப்புறம் பண்ணிக்கலாம். பட் ஃபஸ்ட்டு மண்ணு தண்ணி உடம்பு கட்டுச்சுன்னா உடம்பு ரொம்ப நல்லா இருக்கும். 6 பேக் உண்மையான 6 பேக் அப்போ தான் வரும். உள்ள ஆன்மாக்கும் நேச்சருக்கு ஒன்றிலே பழைய சயின்ஸ் எல்லாமே இயற்கையை நோக்கி தான் போனாங்க. காட்டுக்குள்ளே போய் தான் ஞானத்தை தேடினாங்க. இப்போ நீங்கள் புதுசாக டெம்பிள் கட்டிட்டு மணி வச்சுட்டு இருக்கீங்க. அது தெரியல எந்த அளவுக்கு போட்டு வரும்ட்டு. சொல்லுங்க. ரொம்ப உணர்ச்சிபூர்வமா ரொம்ப மோட்டிவேஷனலா நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க. உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்கு, கேட்கறதுக்கும் நல்லா இருக்கு, இது பண்றதுக்கும் நல்லா இருக்கு. ஆனா இதுல வந்து இந்த வாலண்டியர்ஸை வந்து எப்படி மொபிலைஸ் பண்றீங்க? ஏன்னா யூஸ்வலா வந்து ஒரு 10 பேர் 20 பேர் வந்து ஒரு வாரம் வரலாம், 2 வாரம் வரலாம். எப்படி மோட்டிவேட் பண்றீங்க? எப்படி இந்த ப்ராஜெக்ட் எக்ஸிக்யூட் பண்ணும்போது எப்படி அந்த இந்த மோட்டிவேஷனல் ஸ்பீச் இன்னைக்கு வந்து வளர்ந்து வந்த பியூஷ் வேற, 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பியூஷ் வேற, அவங்கள்ட இருந்து எப்படி இந்த வளர்ச்சி வந்தது, எப்படி கொண்டு வந்தீங்கன்னு கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். நான் முதல்ல சொன்னேன் 97ல மரம் ஆரம்பிச்சேன். 2010 சிறைக்கு போனதுக்கு அப்புறம் தான் 13 வருஷத்துக்கு அப்புறம் சிறைக்கு போனதுக்கு அப்புறம் தான் மக்கள் கொஞ்சம் திரும்பி பார்த்தாங்க. ஆனா ஒரு தாட்டி இறங்கி சுத்தம் பண்ணிட்டாங்க வச்சுக்கோங்க. ஒரு அந்த 1 ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்ட் அந்த பிளாஸ்டிக் அல்றேன்னா அங்க சூரிய ஒளி பட்டு அங்க புல் முளைக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா அந்த இருக்கிற அனுபவம், அந்த இருக்கிற சந்தோஷம் வந்து வேற எதுலேயும் இருக்காது. ஸோ நிறைய பேர் ஒரு கீழே பிரிண்ட் அனௌன்ஸ் பண்ண அம்மாக்க தேதியிலலாம் கம்ப்ளீட் பிச்சுங்க, கம்ப்ளீட் சாக்கடை. நல்லா ஃபர்ஸ்ட் டைம் இறங்கி அந்த மதகை ஓப்பன் பண்ணேன். ஏன்னா எல்லாம் டைம் நாங்கள் இறங்கிறதுக்கு கையிலேருந்து மதகுலேருந்து கல் எடுக்கிறேன், தண்ணியிலிருந்து என் கையில் கழிப்பதான் இருக்கு, தெளிவாக தெரிஞ்சது. அது ஓரமாக வச்சு திருப்பியும் எடுக்கிறேன். ஸோ பட் அந்த ஐ திங்க் ஸோ பீப்புள் வாண்ட் டு ஸ்டார்ட் நீட் டு மோட்டிவேட் அதர்ஸ். நம்ம இறங்கி வேலை செஞ்சோம்னா தொடர்ந்து செய்யணும். 10 பேர் வந்தாலும் சரி, 5 பேர் வந்தாலும் சரி, நம்ம தொடர்ந்து செஞ்சோம்னா அம்மாப்பேட் ஏரியில 40 வாரம் 150 பேர் ஆவரேஜாக வந்தாங்க. சித்திரையில் ஒரு தமிழ் நியூ இயர் கொண்டாடும் போது நோட்டீஸ் பிடிச்சிட்டு பண்ணும்போது அங்கே ஒரு 600 பீப்புள் லேண்டட் ஃபார் அ கிளீனப். அண்ட் இது கொண்டாட்டத்துக்கெல்லாம் கூப்பிடுறது இல்லை.
வாங்க ஏரியை சுத்தம் பண்ணுவோம், கை கொடுத்துறோம், கையில பிளாஸ்டிக் அல்ல சொல்றோம். இதுக்கு 600 people came on one day and 150 people were averaging around 40 weeks பண்ண முடிஞ்சது. அதோட ஒரு தொடர்பான கேள்விங்க, இப்ப நீங்க தத்து எடுக்கிறீங்கல்ல, ஏரி தத்து எடுக்கிறீங்க, இதுல வந்து மேக்சிமம் மேனுவல் லேபரை வச்சுதான் கிளீன் பண்றோமா இல்ல வந்து மிஷினரியும் பண்றோமா? அதுக்குள்ள machine தாங்க, மிஷின் பண்றது இல்லையா? மேஜர் ஒர்க் will be done by machines. பட் மஷின்னால மரம் நட முடியாது, மஷின்னால பிளாஸ்டிக் அள்ள முடியாது. ஸோ பட் மேஜர் ஒர்க் இஸ் பை மஷின். அம்மாப்பேட்டை ஏரியில பாத்தீங்கன்னா ஒரு வாக்கிங் பாத் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்ல போட்டோம், 350 மீட்டருக்கு வாக்கிங் பாத் போட்டோம். அந்த வாக்கிங் பாத் ஃபுல்லாவே சேரும் பிளாஸ்டிக் தான். அதை எடுத்து வெளியே அனுப்பிச்சுட்டோம், வெளியே அனுப்பிச்சு அதை எரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க குப்பமேட்ல. பியோஷ் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும் இந்த இடத்துல சொல்லணும். ஒரே ஒரு அம்மாப்பேட்டைங்கிறதுனால சொல்றேன் நான். 72 எல்லாத்துக்கும் சொல்றோம் நாங்க. ஒரு 10-15 குழந்தைங்க ஒரு வருஷத்துக்கு செத்து போவாங்க தண்ணியில. ஏன்னா ஏரியில அவ்வளவு தண்ணி வரும். 90களில் வந்து பாத்தீங்கன்னா அப்படியே இந்த முழு ஏரியும் டிச்சியில கெட்டி தண்ணியில பிளாஸ்டிக்ல இருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு 18 அடி 19 அடிக்கு அப்படியே செதுகளா இருக்கும். அதெல்லாம் எடுத்து வச்சு இன்னைக்கு போய் பாத்தீங்கன்னா அப்படியே பீச்சாறு, நம்ம பிச்சாவரம் நீங்க போய் பாத்தீங்கன்னா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு நல்ல தண்ணி கொஞ்சமா இருந்தாலும் கூட போய் இன்னைக்கு போய் பாத்தீங்கன்னா ஒரு 1000 பறவைகள் வருதுங்க அந்த இடத்துல. திரும்பி கூட பார்க்காது. நீங்க ஒரே ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு, ஒரு இடம் தூய்மையா இருக்குன்னா படித்த அறிவு மேதாவிகளுக்கு தெரியாத ஒரே ஒரு விஷயம் இந்த பறவைகள் வரும். அந்த மாதிரி கொண்டு வந்து அதனுடைய தாக்கத்தை பார்க்கும்போது மன்னிக்கணும் சொல்லுங்க சார். மன்னிக்கணும். 72 வெரைட்டி ஆஃப் பேர்ட்ஸ் இருக்கு. அப்ராக்சிமேட்லி 25,000 to 30,000 பேர்ட்ஸ் அம்மாப்பேட்டை ஏரியில் இருக்கு. அண்ட் தண்ணி ஆக்சுவலி நான் தான் ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கேன். தண்ணி நான் தான் வெளியே அனுப்பிட்டு இருக்கேன். ஏன்னா டூர் வாரிட்டு இருக்கோம். இது சொல்லிடுறேன். 10 ஃபேஸ்ல 350 மீட்டருக்கு பண்டு போட்டோம். இப்போ வேலை ஆரம்பிச்சு 2 மாசமா வேலை பண்ணிட்டு இருக்கோம். 3 வண்டி ஓடிட்டு இருக்கு, 5 டிப்பர் லாரி ஓடிட்டு இருக்கு. 1700 மீட்டர்ஸ்க்கு பண்டு போட்டுட்டு இருக்கோம். 1700 மீட்டர்ஸ்க்கு பண்டு போட்டு ஆல்மோஸ்ட் 5100 ஃபீட் வருது. இது போட்டு இந்த வேலை ஆரம்பிச்சு நல்லா போயிட்டு இருக்கு. சந்த ஃபீல் நான் பொன்சொல்லி என்கிட்ட ஃபர்ஸ்ட் நாளே கேட்கும் போது நான் சொன்னேன், நான் கண்டிப்பா பிச்சைக்கார மாதிரி காசு கேட்க போறேன். அண்ட் அவர் இயற்கை பிச்சைக்காரன், எங்களுக்கு பணம் வேணுங்க. இந்த அரெஸ்ட் ஆனதுக்கு அப்புறம் சேலத்துல ரொம்ப முக்கியமா கொடுத்தவங்க எல்லாம் கொஞ்சம் பின் வாங்கிட்டாங்க. அவங்க மேல தவறு சொல்ல பயம் இருக்கும் எல்லாத்துக்கும். நாங்கள் ஃபேஸ்புக்கில் ஓப்பனாக எங்களுக்கு இவ்வளோ ஃபண்ட்ஸ் கிடைக்குதுன்னு நாங்கள் போட்டுடுறோம். 10 days 15 days அப்டேட் கொடுத்துருவேன். பட் வி ஆர் இன் டீப் கிரைசிஸ். இப்போ எனக்கு 10 லட்சம் ரூபாய் கடன் இருக்கு. சீனிவாசன் சார் தான் கடன் வேணும்னு ஆக்கிட்டு இருக்கேன் ஒரு தாட்டியும். ஸோ கொஞ்சம் பணத்தை அனுப்புங்க. பண்ணலாம், கண்டிப்பா பண்ணலாம். இன்னும் ஒரு பாயிண்ட் இந்த அமெரிக்க தமிழ் மக்களுக்கும் இன்னைக்கு இருக்க தமிழக சூழ்நிலையிலையும் ஒரே ஒரு கருத்தை மட்டும் உங்ககிட்ட கேட்கணும். என்னன்னா, இன்னைக்கு அரசியல் நிலைமையில பன்னீர்செல்வத்தையும் பெரிய ஆளாக்கிட்டாங்க, சசிகலாவையும் பெரிய ஆளாக்கிட்டாங்க. ரொம்ப கேவலமான ஒரு சூழ்நிலையில சுய சிந்தனையை மறந்துட்டு மக்கள் பொது வாழ்க்கையில வேற பக்கம் போயிட்டு இருக்கோம். ஆனா இந்த சூழ்நிலையில இப்ப திமுக இருந்த காலத்திலயும் சரி, அதிமுக இருந்த காலத்திலயும் சரி, 2 பக்கமும் நீங்க அடி வாங்கினப்பட்ட மனிதன் இல்லையா? ஆமாங்க. 2 பக்கமும் நான் யாரையும் பிரிச்சு பேசல, எனக்குதான் பேசுறேன். 2 திராவிட முன்னேற்ற கழகம், இன்னொன்னு காங்கிரஸுக்கிட்டையும் வாங்கியாச்சு, பிஜேபி கிட்டையும் வாங்கியாச்சு. அடுத்தது அதுதான் வர மாநில கட்சி 2ல இருந்தும் தேசிய கட்சியில 2லயும் வந்திருக்கு. இன்னைக்கு இவ்வளவு ஆண்டுகளுக்கு 1960களுக்கு மொழி போராட்டத்துக்கு அப்புறமேட்டு இந்த ஜல்லிக்கட்டு போராட்டம்லாம் இளைஞர்கள் எழுச்சியை வந்து பார்க்க முடியுது. இது ஒரு நல்ல திருப்பு முனை. எதற்காக பண்ணோம், எப்படி பண்ணோங்கிறது 2வது வேற. ஒத்துமைன்னு ஒண்ணு வந்திருக்கு எல்லாத்துக்கிட்டையும். இதை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கு, இயற்கையினுடைய முக்கியத்துவத்தை உணர்த்துறதுக்கும், இந்த இளைஞர்கள் கிட்ட மனசுல பதிய வைக்கிறதுக்கும், ஒரு ஹோலி கிளாஸ்ல படிச்ச பையன் வந்து இன்னைக்கு இறங்கி இறங்கி சேத்துல இறங்கி எல்லா வேலையும் பண்ற அளவுக்கு வந்திருக்கோம் அப்படிங்கிறத எப்படி இந்த இளைஞர் சமுதாயத்துக்கு கொண்டு போய் கொடுத்து அடுத்த தேர்தலையாவது கொஞ்சம் முன்ன நின்று வெளியில வந்து உங்களை மாதிரி ஆட்கள் எல்லாம் பொது பணிக்குவாங்க. அந்த மாதிரி இருக்கிறதுக்கு என்ன வாய்ப்புகள் இருக்கு, என்ன வசதிகள் இருக்கு அப்படிங்கறத அரசியல்ல வர்றதுக்கு ஒரு அணியை திரட்டுங்க. அதுக்கு முன்னாடி வாங்க, முன்ன நில்லுங்க. அதுக்கு
முழு உறுதியா ஒத்துழைப்பு கொடுக்கறதுக்கு நாங்க எல்லாம் தயாரா இருக்கோம். இங்க இருக்கிற எல்லா தமிழ் மக்களும் உணர்வா இருக்கிறவங்க எல்லாருமே இருக்கோம். என்ன நினைக்கிறீங்க நண்பர்களே? கட்டாயமாங்க. இல்ல அது நல்ல அருமையான யோசனைங்க. நம்ம முதல்ல இங்க இருந்து நம்ம ஒரு மோட்டிவேஷனல் கொடுத்தோம்னா அங்க வந்து இங்க வந்து நம்ம 1000 பேர்னா அங்க 10,000 பேர் ரெடியா இருக்கிறாங்க. ஓகேங்களா? அது ஒண்ணு. அதோட சேர்ந்து நீங்க கால்வல் நீங்க நல்லா சொன்னீங்க, 72ல 10 குழந்தைங்க வருஷத்துக்கு சாகுறாங்க அப்படின்னு. ஆனா நம்ம அதுல இருந்து முன்னேறின மாதிரி நான் ஒரு சிரிப்போட சிந்தனையோட இதை சொல்றேன். சிந்திக்க வேண்டிய சிரிப்பு என்னன்னா, அன்னைக்கு 10 பேர் குளத்துல விழுந்து செத்தாங்க, இன்னைக்கு தண்ணி இல்லாம 200 லட்சம் விவசாயிகள் செத்துக்கிட்டு இருக்காங்க. ஆமாங்க, வேதனையா சொல்றேன். நான் அதுக்காக தான் ஒப்பிட்டு சொன்னேன், அது சிந்திக்க வேண்டிய அவசியத்துல இருக்கும் அப்படிங்கிற. அவ்வளோ ஒரு நல்ல ஒரு ஆக்கம் இருந்த இடத்துல அழிவு போய் இப்ப திருப்பியும் ஆக்கம் ஆகிறதுக்கு புரண்டு இருக்கு. அது தமிழனுடைய தலையெழுத்தே வந்து அழிந்தால்தான் ஆக்கம் பெறுவான் அப்படிங்கிறது எழுதப்பட்ட ஒரு கருத்து. அதுக்கு இருந்து எப்படி வர்றது அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயத்தை ஞாபகப்படுத்துறேங்க. எல்லாத்துக்கும் சின்ன விஷயத்தை ஞாபகப்படுத்திடுறேன். நீங்க குவான்டிட்டியை மென்ஷன் பண்ணிருக்கீங்க. அன்னைக்கு குளத்து ஆழத்தினால குழந்தைங்க செத்துருக்காங்க, இன்னைக்கு தண்ணி பற்றாக்குறையினால விவசாயம் செத்துட்டு இருக்காங்க. இன்னொரு விஷயத்த ரொம்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு சொட்டு தண்ணி தமிழ்நாட்டுல ஒரு சொட்டு தண்ணி உங்க பைப்ல இருந்து வந்து தண்ணி குடிக்கிற தண்ணி வந்து சீவேஜ் வாட்டரா, டிச் வாட்டரா, ஹெவிலி கெமிக்கலி கண்டாமினேட்டட் வாட்டரா இருக்கு. பெங்களூர் இருந்து இப்போ இன்ஃபேக்ட் வர்த்தூர் லேக்கோட தண்ணி வந்து தென்பெண்ணார் ஆறுல இருந்து 3 டேமை ரொப்பி கடலூர் வரைக்கும் போற தண்ணி. கிருஷ்ணகிரி டேம், காக்கனூர் டேம், கேழ்வாபி டேம். இந்த டேம் தண்ணி வந்து அவங்க டைவெர்ட் பண்ணி, டிச் தண்ணி தான் நான் சொல்றேன், இப்போ நான் நல்ல தண்ணியும் சொல்ல, டிச்சி தண்ணியை அவங்க டைவெர்ட் பண்ணி கேஜிஎஸ் எடுத்துட்டு போறாங்க. நாங்க இந்த டிச்சி தண்ணி திருமுத்தார் தண்ணியை வந்து திருச்சி குடிநீர் தண்ணியா குடிக்கிறோம். திருச்சி தன்னோட குடிநீர் தண்ணியை வந்து தஞ்சாவூர் கொடுக்குது. டிச் தண்ணியை தஞ்சாவூர் கொடுக்குது. ஸோ குவாலிட்டி ஆஃப் வாட்டர் ஒரு பக்கம் இருந்தாலும், குவான்டிட்டி ஆஃப் வாட்டர் ஒரு பக்கம், அளவு ஒரு பக்கம் இருந்தாலும், தரம், தண்ணியோட தரத்தை வந்து ரொம்ப ரொம்ப கவனிங்க. நம்ம கிட்ட தண்ணியோட தரத்தை திருத்தத்துக்கு எதுவுமே இல்லை. இன்ஃபேக்ட் இந்த ஆயில் ஸ்பில் நடந்தப்போ பக்கெட்ல வச்சு அள்ளிட்டு இருக்க ஒரு கேவலமான ஒரு நிலைக்கு நிறுத்தணும். ஸோ இந்த அளவு தான் இருக்கு. ஸோ குவான்டிட்டி ஒரு பக்கம், குவாலிட்டியை வந்து கெடுக்கிறவங்க ஆர் டெரரிஸ்ட். நான் டெரரிஸ்ட் அவங்க தான் சொல்லுவேன். இப்பத்தால் யாரோ தண்ணியை கெடுக்கிறானா, இட் இஸ் நத்திங் பட் வாட்டர் டெரரிசம். இன்னும் ஒரே ஒரு தகவலுங்க, சேலத்துல சொல்றதுனால ஏற்காடை சுத்தி இருக்கக்கூடிய ஒரு 740 ஏக்கர்ல விளையிற மஞ்சள் வந்து தாய் மஞ்சள் சொல்லிட்டு ஒரு காலத்துல ஊர் உலகத்துல இருக்கக்கூடிய தமிழ்நாட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே வந்து விதை மஞ்சள் சொல்லி வாங்கிட்டு போவாங்க. என்ன காரணம்னா, கிரிக்மின் கண்டென்ட் அப்படிங்கறது வந்து சேலத்து மஞ்சள்ல மட்டும் 4.8% இருக்குங்க. நார்மலா 1% இருக்கிறது அதிகம். அந்த கிரிக்மின் வந்து கம்ப்ளீட்லி பைபாஸ் சர்ஜரி பண்ற வேண்டிய அவசியம் இல்லை, கேன்சர் வரத்துக்கு ப்ரிவென்ட் பண்ணக்கூடிய ஒரு மேஜர் மெடிசன். இன்னைக்கு கேரளால இங்க இருக்கக்கூடிய மஞ்சள் இத்தனையும் தேடி கண்டுபிடிச்சி எடுத்துட்டு போய் கேரளால ஒருத்தன் பவுடர் பண்ணி அதை வந்து எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு மட்டும்தான் வச்சிட்டு இருக்கானுங்க ஒழிய இங்க யாருக்கும் ஒரு ஆதரவு கிடையாது. இன்னைக்கு என்னாச்சுன்னா, அந்த கிரிக்மின் கண்டென்ட் இருக்க மஞ்சள் வந்து 600-700 ஏக்கர்ல விளைஞ்சிட்டு இருந்த மஞ்சள் வந்து இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு தரம் போயிடுச்சு, எல்லாம் மாண்டு போச்சு. இன்னைக்கு வந்து ஒரு 2-3 ஏக்கர்ல கிடைச்சா அப்படியே விதை மஞ்சள் கிடைக்கணும், அவ்வளோ ஒரு இடம். இது வந்து ஏற்காடு இன்னும் பசுமையா இருக்கானா, தண்ணி இல்ல, மண்ணினுடைய தரம் கெட்டு போச்சு, பொருளினுடைய விளக்கம் என்ன உங்களுக்கு அவசியமோ அது கண்டு போச்சு, மஞ்சளினுடைய மகிமை செத்து போச்சு. அந்த மாதிரி சூழ்நிலையில் தான் இன்னைக்கு இருக்கு. நல்ல இதையும் அதே சொல்லுங்க நீங்க கால்வல். அதான் நீங்க அந்த உள்ளூர்ல அந்த என்ன நடந்துட்டு இருக்கு அப்படிங்கறத பத்தி நல்லா சொன்னீங்க. இந்த மாதிரியான சீர்கேடுகள்னால அவ்வளவு புகழ்பெற்ற மஞ்சள் அப்படிங்கறத இன்னைக்கு வந்து ஒரு உடலுக்கு ஒரு எடுத்த உடனே முதல்ல அது சாப்பிட வேண்டிய பொருள்ங்கிற மாதிரி சொன்னா கூட அந்த மஞ்சளே வந்து மாசுபட்டு இருக்கு அப்படிங்கறத நல்லா சொன்னீங்க. இதுல நம்ம அதான் ஒரு முறை திருப்பியும் அந்த நேயர்களே, இன்னைக்கு நம்ம பேசிட்டு இருக்கிறது வந்து நமக்கு மிக 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 தமிழகத்தின் வாழ்வாதாரமாக இருக்கிற நீர், நிலம், அதை சுத்தி இருக்கிற காற்று, இவை எல்லாற்றையுமே பாதுகாக்கிறதுக்காக செயல் திட்டங்களோடு இருக்கக்கூடிய செயல் வீரர் அவர் வந்து சேலத்துல இருந்து பியூஷ் மனுஷோட பேசிட்டு இருக்கிறோம். ஒரு பசுமை போராளியாக இருக்கிற பியூஷ் மனுஷோடு நம்ம இப்ப கலந்துரையாடிட்டு இருக்கிறோம். 1 மணி நேரம் ஆச்சு. அவ்வளவு அருமையான செய்திகளையும் அவ்வளவு தேவையான ஒரு கருத்துக்களையும் எப்படி நம்ம தயார் பண்ணி நம்ம ஊர்களில் செய்யலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு பெரிய உந்துதலையும் அவர் இன்னைக்கு கொடுத்திருக்காரு. இன்னும் ஒரு 10 நிமிடங்கள் 15 நிமிடங்கள் நமக்கு இருக்குது. அதுல வந்து சில முக்கியமான கேள்விகளை நம்ம கேட்டுட்டு அதுல வந்து நம்ம இன்னும் வந்து
அவர் வந்து மிக அழகாக சொன்னார். அந்த காற்று, மண், நீர், பறவைகள் இவை எல்லாத்தையுமே எப்படி வந்து ஒரு ஹோலிஸ்டிக்கா திங்க் பண்றது அப்படிங்கிறத. அதுல வந்து நீங்க ஒரு சில ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொன்னீங்க. அதை ஒரு முறை நினைவுபடுத்திடலாம், திருப்பி நம்ம வினாக்களுக்கு போகலாம். நீங்க சொன்னதுனுடைய இது வந்து நீங்க அந்த டொனேட் பண்றதை பத்தி நிறைய ஏரிகளை ஒரு வாலண்டியர்ஸை வச்சு நிறைய பண்ணிருக்கீங்க. மிகப்பெரிய ஒரு எக்ஸாம்பிள காமிச்சிருக்கீங்க. இப்ப பண்ற ஏரிகளுக்கு உங்களுடைய உதவி தேவை அப்படின்னு சொன்னீங்க. அது எப்படி கொடுக்கறது, வெப்சைட்ல எப்படி டொனேட் பண்றது, என்ன வெப்சைட் அப்படிங்கறத கொஞ்சம் சொல்றீங்களா பியூஷ்? சார் எனக்கு வெப்சைட் இல்லைங்க எனக்கு. பட் என்னன்னா ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஃபேஸ்புக்கில் ரெகுலராக எங்கள் பேங்க் அக்கௌண்ட்ஸில் போட்டிருப்போம். இப்போ ப்ரெசென்ட்லி ப்ராஜெக்ட் வந்து மூக்கடேரியில் எக்ஸ்பேன்ஷன் தேவைப்படுது. ஒரு வெஸ்ட் சைட் பண்டு வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணி நான் சாக்ரட் ரூட்ஸ் விதி மாதிரி நான் புனித மரம் வந்து நட்டுட்டு இருக்கோம். அந்த மரம் நடுறதுக்காக பிளாட்ஃபார்ம் ரைஸ் பண்ணுவோம், அப்படியே படிக்கட்டுக்கு கட்டிட்டுருவோம், கரையும் பலமாயிடும். ஸோ மூக்கடேரியில் அந்த வேலை நடந்துட்டு இருக்கு. அரசிப்பாளையம் ஒரு தெப்பக்குளத்தில் 23 பெரிய படி கட்டியிருக்கோம். ஒரு 600 பேர் 700 பேர் அங்கே உட்கார்ற மாதிரி இடம் பண்ணியிருக்கோம். அந்த குளத்துக்கு நடுவில் ஒரு இன்னும் கொஞ்சம் மராமத்து வேலை இருக்குது. அந்த குளத்துல பள்ளப்பட்டி குளம் வந்து நடார் பண்ணியிருக்கோம். இப்போ பள்ளப்பட்டி ஏரி எடுக்க போகிறோம். முக்கியமாக இப்போ அம்மாப்பேட்டை ஏரியில் ஒரு பெரிய பண்டு ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம். உள்ளேருந்து டூர் வாரி வெளியே ரிங் மாதிரி பண்டு போட்டிருக்கோம். அதை ஃப்ரெண்ட்ஸ் பண்ணி அண்ட் இன்ஃபேக்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான வேலை மறந்துட்டேன், திருப்பி சொல்கிறேன் உங்களுக்கு. அம்மாப்பேட்டை ஏரியாவை டிச்சி தண்ணி அனைத்துமே எல்லாம் ஓடையில் கலந்து இங்கே ஏரிக்குள்ளே வருது. அங்கே முதல்ல இருந்த பிரச்சனை கொஞ்சம் டைம் ஃபேக்ட்ரினால பிரச்சனையாக இருந்தது. இப்போ ஹோப்ஃபுல்லி இன்னும் அந்த போராட்டம் போயிட்டே இருக்கு. அப்பப்போ அந்த டைம் ஃபேக்டரி க்ளோஸ் பண்ணுவாங்க, அப்பப்போ அதை மூடுவாங்க. ஆனால் இப்போ திருப்பி அந்த டைம் ஃபேக்டரியிலேருந்து கொஞ்சம் ரிலீஃப் வந்திருக்கு. அது கண்டிப்பாக போகுது. பட் இந்த டைம் ஃபேக்டரியும் ப்ளீச்சிங் வாட்டர் வரலன்னா இப்போ தண்ணி வந்து சாலிட்ஸோட வரும், பிளாஸ்டிக்கோட கழிப்பறத்தோட எல்லாம் வரும். அதுக்கு ஒரு பெரிய செக் டேம் கட்டியிருக்கோம். அதில் மெஷ்ஷு போட்டிருக்கோம், ட்ராலி மாதிரி போட்டிருக்கோம். அது சாலிட்ஸ் எல்லாம் அதில் ஜமா ஆகிடும், தண்ணி மட்டும் வெளியே வரும். அதை எடுத்து திருப்பி நாங்கள் வெளியே கொட்டிடுவோம் சாலிட்ஸை. அந்த ஒரு பே கிரியேட் பண்ணியிருக்கோம். அப்புறம் அந்த டிச் வாட்டர்ஸ் வந்து உள்ளே வர்றதுக்கு முன்னாடியே ஒரு பெரிய பெட்டு, அந்த பெட்டில் வெட்டி ஏறி கல்வால மூங்கில் அது நட்டு விட்டுருக்கோம். அதுல வந்து கிராஸ் பண்ணி தண்ணி ஒரு பெரிய குழிக்குள்ள விழுவோம். அந்த குழிக்குள்ள மீன் வந்து அந்த தண்ணியெல்லாம் சுத்தம் பண்ணி அப்புறம் அந்த ஏரிக்குள்ள வரும். இந்த மாடல் வந்து நான் ரொம்ப நேரம் பேசினாலும் ரொம்ப சீப்பாக முடிச்சிருக்கோம். ஒரு 8 lakhs 9 lakhsக்குள்ள இந்த ப்ராஜெக்ட் முடிச்சிடும். அண்ட் இட் வில் பி த மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் வே டு ட்ரீட் சீவேஜ் வாட்டர் கம்யூனிட்டி லெவலில். மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் வே. இந்த மாடல் ஒரு தாட்டி சக்சஸ்ஃபுல் ஆயிடுச்சுன்னா this can be adopted all across Tamil Nadu. Liquid waste managementல ஒரு பெரிய முன்னுதாரணமா இருக்கும். அப்புறம் இந்த ஏரியில கான்ஸ்டன்டாவே வந்து ஒரு தெருவுல வந்து போய் போர்டு போட போறோம். இட் சேஸ் உங்க வீட்டுல இருந்து வர மழை மாறிய வந்து உங்க வீட்டுக்கு வந்த மாறிய வந்து நீங்க டிக்கி வெளியே அனுப்பிச்சு விட்டீங்க. இந்த டிக்கி அட்லீஸ்ட் இந்த டிக்கி இன்னும் கொச்சப்படுத்தாம இருங்க. அதுக்கு ஒரு உண்டான விழிப்புணர்வு கொடுக்கறதுக்கு ஒரு கேம்பெயின் நடத்த போறோம். So that people start treating ditch as with more respect. ஏன்னா அது யாருக்கோ ஒருத்தருக்கு குடிநீர் தனியா மாறுது முன்னாடி போய். அதுக்கு ஒரு கேம்பெயின் ஸ்டார்ட் பண்ணி அந்த டிச் வாட்டர்ஸ் எல்லாம் ஏரியில சுத்தம் ஆயிடுச்சுன்னா ஐ திங்க் இட் வில் பி செட்டிங் எக்ஸாம்பிள் ஃபார் எவ்ரி ஒன். இன்ஃபேக்ட் மூக்கரேரி தான் இவ்வளோ நாளாக பேசப்படுது. இன்ஃபேக்ட் இந்த ஒர்க் முடிஞ்ச உடனே நீங்க பாத்தீங்கன்னா அம்மாப்பேட்டை ஏரி பத்தி நிறைய பேசப்படும். ஏன்னா இதனால மூக்கரேரியில் சில தப்பு திருத்தி நீங்க பண்ண முடிஞ்சது. இட்ஸ் ஒர்க்கிங் கண்டினியூட்டி அண்ட் அபோவ் ஆல் நாங்கள் நிறைய கேம்பெயின்ஸ் எடுத்து நடத்திட்டு இருக்கோம். போராட்டத்துக்கு கண்டிப்பாக கொஞ்சமாச்சும் பணம் தேவைப்படுது. நான் இன்ஃபேக்ட் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துலையும் போராட்டத்துக்கு பணம் கொடுக்கறது இல்லை மக்கள். ஸோ இந்த கேம்பெயினும் ஸ்ட்ரென்தன் ஆகாத அந்த கேம்பெயின் மூலியமா மைனிங் இண்டஸ்ட்ரியும் இருக்கும், என்ஃபோர்ஸ்மெண்ட் இருக்கட்டும், இந்த அரசாங்கத்தில் இருக்கட்டும், இப்போ கண்டினியூஸாக போராடிட்டு இருக்கோம். அந்த அப்டேட் ரெகுலராக ஃபேஸ்புக்கில் பார்க்கலாம். For me to connect with me, the best way is to come on Facebook. Please, I'm sorry. என்னால இன்டர்நெட்ல அதுக்கு மேல எதுவும் பண்ண முடியல. சொல்லுங்க. இப்போ வந்து நீங்க வந்து இந்த சாம்பிள் ப்ராஜெக்ட் மாதிரி பைலட் ப்ராஜெக்ட் மாதிரி 2-3 பண்ணிருக்கீங்க. ஒரு ப்ராஜெக்ட் இப்போ மூக்கநேரி ப்ராஜெக்ட் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது வந்து இனிஷியேஷன்ல இருந்து ஒரு மெச்சூரிட்டி வர எத்தனை வருடங்கள் ஆகுது? 3 வருஷமா, 5 வருஷமா, 7 வருஷமா? கொஞ்சம் சொல்லுங்களேன். இல்லை சார், ஃபேஸ் என்னன்னா இப்போ நாங்கள் எடுத்த உடனே 6 monthsல வேலை முடிச்சிட்டோம். மூக்கநேரிக்கு உள்ள லேக்குள்ள 6 monthsக்குள்ள 22 lakhs ஸ்பெண்ட் பண்ணி 45 ஐலண்ட் கிரியேட் பண்ணி மரங்கள் நட்டு வந்துட்டோம் வெளியே. அதுக்கப்புறம் வெளியே கரை மேலே வந்து
திருப்பியும் டேமேஜ் பண்ணாம இருக்கிறது, மக்கள் திருப்பியும் குப்பை கொட்டாம இருக்குது, கரை மேல ஏதோ வேலை செஞ்சாகணும். அப்போ இந்த ஸ்கூல் முன்னுக்கு வந்து ஒரு 35 லட்சம் செலவு பண்ணி ஒரு பார்க் அழகா போட்டாச்சு. இப்போ எவ்வளவு அழகுபடுத்த முடியுது, அது ஒரு லக்ஸரியா வச்சுக்கோங்க. பட் எவ்வளவு அழகுபடுத்த முடியுதோ அவ்வளவு அதிகம் மரியாதை மக்களுக்கு வரும் ஒரு ஏரி மேல. அதனாலதான் முதல்ல அந்த கோயில் கட்டினாங்க. அந்த கோயில் ரொம்ப நல்லது. இந்த பார்க்கு யூட்டிலிட்டி ஏரியா. நான் முடிச்சிருக்கேன் சார். அம்மாப்பேட்டை ஏரி பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல நாங்க 6 monthsல வேலை முடிச்சோம். பட் இன்னும் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு, இன்னும் அதிகம் டீட்டெயில்ஸ் பண்ணி இன்னும் பண்றதுக்கு 6 monthsல ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துட்டு போவோம். இன்னும் அதிகம் அழகாயிடும். அதுதான். பட் ரொம்ப லாங் ஸ்டாண்டிங் அப்படியே 6 months 6 years 7 years எல்லாம் ஆகுறது இல்லை. அடுத்து வந்து நீங்க வந்து இது வந்து பெரிய லெவல், ஏன்னா இப்ப வந்து நம்ம இது வந்து வெளியில நல்லா தெரிய வந்துருச்சு. இப்ப அது மட்டும் இல்லாம யூஎஸ்ல இருக்க வாலண்டியர்ஸ் எல்லாருமே இதுல ஹைலி மோட்டிவேட்டட். இதுல பணம் கொடுக்கறது ஒரு சைடு, ஆமா டெஃபினட்டா பணம் வேணும், எல்லாத்துக்கும் எல்லா ப்ராஜெக்ட்ஸ் பண்றதுக்கும் பணம் வேணும். அண்ட் ரெண்டாவது வந்து வாலண்டியர்ஸ். அந்த வாலண்டியர்ஸை மோட்டிவேட் பண்றதுக்கு ஒரு ப்ரொபோசல் ஒன்று கொடுக்குறேன், அது முடியுமான்னு பாருங்க, நம்ம அப்புறம் ஆஃப்லைன்ல பேசிக்கலாம். என்னன்னா இங்க வந்து யூஎஸ்ல உள்ள ஸ்கூல்ஸ்ல வந்து வாலண்டியர் ஒர்க் இஸ் அ மஸ்ட் ஃபார் 10th grade 11th grade 12th grade. இதை கன்சாலிடேட் பண்ணி தான் காலேஜ் அட்மிஷனே கொடுக்குறாங்க. நம்ம ஊர்ல வந்து மார்க்குக்கு மேல காசு, இதுதான் காலேஜ் அட்மிஷன். இந்த இதை வந்து அரசாங்க லெவல்ல அவன் வேற எதுவும் பண்ண வேணாம், ஒரு டீம் கொண்டு வந்து இவன் வந்து அந்த ஸ்கூல்ல உள்ள வாலண்டியர்ஸ் வந்து இவ்வளவு பண்ணணும்னு ஒரு மேண்டேட்டரி இது கொடுத்து ஒவ்வொரு ஸ்கூல்லையும் ஒரு வாலண்டியர் ஒரு வாலண்டியர் டீச்சர் கொடுத்தாங்கன்னா நம்ம எடுக்க போற அடுத்த ப்ராஜெக்ட்ஸ்க்கு வந்து வாலண்டியர்ஸ் நம்ம அந்த கோஆர்டினேட்டர் மூலமா கோஆர்டினேட் பண்ணி வர முடியும். இதை வந்து நம்ம அரசாங்கத்திட்ட சொல்லி டாப் டவுன் அப்ரோச்ல தான், அதாவது எஜுகேஷன் ஆபீஸ்ல இருந்து தான் வரணும், இது மினிஸ்ட்ரியில இருந்து அந்த மாதிரி கொண்டு வந்தா நல்லா இருக்குமான்னு பார்க்கலாம். நம்ம அப்புறம் பேசலாம். இது ஒரு ஏன்னா இந்த எதுக்காக நான் வந்து ரேடியோல இதை சொல்றேன்னா எல்லா மக்களும் இப்ப கேட்டுக்கிட்டு இருக்க எல்லா மக்களுக்கும் அது தெரியட்டுங்கிறதுக்காக தான் இது பண்ணேன். நம்ம அதை பத்தி நம்ம அடுத்து அந்த மாதிரி பண்றதுக்கு இது பண்ணலாம். பிளஸ் வந்து இங்க வந்து பொற்செழியன் தொகுத்து வழங்கும் போது சொல்லுவாரு எப்படி எல்லாம் நம்ம மோட்டிவேட் பண்ணி இங்க லோக்கல்ல உள்ளவங்களை எப்படி கொண்டு வரலாம். சொல்லுங்க ஐயா. இப்போ நான் சமீபத்தில் வந்து தமிழ்நாட்டுக்கு போயிருந்தேன். எங்கள் ஊர் வந்து சங்கரன் கோவில். எங்கள் நண்பர்களோட பேசிகிட்டு இருந்தோம். உங்களுடைய முந்தைய சொன்ன மாதிரி உங்களுடைய உந்துதல், அந்த மோட்டிவேஷனில் வந்து நம்மளும் ஏதாவது எங்கள் ஊருக்கு பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது எங்களுக்கு எங்கேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு தெரியலன்னு வச்சுக்கோங்களேன். எங்களுக்கு வந்து அடிப்படையிலே வந்து இப்போ இந்த குளம்லாம் வந்து முனிசிபாலிட்டியை ஓன் பண்ணுவாங்களா, அவங்கக்கிட்ட அப்ரூவல் வாங்கணுமா, அதுக்கப்புறம் குளம் தூர்வாரம் மட்டும் போதாது, அதனுடைய அந்த அந்த வாய்க்கால் தண்ணி எங்க இருந்து வருது, இந்த குளத்துக்கு எந்தெந்த வாய்க்கால்லாம் இருக்கு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்லாம் எங்க இருந்து எடுத்துக்கிறது, அதை பத்தி சொல்ல முடியுங்களா? Sir, anytime my phone is available. My number is 9432248582. Please give me a call. எல்லா டீட்டெயில்ஸும் சொல்றேன். பட் அப்ரூவல்ஸ் பொறுத்த வரைக்கும் இட் இஸ் பேஸ்ட் ஆன் த லோக்கல் ரிலேஷன்ஷிப் தான். லோக்கல் பாடியில் இருக்கலாம் குளம், பிடபிள்யூடியில் இருக்கலாம். லோக்கல் பாடி பிடபிள்யூ ரெண்டு உள்ள தான் இருக்கும். ஸோ லோக்கல் பாடியில் அது கார்பரேஷனா முனிசிபாலிட்டியா வில்லேஜ் பஞ்சாயத்தா பார்த்துக்கோங்க, அப்ரோச் பண்ணுங்க. பிளான் வந்து எனி டைம் எனி வாலண்டியர் கேன் கம் லேர்ன் ஃப்ரம் அஸ். நாங்கள் இந்த மாடல்ஸ் ரெடியாக வச்சுருக்கோம், நிறைய லிட்ரேச்சரும் இருக்கு. பட் கண்டிப்பாக நேரில் வந்து ஒரு தாட்டி பாருங்க. காப் பாடிக்கும் வாங்க, சேலத்துக்கும் வாங்க, வந்து பாருங்க. ஐ வில் டெல் வாட் வி ஹவ் டன், ஹவ் வி ஆர் டூயிங், ஹவ் வி ஆர் அப்ரோச்சிங் ப்ராப்ளம்ஸ். ப்ராப்ளமே இல்லை ஆக்சுவலி, இட்ஸ் ஆல் ப்ளஷர் ஆல் த வே. இதோட வேலோட பெரிய விஷயம் இருக்காங்க. ஆரம்பத்துலேருந்தே சந்தோஷம் தான். ஸோ ஸோ to get started, I'm always there to help and guide. Helpனா நான் பணம் மட்டும் வாங்குவேன், பணம் கொடுக்க முடியாது. So I can give showcase everything that I have here. நீங்க இது இவ்வளவு பெரிய ஒரு செயல்பாட்டுக்கு நீங்க வந்து கேட்கிற தொகையோ செய்யற அந்த செயல்பாடுகளுக்கு வந்து நீங்க சொல்றீங்களே, அதான் ஒரு 40 கோடி ரூபாய் செலவழிச்சு ஒரு ஏரியை தூர்வாருகிற அந்த அரசு திட்டத்துல நீங்க 20 லட்சத்துல இந்த மாதிரி டொனேஷனை வச்சு பண்றீங்கன்னா எவ்வளவு பணத்தை நீங்க மக்களுடைய பணத்தை சேமிக்கிறீங்க. அதனால வந்து உங்களுக்கு அந்த கொடுக்கறது அப்படிங்கிறது அது கொடுக்கறதுன்னே சொல்லக்கூடாது. அது வந்து மீண்டும் அது ஒரு மக்களுக்கான கான்ட்ரிபியூஷனா தான் சொல்லணும். ரொம்ப அழகா நீங்க நமது கடமை கட்டாயமா சொன்னீங்க. இன்னும் பெருமைப்படுத்தப்பட வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, அங்க இருக்கக்கூடிய மக்கள் அனைவரும் ஒத்துழைச்சி அவருக்கும் ஒரு குடும்பமா பின்னாடி நின்று
முன் வராம, பெயரை முன் கொண்டு வராம பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த ஒரு ஜெயிலுக்கு போயிட்டு வந்த உடனே, அரசியல்ல கொஞ்சம் இருக்கிறவங்களுடைய தாக்கம் பட்ட உடனே எல்லாரும் பயந்துகிட்டு, கொடுக்க வந்தவங்க எல்லாம் கூட எதுக்குடா வம்பு இன்னைக்கு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம், ஏன்னா தமிழ்நாட்டுல முதுகெலும்பு இல்லாமயே பழகிட்டாங்க இல்ல மக்கள் இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில. அதனால எதை எதிர்த்து நிக்கணும் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்பு விலை இல்லாம போயிட்டு இருக்கு. உணர்ச்சி வயப்படாம ஒன்னே ஒண்ணு சொல்றேன் பியோஸ், உங்களுக்கு இன்னும் ஒரு 3-4 நாட்களுக்குள்ள உங்ககிட்ட ஒரு 1 லட்சம் ரூபாய் சேர்ற மாதிரி இந்த நிகழ்ச்சிக்கு கலந்துகிட்டதுக்காகவும் என்னுடைய பங்காவும் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு நாங்க முன் ஆரம்பிக்கிறோம். இந்த தொழிலுக்கு நம்ம ஊருங்கிறதுக்காக இல்ல, இது எந்த ஊர்ல நடந்தாலும் நம்ம செய்வோம். சங்கரன் கோயிலாகட்டும், எங்க இருக்கட்டும். பியோஸின் சார்பாக நான் உங்களுக்கு ஒண்ணு தெரிவிச்சுக்கிறேன். அவர்கிட்ட நேரா கூட்டு போய் நீங்க காரை வச்சுட்டு நீங்க வந்தீங்கன்னாவே அவர் கூட்டு போய் எல்லாமே உங்களுக்கு திட்டமே வகுத்து கொடுத்துருவாரு. சங்கரன் கோயிலா இருக்கட்டும், விருதுநகரா இருக்கட்டும், எந்த ஊரா இருக்கட்டும், ஒரு நல்ல ஒரு தொண்டுள்ளம் படைத்த தம்பி. அதனால நீங்க எல்லாருமே தைரியமா எப்பயுமே வேணாலும் கூப்பிடலாம். உங்க சார்பா சொல்லிட்டேன் பியோஸ், சரிதானே? ரொம்ப அழகா சொன்னீங்க கால்டுவெல். இன்னொரு இந்த நிகழ்ச்சிக்கு சிறப்பு, இவ்வளவு விஷயங்களை நம்ம பேசிட்டு இருக்கிறப்போ உடனடியாக இந்த அமெரிக்க தமிழ் வானொலியில் நீங்க அவருடைய அந்த அம்மாப்பேட்டை இதுக்காக 1 லட்சம் ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னதுக்கு முதல்ல ஒரு தொடங்கி வச்சு அமெரிக்க தமிழர் சார்பாக அந்த ஒரு பணியை நீங்க தொடங்கினதுக்கு உங்களுக்கு ரொம்ப அனைவரின் சார்பாகவும் நன்றி. இன்னும் 2 கேள்வி வச்சுக்கலாம். ஒண்ணுங்க சொல்லுங்க. ஒண்ணு சிகாகோ நகர் மூலமாக இன்னொரு 1 லட்சம் ரூபாய்க்கு நான் கமிட் பண்ணி கொடுத்துறேன். அருமைங்க. நன்றி 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 பியோ சார், நான் நன்றி சொல்றேன் உங்களுக்கு. சேலத்து மண்ணு இல்ல அது முன்னாடி சொன்ன நீங்க எல்லாருமே செயலுக்கு பக்கத்துல இருக்கிறவங்க, அதனால வெறும் பேச்சோட நிக்காதவர்கள் அப்படிங்கறது நிறைய செஞ்சிருக்கீங்க. அதனால இந்த ஒரு அவரு கொடுத்த அந்த ஒரு பின்னணி, அவருடைய அந்த ஒரு நேர்மையான அந்த உழைப்பு எவ்வளவு நம்ம சொன்னாலும் அல்லது கான்ட்ரிபியூட் பண்ணாலும் அந்த ஈடு கட்ட முடியாது. நீங்கள் 2 பேருக்கும் உடனே இந்த இடத்துல இதை முன்னெடுத்து முதல்ல ஒரு எக்ஸாம்பிளாக நீங்க செய்யறதுக்கு ரொம்ப நன்றிங்க. 2 கேள்விகளை நம்ம இப்போ வச்சுக்கலாம். ஒண்ணு ஒரு விஷயத்த முக்கியமா சொல்ல வேண்டி இருக்குங்க. கவிதா அவங்க ஒரு கேள்வி வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் மரம் நடுவது அப்படிங்கிறது ஒரு பெரிய விஷயம். அது முடிஞ்ச ஒரு 2-3-4 நிமிஷத்துல எங்களுக்கு ஒரு, இப்ப நீங்க இன்ட்ரோ கொடுத்த மாதிரி நீங்க அதுக்கப்புறம் நிறைய விஷயங்களை உங்களோட தொடர்ந்து நாங்க இதுல முகநூலிலும் ஃபேஸ்புக்லயும் இமெயிலையும் நாங்க வேணுங்கிற அந்தந்த ப்ராஜெக்டுக்கு தேவையான கன்சல்டேஷனை நாங்க வாங்கிக்கிறோம். ஆனா இப்போ பொதுவாக ஒரு 3-4 நிமிஷம் நீங்க மரம் நடுவதை பற்றி சொல்லிட்டீங்கன்னா, ஏன்னா என்ன மரத்தை நடுவது, எந்த பகுதியில், நீங்க சொன்னாங்க மேட்டாங்காடு தான் தமிழ்நாட்டுல பெரும்பாலும் இருக்குன்ட்டு. இந்த மேட்டாங்காடுகளில் என்ன மரங்களை நட்டால் சரியா இருக்கும், எந்த டிபார்ட்மெண்ட் போகணுங்கிறதும், பிளஸ் பனைமரம் அப்படிங்கிறது வேணும், பனையிலிருந்து வர்ற பலன்கள் எல்லாம் வேணும்னு பேசுறோம். ஆனா பனை மரங்களை வெட்டிட்டே இருக்கோம். அதுக்கு என்ன நீங்க சொல்றீங்க அப்படிங்கிறது உங்களுடைய ஓவரால் ஒரு 4 நிமிஷம் சொல்லுங்க நீங்க. தேங்க்யூ ஸோ மச். ஃபர்ஸ்ட் ஃபினான்ஷியல் கான்ட்ரிபியூஷன் ஓவர்வெல்ம்டு, ஏன்னா இல்லாத ரைட் எல்லாம் நிறைய போயிடுச்சு. பட் நவ் கம்மிங் பேக் டு ட்ரீஸ்க்கு, நாங்கள் டாப் ஒர்க்ஸ் என்ன பண்ணியிருக்கோம்னா ரொம்ப சின்ன ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணியிருக்கோம். அதிகமாக கொஞ்சம் மண் எடுத்து கொட்டிட்டு வச்சுக்கோங்க. பைசான்ஸ் ஒரு மேட்டக்காடு பகுதி இருக்கு, கொஞ்சம் தூர் வாருங்க, மண் எடுத்து ஒரு பண்டு ட்ரென்த்து சொல்லலாம். ஒரு எக்ஸாம்பிள் விஷுவலைஸ் பண்ணுங்க. 3 அடிக்கு ஒரு 8 அடிக்கு நீங்க மண்ணை எடுத்து ஒரு குழி நோண்டி அந்த மண்ணை மேலே கொட்டிட்டு அது ஒரு மழைநீர் சேமிப்புக்கும் இடமாயிடுது. அந்த மண்ணு குமிச்சு வச்ச மண்ணு மேல நீங்க மரம் நட்டீங்கன்னா ரொம்ப ரொம்ப சீக்கிரமா ரொம்ப அற்புதமா வந்துடும். இது என்ன மரத்தை நடுறது, மரத்தை பொறுத்து இருக்குங்க. கண்டிப்பா நம்ம நாட்டு மரங்களுக்கு தான் அதிகமா நம்ம ப்ரொபகேட் பண்ணி ஆகணும். சில பேர் இன்னொரு ஒன்று கருத்து இருக்கு எனக்கு, இந்த நான் சிங்கப்பூர் செடி கொஞ்சம் நிறைய நடுவேன் இனிஷியலா. அதுல அப்போசிஷன் இருக்கலாம், ஆனால் அந்த வவ்வால் ரொம்ப சீக்கிரமா அட்ராக்ட் ஆகி நிறைய சாப்பிடும். அது 10-12 இயர்ஸ்ல அது விழுந்துடும். பட் அது வரைக்கும் அது நல்ல ஒரு ஷேட் கவர் கொடுத்து மீதி சைட்ல வச்சிருக்க முக்கியமான மரங்கள், அரச மரம், ஆலமரம், நாவல், அத்தி, குச்சி, மருதம், இந்த மாதிரி பல நாட்டு மரங்களோட லிஸ்ட் வாங்கிக்கோங்க. நீங்க ஆலமரம் பொறுத்த வரைக்கும் நீங்க கட்டிங் வச்சீங்கன்னா அது கூட வச்சா கூட நல்ல ஈஸியா வந்துடும். மேலே கொஞ்சம் சாணி அப்ளை பண்ணிடுங்க, கீழே கொஞ்சம் லைட்டா அந்த சாணி தண்ணி கொஞ்சம் ஊற வச்சு நட்டு பாருங்க, உங்களுக்கு நல்லாவே ரிசல்ட் கிடைச்சிருக்கு, துளுத்துருச்சு நல்லாவே.
இந்த ஆலன் அரக்கனை வந்து கண்டிப்பா விட்டுறாங்க. இக்கானத்துக்கு ஹைக்கர் ஸ்பீசிஸ் வந்து நம்ம பரவி விடணுங்க. அதுதான் ஈரத்தை கொண்டு வந்து நம்மளுக்கு மழையை தயாரிக்கும். அண்டு வேப்ப மரம் பொறுத்த வரைக்கும் நாங்கள் காப் ஃபாரஸ்ட்ல வந்து ஒரு மரம் நடலைங்க வேப்ப மரம். ஆனால் இன்னைக்கு வேப்ப மரம் தான் அதிகமாக தெரியுது. எனக்கு என்ன கனெக்ஷன் மாறிக்கும் வேப்ப மரத்துக்கு இருக்கு தெரியல. ஆனால் வேம்பு வந்து ஒரு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ட்ரீ. ஆனால் நேச்சுரலாக வந்துடும். நீங்கள் அங்கங்கே கத்தாழை நிறைய நட்டு வச்சிங்கன்னா, சூத்து கத்தாழையாக இருக்கட்டும் இல்லை இந்த நம்ம கத்தாழையாக இருக்கட்டும், நாருக்கு எடுக்கிற ஒரு கத்தாழை இருக்குது, அகவேருவாங்க. அந்த கத்தாழை நட்டு வச்சிட்டிங்கன்னா இன்ஃபேக்ட் கல் முள்ளு எங்கே ஒரு பறவை உட்காந்தாலும் வேப்ப மரத்தை உள்ள ஊமி விட்டுரும். என்ன ரொம்ப முக்கியமாக இந்த கிரேசிங் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணி ஆகணும். சில பகுதியில் கிரேசிங் வந்து வேணாம், இங்கே வந்து மேயாதீங்க அப்படின்னு சொல்லி ஆகணுங்க. அது கட்டாயமாக. ஏன்னா ஆடு ஒரு காட்டி ஒரு செடியை தள்ளி வச்சுட்டா போதும், அது திருப்பி முளைக்கிறது ரொம்ப ரொம்ப சிரமம். ஸோ வித் ட்ரீஸ் பல வகையான மரம், கோணப்புளியாங்காலிருந்து இழந்த பாலத்திலிருந்து விழாவிலிருந்து வில்வம்லேருந்து as much as ஃப்ரூட் ட்ரீஸ் இதெல்லாம் என்ன காணா போச்சு. கலாக்காயிலேருந்து இதெல்லாம் கொஞ்சம் ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணி ஆகணும் நம்ம. அண்ட் பனைமரம் வந்து நிறையா மூவ்மெண்ட் வந்துச்சு. இப்போ நிறையா இளைஞர் வந்து ஒருத்தர் ஹுசூரில் இருந்தார் ஒரு நாள் முன்னாடி, எனக்கு ஒன்று வந்து விதை கொடுத்தாரு. நிறைய இளைஞர் அங்கங்கே பல விதை வந்து கலெக்ட் பண்ணி நிறையா பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அது ஹோப் நிறையா இருக்கு. பனைமரம் பொறுத்த வரைக்கும் ஒரு நாட் எவ்ரிதிங் இஸ் லாஸ்ட், எல்லாமே வெற்றி எல்லாம் போயிடாது கண்டிப்பாக. ஸோ ட்ரீ பிளான்டிங் பொறுத்த வரைக்கும் ட்ரை டு கனெக்ட் வித் ஸ்பீசிஸ் தட் கேன் கிவ் குட் ஃப்ரூட்ஸ். எஸ்பெஷலி இந்த இலந்த, விலாம், வில்வம், கலாக்காய், கோணப்புளியாங்காய் இதெல்லாம் முதல்ல இந்த கடைக்கு வெளியே விற்பாங்க, ஸ்கூலுக்கு வெளியே. இன்னைக்கு ஒரு கோணப்புளியாங்காய் மட்டும் 200 ரூபாய் கிலோ ஆயிடுச்சு. ஸோ அண்ட் தென் ஃபாரஸ்ட் ஸ்பீசிஸில் ஃபைக்கஸ்லேருந்து ஆரம்பிங்க. அண்ட் பல விதமான ஸ்பீசிஸ் இருக்குது. இன்ஃபேக்ட் திருவண்ணாமலையில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் குருகுலா ஒரு பொட்டானிக்கல் சான்ச்சுரி, சாரி நாட் குருகுலா, ஃபாரஸ்ட் ஃப்ரெண்டு ஒன்று திருவண்ணாமலையில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணிட்டு இருக்காங்க. அங்கே போனீங்கன்னா அது 40-50 வெரைட்டிஸ் ஆஃப் நேட்டிவ் ட்ரீ ஸ்பீசிஸ். எனக்கு இன்ஃபேக்ட் பேர் கூட ஞாபகம் இல்லை. இப்போ அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் ரிகார்டிங் டு ட்ரீஸ் ஒன் மோர் திங் இஸ் தட் அப்பார்ட் ஃப்ரம் ரோட் சைடில் நட வேண்டியது ஒரு பக்கம், பட் கிளஸ்டர் ஆஃப் ட்ரீஸ் நட ட்ரை பண்ணுங்க. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸில், ஸ்கூல்ஸில் ரொம்ப க்ளோஸ் பிளான்டிங் பண்ணுங்க. வேறு வேறு மரம், பறவைங்கள்லாம் விதைய விடும் போது ஸ்பேசிங்கெல்லாம் பார்க்காதுங்க. இயற்கையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்கமாக பல ஸ்பீசிஸ் இருக்கும். அதே மாதிரி இந்த ஸ்பேசிங் எல்லாம் கவனிக்காமல் நீங்கள் பக்கமாக ஒரு இடத்துல மரம் நட்டு சின்ன காடு உருவாக்கிடலாம் சிட்டிக்குள்ளேயே. அதில் அதனோட மகிமை என்னன்னா அதுக்குள்ளே வந்து ஒரு இன்பிரெக்னிபிள் ஒரு ஹேபிட்டேட் ஆகிடும் பேர்ட்ஸ்க்கு, இன்செக்ட்ஸ்க்கு. நான் ஒரு 10 அடிக்கு தான் பேசிகிட்டு இருக்கேன். ஒரு 100 சதுரடியில். அந்த 100 சதுரடிக்குள்ள ரொம்ப க்ளோஸ் பிளான்டிங் பண்ணுங்க. இட் வில் ஹேவ் அ வெரி மல்டிபிள் எஃபெக்ட். ஒரு மரம் இருக்கிறதுக்கு ஒரு மரம் இருக்கணும் கண்டிப்பாக. இந்த க்ளோஸ் பிளான்டிங்கோட என்னன்னா ரொம்ப எவ்வளோ விண்டு வந்தாலும் மரங்கள்லாம் சாஞ்சு விழுவாது. அண்ட் இன்னொன்னும் உன்னோட நீடை வந்து மீட் பண்ணிக்கும். அண்ட் சகப்பு சந்தன மரம்லாம் நம்ம இம்மென்ஸ் பொட்டன்ஷியல் இருக்குது. இன்ஃபேக்ட் சந்தன மரம்லாம் ஆர்டிஃபிஷியலாக கூட நட்டாலும் ரொம்ப நல்லா வரதில்லை. பட் ஹேபிட்டட் நல்லா மெயின்டைன் பண்ணோம்னா சந்தன மரம் தானாக ரிவைவ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அது வந்து ஒரு பேரசைட் ட்ரீ. அது பக்கத்து மரத்துலேருந்து தான் சாப்பாடு எடுக்கணும். ஸோ மரங்கிற பேசும்போது கிராஸ்லேண்டை மறந்துடக்கூடாது. கிராஸ்லேண்ட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் த எக்கோசிஸ்டம். ஒரு பக்கம் கிராஸு, ஒரு பக்கம் ட்ரீஸு, ஒரு பக்கம் ஷர்ப்ஸு, சின்ன மரங்கள். அது சுண்டுக்காவாக இருக்கட்டும், இல்லை நுண்ணிவாக இருக்கட்டும், நொனாவாக இருக்கட்டும், இந்த மரங்களையும் மறந்துடக்கூடாது. ஸோ ஒரு எங்கே நட்டாலும் பயோடைவர்சிட்டியை கவனிங்க. பல வெரைட்டி கொண்டு வாங்க உள்ள. அந்த வெரைட்டி கொண்டு வந்து இந்த நடுங்க க்ளோசர் அஸ் மச் அஸ் பாசிபிள். ஃபாரஸ்ட் கிளஸ்டர்ஸ் வந்து சிட்டியில், வில்லேஜில் வந்து இந்த தேவர் காடு கர்நாடகாவில் ரொம்ப இன்னும் கூட மதிக்கக்கூடியதுக்கு நம்ம இடத்துல கூட சாக்ரெட் க்ரூவ்ஸ், புனித வனத்துக்கு வந்து ரொம்ப வேல்யூ இருந்து அதை ரொம்ப சீக்கிரமாக அழிஞ்சு போச்சு. அது திருப்பியும் உருவாக்கணும், திருப்பியும் கொண்டு வரணும் அதை. யா, நல்லா சொன்னீங்க. ரொம்ப சிறப்பான இதுங்க கருத்துக்கள். இவரு கவிதா, நீங்க இப்ப கேளுங்க. நீங்க நிறைவான please, again it is related to farmers, திரும்ப நான் சொல்றது because that's the next, that's the thing which I've been working on, and that is going to be a long term
aspect as well. So இப்போ இருக்கிற ஃபார்மர்ஸோட சிச்சுவேஷன்ல பாத்தீங்கன்னா 247 ஃபார்மர்ஸ் வந்து இறந்திருக்காங்க. அண்ட் தென் நீங்க சொன்ன மாதிரி கவர்மெண்ட் கிட்ட எந்த கவர்மெண்ட் கிட்டயும் சரி இல்ல எந்த ஊடகத்துக்கிட்டையும் சரி இப்போதைக்கு வந்து கரெக்டான வந்து அந்த முழு விவரமே கிடையாது. ஸோ இது வந்து ஒரு 6 மாசமா நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி வந்து நம்ம இதை சேகரிச்ச தகவல் இது. இப்போ வந்து இந்த ஃபார்மர்ஸோட சிச்சுவேஷன்ல வந்துட்டு the plan is நம்மளோட பிளான் வந்துட்டு it includes government policies. அதையும் நம்ம கேள்வி கேட்க போறோம். which includes the insurance, banking, we are going to implement we are going to try and bring back the natural farming aspect of it. நீங்க சொன்ன மாதிரி Monsanto, GMO அதெல்லாமே வந்து we are going to target it, and this is going to be a huge movement. So my question is that apart from all these things, if you were in my shoes, or so what நீங்க வந்து இத வந்து எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க, and what is the support that you feel that you can extend to me for this, how can you help me? இப்போ இந்த விவசாய அடிமைன்ட்டு ஒரு கோட் எக்ஸிபிஷன் ஒரு ஊர் சந்தைக்கு எடுத்துட்டு போறோங்க. விவசாயிகளுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, அப்புறம் அர்ப்பூர் ஈகோட்டின் வந்து ஒரு பிளானிங்கோட மேசிவ் ஸ்கேல் ஃபார்மர்ஸோட டிமாண்ட் லிஸ்ட் ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. சந்திரமோகன் சிவாவும் கோவிந்தராவும் the whole state. Chandran, that is the point I was telling, right, that we are planning to have a ஆமா ஒரு பக்கம் ரைட்ஸ் மூவ்மெண்ட் இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஃபார்மர்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிங்க. ஃபார்மர்ஸ் வந்து ஷுட் டிவோட் 10% ஆஃப் த லேண்ட். 1 ஏக்கர் இருந்ததுன்னா 10 சென்ட் நிலம் ஆச்சு மழைநீர் சேமிப்புக்கு கொடுக்கணும். அது எக்கனாமிக்கலா அது மழைநீர் சேமிப்புக்கு 10% கொடுக்கறது லாஸ் கணக்கே வராது. அதுலயும் எக்கனாமிக்கலா எவ்வளவு நல்லா லாபம் வர முடியுமோ அதுக்கு ஒரு மாடல் டெவலப் பண்ணி வச்சிருக்கோம். அதுல இருந்து லாபம் வருது. இந்த மணியே சொல்றேன், நான் பணமாவே சொல்றேன். ஸோ அந்த 10% அந்த ஒரு வாக்குறுதி வாங்கி ஆகணும் விவசாயிகள் கிட்ட. நாங்க எங்க நிலத்துல இருந்து 10% நிலத்தாச்சு உறுதியா மழைநீர் சேமிப்புக்கு ஒதுக்கி விடுவோம்ட்டு. அண்ட் அது வந்தா தான் நம்ம திருத்த முடியும். தவிர நீங்க this is not between a ஜல்லிக்கட்டு between farmers and the government. It is also a ஜல்லிக்கட்டு between farmers and nature. and நேச்சருக்கு மரியாதை கொடுத்தே ஆகணும் ஃபார்மர்ஸ் மத்தியில் கூட. ஸோ ரைட்ஸ் நம்ம கிரியேட் ஆகணும். ரைட்ஸ்க்கு உண்டான மூவ்மெண்ட்டை ஸ்ட்ரென்தன் பண்ணக்குள்ள அவங்க ரெஸ்பான்சிபிலிட்டிஸும் நம்ம பேரலாவே அந்த டைம்ல எடுத்து போய் ஆகணும். ஸோ ஐ வில் எம்பசைஸ் ஆன் போத் த திங்ஸ். ஸோ டு கனெக்டிங் டு ஃபார்மர்ஸ் அண்ட் ஸ்லோலி மிட்டிகேட்டிங் தர் இஷ்யூஸ் விச் இஸ் அ வெரி காம்ப்ளெக்ஸ் இஷ்யூ. இன்ஃபேக்ட் ரொம்ப சிம்பிளெல்லாம் முடிக்க வாய்ப்பே இல்லைங்க. ரொம்ப ரொம்ப காம்ப்ளெக்ஸ் இஷ்யூல உட்காந்துட்டு இருக்கோம். பயங்கரமா பில்லி போட்டோம் அந்த இஷ்யூவை. நம்ம 20 வருஷம் முன்னாடி இந்த பேச்சை பேசியிருக்கணும். we are late. நம்ம படிச்சவங்க எல்லாமே நம்ம லேட்டா இருக்கோம். அது ஒரு விஷயத்த நம்ம ஒத்துக்கோங்க. but to look forward from now on, right and responsibility approach. இது ரெண்டுக்கும் ஒரு ஒயிட் பேப்பர் நம்ம சைட்ல தயாரிக்கணும், கவர்மெண்ட் கிட்டையும் கேட்கணும். ரொம்ப ரொம்ப நல்லா சொன்னீங்க. மொத்தமாக நீங்க யோசிக்கிறத பார்த்தாலே எப்படின்னாங்க, நீங்க வந்து அந்த மொத்த நாடுமே என்னுடையது அப்படிங்கிற மாதிரி ஒரு மன்னரை போலதான் சிந்திக்கிறீங்க. அந்த காலத்துல சொல்லுவாங்க, மன்னர்கள் வந்து குளம் வெட்டினார்கள், மரம் நட்டார்கள் அப்படின்னா இன்னைக்கு நீங்க தான் அதை பண்றீங்க. அதனால எல்லோரும் இந்நாட்டு மன்னருங்கிறது வந்து இப்ப எங்களுக்கு வந்து பார்த்தா உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய செயல்பாடு இதெல்லாம் பார்த்தாவே ஒரு மிகப்பெரிய அந்த சிந்தனையோட இருக்கீங்க நீங்க. நல்ல அழகா சொன்னீங்க பொறுச்சொழியன். ஆக்சுவலா வந்து நீங்க சொன்ன உடனே ஒரே ஒரு கருத்து மட்டும் பதிவு பண்ணணும் எல்லாருக்கும் தெரியணுங்கிறதுக்காக. ஈரோடு மாவட்டத்துல சேலத்துக்கு தொட்டுதான் இருக்கு. அதுல வந்து அந்த ஈரோடு சுத்தி உங்களுக்கு பாத்தீங்கன்னா கரை இருக்கும், தண்ணி போற மாதிரி காவாய். அது என்னன்னா, அரசன் ஆண்டவர் வந்து தஞ்சாவூருக்கு போய் தன்னுடைய நாட்டுல இருக்கக்கூடிய அரிசி சாவணம் எல்லாம் கொண்டு வாங்க அப்படின்னும் போது மாப்பிள்ளை வீட்டுக்கு போன மாப்பிள்ளை வந்து ஊர்லயே காஞ்சி போன பூமி நல்ல அரிசி தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பளிங்கு சொன்ன உடனே ஒரு போட்டி ஆரம்பிச்ச அந்த மன்னன் தான் அன்னைக்கு வந்து ஒரு பெரிய ஒரு தண்ணீர் உருவாகிறதுக்கு ஒரு காரணமா இருந்தது. இது வரலாறு நிறைய பேருக்கு தெரியும். அது இந்த இடத்துல நீங்க சொன்னதுக்கு சரியா பதிவு. சரியான ஒரு மன்னருக்கும் நீங்க சொன்ன மன்னனுக்கு பக்கத்துல இருக்கிற மாவட்டத்திற்கும் ஈரோடு முதல் எல்லாமே சேரம்தான். நல்ல ஒரு தர்மபுரி அதே மாதிரி தான். நல்லா ரொம்ப ரொம்ப நல்லா சொன்னீங்க. சொல்லுங்க. நல்லா சொன்னீங்க. அது ஒரு இன்புட், அருமையான ஒரு இதுங்க. அதாவது எங்களை இந்த மாதிரி மன்னரை போல சிந்திக்கிறதுக்கு புதிய விதையை நீங்க எங்களுக்கு தூண்டி இருக்கீங்க. அமெரிக்க தமிழர்களுக்கு தன்னுடைய வீடு அப்படிங்கிறது தன் ஓன் பண்ற வீடு மட்டும் இல்ல,
தான் பிறந்த நாடே வந்து தன்னுடைய வீடு தான், அப்படி யோசிங்க. எண்டுல இருந்து எந்த இடத்துல மழை விழுகுதோ அங்க இருந்து போய் கடல்ல கலக்கிற வரைக்கும் உங்களுடைய வீடாக நினைச்சு அதை வந்து யோசிங்க அப்படின்னு ஒரு புதிய பார்வையை கொடுத்துருக்கீங்க. இதை விட மிக முக்கியமான ஒரு சிந்தனையை நீங்க இந்த 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 ஒரு பேட்டியில விதைச்சிருக்கீங்க. அதை வந்து நான் கோடிட்டு காட்டி இந்த அருமையான இந்த கலந்துரையாடலை நிறைவு செய்ய அதுக்கு முன்னாடி உங்களுக்கு அந்த சிந்தனை என்னன்னா, நீங்க அழகா சொன்னீங்க, இயற்கை தான் கடவுள். இதோ இது இந்த இடத்துல இருக்கிற காற்று, மண், நீர், பறவை, அந்த மரம், இப்படி மொத்தமா யோசிச்சா அதுல இருந்து கிடைக்கிற எனக்கு ஆற்றல், அந்த ஆற்றலுக்கு ஈடு இணையே இல்லை அப்படின்னு சொன்னீங்க. அந்த ஆற்றல் கொடுக்கிற இயற்கை தான் கடவுள் அப்படின்னு நீங்க ஒரு புதிய பார்வை கொடுத்திருக்கீங்க. அதனாலதான் உங்களுடைய குளத்துக்கு வந்து மாரி ஸ்தலம்னு வச்சிருக்கீங்க. இந்த மாரியம்மன் இருக்கிற இடம், அந்த குளம் இருக்கிற இடம் தான் அப்படின்னு ஒரு உங்களுடைய பார்வை எங்களுக்கு ஒரு புதிய ஒரு விதையாக உங்களுக்கு கிடைச்ச ஆற்றல்னு சொன்னீங்களே, அத தண்ணியோடும் அந்த நிலத்தோடும் வேலை செய்கிற பொழுது சொல்ல உண்ணாத ஒரு ஆற்றல் கிடைக்குது. அதுதான் என்னை இப்படி எல்லா வேலையும் செய்ய தூண்டுது. நீங்க இது எல்லாமே ஒரு புதிய பார்வைங்க. எங்களுடைய மொத்த பார்வையே மிகப்பெரிய விதைகளை விதைத்து எங்கள் சிந்தனைகளை வந்து மிகப்பெரிய ஒரு எழுச்சியை உண்டாக்கியிருக்கீங்க. தொடர்ந்து உங்களோடு அமெரிக்க தமிழர்கள் பல வகையில் செயல்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பம். முதல்ல இந்த மாதிரி அருமையான சிந்தனைகளை கொடுத்ததற்காக மொத்த அமெரிக்க தமிழர்களின் சார்பாகவும் அமெரிக்க தமிழ் வானொலியின் சார்பாகவும் உங்களுக்கு மனமார்ந்த நன்றிங்க. உங்களுக்கு எல்லா சிறப்புகளும் அடைய அந்த பேராற்றல் உங்களுக்கு அந்த போராட்டங்களிலும் சரி, முன்னெடுப்புகளிலும் சரி, அந்த பேராற்றல் உங்களுக்கு துணை நிற்க வேண்டும். உங்களுக்கு தொடர்ந்து வெற்றிகள் கிடைக்க வேண்டும். அதனை தொடர்ச்சியாக நாங்களும் அதை அடியொற்றி, தமிழ் மக்களும் அதை அடியொற்றி வர வேண்டும். அதுல வந்து எங்களால் ஆன அந்த பரப்புரைன்னு சொன்னீங்கல்ல, நீங்க ஜல்லிக்கட்டு எடுத்துட்டீங்கன்னா ஜல்லிக்கட்டு விஷயத்தை 2 பேர் தான் செஞ்சாங்க. அவரு ராஜசேகர் ஐயாவும் சேனாதிபதி ஐயாவும், அவங்க 2 பேரும் தான் அந்த கோர் விஷயத்த வந்து சொல்யூஷன் கொடுத்தாங்க. அப்போ அதை வந்து வெளியில கொண்டு போன பரப்புரைங்கிறத வந்து நாங்க பண்றோம். இப்போ வந்து எங்களுக்கு கிடைச்சிருக்கிறது, நீங்க கொடுத்திருக்கிறது ஒரு தியரி வந்து அருமையா கொடுத்துருக்கீங்க. இதை படங்களாக போட்டு, இதை வந்து ஒரு வீடியோவாக போட்டு, இதை பாடல்களாக போட்டு உலகெங்கும் திருப்பி இந்த ஜல்லிக்கட்டு உணர்வு எப்படி வந்ததோ அதை போல நீங்க சொன்னீங்க, இது வாழ்வாதார பிரச்சனை, ஒரு நாள் பிரச்சனையில் இது வாழ்வாதார பிரச்சனை. அதை வந்து எல்லா உலகம் முழுக்க கொண்டு போய் தமிழர்களிடத்துல மீண்டும் அந்த எழுச்சி வர்ற மாதிரி சேர்த்த வேண்டிய கடமையும் நாங்கள் எங்களால் முடிந்ததை செய்கிறோம். இப்போ இந்த அருமையான நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சோமு, கவிதா, ஜோப், கால்டுவெல் அருமையான கருத்துக்களையும் அருமையான வினாக்களையும் எழுப்பி 1.5 மணி நேரம் இந்த நிகழ்ச்சியை மிக மிக விறுவிறுப்பாகவும் அப்படி அவ்வளவு அருமையான விஷயங்களை அவர் செயல் வீரர்கிட்ட இருந்து பியூஷ் மனுஷ் அவர்களிடத்திலிருந்து அருமையான செயல்களை கொண்டு வருவதற்கு நீங்கள் நல்ல கேள்விகளை கேட்டீர்கள். அவர்களுக்கும் கலந்து கொண்ட அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. இப்பொழுது அந்த அமெரிக்க தமிழ் வானொலியின் ஆறுமுகம் அவர்களுக்கு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்து அவரிடத்திலே வழங்குகிறேன். மீண்டும் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. வானொலியை கேட்டுக்கொண்டிருக்கும் ரசிகர்களுக்கும் நன்றி. இவ்வளவு நேரம் அதான் சொல்லிட்டு இருந்தார், ஆறு வந்து நிறைய பேர் இதை கேட்டிருக்காங்கன்ட்டு கரெக்டா சொன்னீங்க. நேயர்களே, இந்த நிகழ்ச்சியை இவ்வளவு சீரியஸான, இது வந்து ஒரு பாடலோ அல்லது வந்து ஒரு விறுவிறுப்பான வேற ஏதாவது கதையோ அல்லது சீரியலோ அல்ல. ஆனால் 1.5 மணி நேரமாக அவர் சோமு அவர்கள் சொன்னது போல எங்களோடு இணைந்து இருக்கிற அமெரிக்க தமிழ் நேயர்களை இது போல நல்ல நிகழ்ச்சிகளில் மீண்டும் இணைவோம். இங்கே இணைந்திருக்கிற அனைத்து நேயர்களுக்கும் மனமார்ந்த நன்றி. மீண்டும் சந்திப்போம். ஆறுமுகம், நீங்க நன்றி பொற்செழியன். முதலில் பியூஷ் மனுஷ் அவர்களோட ஸ்கெடியூல் எவ்வளவு டைட்டா இருக்கும், எவ்வளவு வேலையில இருப்பாங்க அப்படின்னு தெரியும். அதிகாலையில வந்து உங்களோட 1.5 மணி நேரத்தை உலக தமிழர்களுக்கு உங்களுடைய அனுபவங்களை எடுத்து பகிர்ந்துகிட்டு இருக்கும். எங்களுக்கு எல்லாம் ஒரு உந்து சக்தியாக எங்க மனதுல வந்து ஒரு புதிய ஆற்றலை வந்து நீங்க விதைச்சிருக்கிறீங்க. பெரிய நன்றி பியூஷ். அமெரிக்க தமிழ் வானொலியின் சார்பாகவும் உலக தமிழர்களின் சார்பாகவும் ரொம்ப அருமையா சொன்னீங்க. நம்ம வந்து மழை பெய்யலன்னு ஒரு பக்கம் அடிச்சுக்கிறோம். அப்புறம் மழை பெஞ்சா அந்த தண்ணியை வந்து எனக்கு தெரியல. மழை பெய்தாலும் அதை சேமிக்க தேவையான கட்டமைப்பு, அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஏரி, குளம், கண்மாய், இதெல்லாம் வந்து எவ்வளவு முக்கியம் அப்படிங்கறது வந்து இப்ப உங்க மூலம் நவீன முறையில் நாங்க நிறைய தெரிஞ்சுக்கிட்டோம். முன்னாடி சொல்லுவாங்க மரம் நடுவோம் மழை பெறுவோம்னு. இப்போ வந்து நம்ம புதுசா சேர்க்க வேண்டியது நீர்நிலைகளை பாதுகாப்போம், அதன் மூலம் நீர் பிடிப்பை, நீர் தேக்கத்தை பெருக்குவோம், அதனால் நிலத்தடி நீர் வளத்தையும் அதிகப்படுத்துவோம் அப்படிங்கிறதையும் நம்ம வந்து மனசுல அடுத்த தலைமுறைக்கு வந்து சொல்ல வேண்டியது இருக்குது.
தமிழ்நாடு மீண்டும் விவசாயத்தில் தன்னிறைவு பெற்ற ஒரு நாடாக மாற்றி காட்டுவோம். அதுக்கு வந்து நம்மளால களத்துல இறங்கி வேலை செய்ய முடியல. பல காரணங்கள். நம்ம பணி நிமித்தமா வெளிநாடு வந்துடுறோம், அல்லது குழந்தைகள் எல்லாம் இங்க படிக்க ஆரம்பிச்சிடறாங்க, நம்மளால போக முடியல. நம்மளால என்ன செய்ய முடியும்? ஒவ்வொரு நாளும் நம்ம நினைக்காத நாளே கிடையாது. நம்மளால இங்க இருந்துட்டு கையாளாகத்தனமா இருக்கிறோமே, நம்மளால நினைக்கலாம் முடியுது, ஊர்ல போய் எதுவுமே செய்ய முடியல அப்படின்னு. ஆனா களத்துல நீங்க இருந்து போராடிக்கிட்டு இருக்கிறீங்க. அந்த மாதிரி களத்துல இருக்கும் போராளிகளை, இப்படி போராடுபவர்களை வந்து நம்ம ஆதரிச்சு, அது நம்மளோட எப்படி வேணாலும் இருக்கலாம். முக்கியமா வந்து அவங்களுக்கு பணம் அங்க நிறைய செலவாகும் அப்படிங்கிறது நமக்கு எல்லாம் தெரிஞ்சுது. ஸோ அந்த மாதிரியான ஆதரவை நம்ம இங்கிருந்து கொடுப்போம். சமூகத்திற்கும் சுற்றுப்புறத்திற்கும் தமிழ் இனத்திற்கும் தமிழ் மொழிக்கும் பயன் கொடுக்கிற எந்த ஒரு நிகழ்ச்சியாக இருந்தாலும் உலக தமிழர்களுக்கு தேவையான நிகழ்ச்சிகளை அமெரிக்க தமிழ் வானொலி தொடர்ந்து வழங்கும். நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கும் தமிழர்கள் இப்படிப்பட்ட நிகழ்ச்சிகளை நீங்களும் வழங்க விரும்பினால் americantamilradio@gmail.com என்ற மின்னஞ்சலுக்கு தொடர்பு கொள்ளவும். இந்த நிகழ்ச்சியை ஒருங்கிணைத்து கொடுத்த நம் நண்பர் பொற்செழியன் அவர்களுக்கும், அதில் கலந்து கொண்ட நமது சிறப்பு விருந்தினர் திரு பியூஷ் மனுஷ் அவர்களுக்கும், இதில் பங்கேற்றுக் கொண்ட அமெரிக்காவின் பல மாநிலங்களிலிருந்து வந்து பங்கேற்றுக் கொண்ட நண்பர்கள் திரு சோமு, ஜோப், கால்டுவெல், கவிதா அவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுவது ஆறுமுகம் பேச்சுமுத்து, அமெரிக்க தமிழ் வானொலி. நன்றி. நன்றி. வணக்கம். நன்றி. வணக்கம். தேங்க்யூ. நன்றிங்க. நன்றி. நன்றிங்க. வணக்கம். நன்றி. பியூஷ் ஒரே ஒரு பாயிண்ட் மட்டும். பியூஷ், சோமு அண்ணா ஒரு நிமிஷம். பியூஷ் வந்து நான் வந்து உங்களுக்கு வேல்முருகன் சீனிவாசன் அண்ணா அலுவலகத்தில் இருக்காரு இல்லையா, அவர்கிட்ட வந்து பணத்தை நான் அனுப்பிச்சு வச்சிடுறேன். உங்களுக்கு வந்து 3 நாட்கள்ல வந்து உங்களுக்கு சேர்ந்துடும். சரிங்களா? தேங்க்யூ ஸோ மச். நன்றி. சோமு அண்ணா, நீங்க அனுப்புறதா இருந்ததுன்னா நீங்க எப்படின்னு சொல்லுங்கன்னா என்னுடைய எண்ணை நான் கொடுக்குறேன். நானு பொற்செழியன், நீங்க எங்க 2 பேர்த்தருடைய எண்ணெயை மட்டும் பகிர்ந்துட்டீங்கன்னா ரொம்ப நன்றியா இருக்கும். அனுப்பிச்சு வச்சிடறேன். எல்லாமே நல்லதுங்க. நன்றி அனைவருக்கும். நம்ம பியூஷ் வந்து இவ்வளவு நேரம் நம்மளோட அவங்களோட நேரத்தை தியாகம் செஞ்சு இருந்தாங்க. இப்ப அவங்க இந்த இணைப்புல இருந்து போனதுக்கு அப்புறம் நம்ம அமெரிக்காவில் இருக்கிற நண்பர்கள் தொடர்ந்து ஒரு 15 நிமிடம் நம்ம என்ன பேசணும், அதை வந்து அதனோட சாராம்சம் என்ன, அதனுடைய முக்கியமான என்னென்ன அடுத்த கட்ட பணிகள் அப்படிங்கறத பத்தி ஒரு 10-15 நிமிடம் நம்ம வந்து விவாதிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். சொல்லுங்க. யார் நீங்க என்னன்னா, நீங்க நெக்ஸ்ட் ஸ்டெப் மாதிரி சொல்றீங்க. நல்ல ஒரு அருமையான யோசனை. ஏன்னா நம்மளுக்கு எதுவுமே பேச்சோட போயிடக்கூடாது. அதாவது நம்ம ஒரு எப்படி வந்து ஒரு வெப்சைட்டு, அப்புறம் வந்து ஒரு டேட்டா பேஸு அப்படிங்கிறதும் அவர் சொன்னதுல இருந்து அவர்கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணி எப்படி யார் யார் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப் பை ஸ்டெப்பா கொடுக்குறேன்னாரு என்ன பண்றதுங்கிறத, அல்லது நம்ம தொகுத்து அதை எப்படி போடலாங்கிறத சொல்லுங்க. நீங்க கவிதா, நீங்க போறீங்களா முதல்ல? ஆமா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு பியூஷ் இன்னும் ஆன்லைன்ல இருக்காருன்னு நினைக்கிறேன் நான். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து டாக்குமெண்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நிறைய வந்து விஷயம் வந்து இப்போ பியூஸ் பண்றது எல்லாமே இப்போ சம்வேர் இட் இஸ் ரிலேட்டட் டு நேச்சர் அண்ட் எண்ட் ஆஃப் த டே அது எல்லாமே நம்மளுக்கு வந்துட்டு ரொம்ப உபயோகமா இருக்கிற வேண்டிய விஷயங்கள். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு கரெக்டான ஒன்று ஆவணப்படுத்த வேண்டும். அதை வந்து நம்ம வந்து அதை வந்து எப்படி வந்து மற்ற இடத்துல வந்து கிரவுண்ட் லெவல்ல வந்து இப்போ அவங்கவுங்க ஊர்ல இப்போ சங்கரன் கோயில்ல நீங்க பண்றீங்களோ இல்லைன்னா விவசாயிகளுக்காக நம்ம பண்றோமோ, இது எல்லாமே வந்து நம்மளால எடுத்துட்டு போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு அப்பதான் அமையும். ஏன்னா இப்ப நிறைய வந்து யூடியூப் வீடியோஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதெல்லாமே வந்து ஒரு ப்ராப்பரா ஒரு டாக்குமெண்ட் பண்ணி வச்சுட்டு அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் லெவலுக்கு எடுத்துட்டு போனோம்னா இட் வில் பி மோர் யூஸ்ஃபுல். அண்ட் வி கேன் ஆல்சோ பியூஷ் இன்னும் ஒரு ஃபர்தரா வந்து டிஸ்கஸ் பண்ணி ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து அவர்கிட்ட நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் இன்ஃபர்மேஷன் வாங்கினோம்னா அதை வந்து எப்படி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலான்ற விஷயம் கூட அவர்கிட்ட நம்ம கேட்டுட்டு அவர் எப்படி இதுல வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணி அசிஸ்ட் பண்ணி கைட் பண்ண முடியும்ன்ற இன்ஃபர்மேஷன் அவர் வாங்கினோம்னா அதை வந்து நம்ம அடுத்த கட்ட இம்ப்ளிமெண்டேஷனுக்கு எடுத்துட்டு போறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். நல்லது. பேசிக் டாக்குமெண்ட் சொன்னீங்க. ஆனா என்னென்ன கேட்டகரிங்கிறது யாராவது சொல்றீங்களா? என்னென்ன கேட்டகரியில வந்து நமக்கு தேவை இருக்கு, அல்லது அவர்கிட்ட பேசினதுல இருந்து? ஃபர்ஸ்ட் வந்து வாட்டர் கன்சர்வேஷன், அந்த வாட்டர் கன்சர்வேஷன், வாட்டர் பாடி ரெஸ்டரேஷன்,
அந்த 2 விஷயங்கள். அப்புறம் வந்துட்டு அதை சார்ந்தது தான் வந்துட்டு அந்த அப்ரூவல் ப்ராசஸ் அண்ட் மரம் நடுறது. அண்ட் அதுக்கப்புறம் அதை சார்ந்துதான் அந்த ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங். ஃபார்மர்ஸ்க்கு வந்துட்டு எப்படி அவங்க வந்து அந்த 10% அவரோட விளைநிலத்தை வந்து ரெயின் வாட்டர் ஹார்வெஸ்டிங்காக அவங்க இன்வெஸ்ட் பண்ணி ஆகணும். பிகாஸ் அது பியாண்ட் காஸ்ட் ஆஸ்பெக்ட், இட் இஸ் நாட் அ காஸ்ட் ஆஸ்பெக்ட். அது வந்து ப்ராஃபிட் சார்ந்த ஆஸ்பெக்ட்ன்றதை வந்து நம்ம வந்து ஃபார்மர்ஸ் கிட்ட இருந்து அந்த கமிட்மெண்ட் வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தார் இல்லையா. ஸோ அதுவும் நம்ம பண்ணணும். அண்ட் வீல் ஹாவ் டு இம்ப்ளிமெண்ட் தி வண்டர்ஃபுல் ஐடியா ஆஃப் பயோசார் as well, you know. So அதுவும் வந்து ஒரு ரொம்ப லோ காஸ்டான ஆக்சுவலா அந்த ப்ராஜெக்ட் if you see that, and that will be of great help to the farmers as well. இதுல and issues, most important issues first, issues facing the community. Yeah, absolutely. So issues, the community, the issues that are being faced by the community and the government policies and procedures which we had to, you know, interact with the government officials and get things. Yes. நீங்க கவிதா நீங்க நல்லா சொன்னீங்க. அந்த சைடு நம்ம என்ன பண்றோம் அப்படிங்கிறது நான் ஒரு 2-3 யூஎஸ்ல இருந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படிங்கிறதுக்கு ஒரு 2-3 பாயிண்ட் சஜஷன்ஸ் கொடுத்துருக்கேன். அதாவது இது வந்து நம்ம கூடிய விரைவில் வந்து we have to start some local chapters or representatives. அது வந்து ஒவ்வொரு சாப்டர்னு நான் சொல்றது வந்து இப்போ சிகாகோன்னு எடுத்தோம்னா 1000 பேர் 2000 பேர் வேணுங்கிறது இல்லை. முதல்ல ஆரம்பிக்கும் போது 10 பேர் 15 பேர் லைக் மைண்டட் பீப்புள் ஆரம்பிச்சு, ஏன்னா நம்ம கொண்டு போய் இந்த அவேர்னஸை கிரியேட் பண்ணணும். இது வந்து ஒவ்வொரு தடவையும் நம்ம அந்த ரேடியோ ப்ரோக்ராம் மாதிரி இல்லாமல் ரேடியோ அதாவது பெரிய லெவலில் பண்ணுறதை விட நம்ம சின்ன லெவலில் பேஸ்மெண்ட்ல இருந்து ஆரம்பிச்சோம்னு வச்சுக்கோங்களேன், நிறைய பேர் பேச ஆரம்பிப்பாங்க. அதோட சேர்ந்து வந்து அந்த லோக்கல் ரெப்ரஸன்டேட்டிவ்ஸ்னு மட்டும் இல்லாமல் எல்லாரும் சேர்ந்து மாதம் ஒரு முறை நம்ம வந்து கான்ஃபரன்ஸ் காலில் ஒரு 1 or 2 ஹவர்ஸ்க்கு எல்லாரும் வந்து we have to talk about our goals and progress. நமக்குள்ள ஒரு கோல் ஏற்படுத்திக்கணும். அதாவது ஒரு அழிவு ஆக்கம், என்னென்ன அழிஞ்சிட்டு இருக்கு, என்னென்ன ஆக்கப்படுத்தணும் முறை, இத 3ஐயும் ஆவணப்படுத்துறதுக்கு சொன்ன மாதிரி கவிதா சொன்ன மாதிரி நல்ல ஒரு பதிவுகளை நியூஸை வச்சே வந்து நம்ம அங்க சேலத்துல ஆட்கள் இருக்காங்க. வேணும்னா நான் அதை வந்து நீங்க சொன்னீங்கன்னா அதை ஒரு நெறியாடல் மாதிரி போட்டு பதிவு பண்ணி உங்களுக்கு ஆவணப்படுத்தி கொடுக்கறது நான் முன்மொழிகிறேமா. உள்ளேயும் ஆட்கள் இருக்காங்க, அங்க செய்யறதுக்கும் சரியான நபர்கள் இருக்காங்க. நம்ம என்ன வேணும் அப்படிங்கறத மட்டும் சரியா படுத்தி கொடுக்கறதுக்கு பண்ணிடலாம். அது ஒண்ணு. இரண்டாவது, இப்போ ஒவ்வொரு ஊர்லயும் இந்த ஏர் தூர் வாரதுங்கிறது இருக்கு பாருங்க. அது வந்து அரசு கிட்ட இருக்கிற பணத்தை அரசு கிட்ட இருந்தே வாங்கி அதை சிக்கனமா எப்படி செயல்படுத்தணும் அப்படிங்கறத வந்து நம்ம ஒவ்வொரு மாவட்டத்துல பிறப்புல இருந்து வந்தவங்க அவங்கவுங்க மாவட்டத்துல இருக்கக்கூடிய சூழல்ல ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சாவே அப்படியே இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கிறவங்களையா நம்ம இணைச்சோம்னா இந்த குழு பெரும் குழுவாகவும் நல்ல ஒரு பயனுள்ளதாகவும் மாறுவதற்கு வாய்ப்புகள் அதிகம். அந்த மாதிரி பண்றதுக்கு ஒரு சொல்லுமா. எனக்கு இதுல ஒரே ஒரு சஜஷன் தான் இருக்குது. சின்ஸ் எல்லா பிகிஸும் இங்க இருக்கிறதுனால நான் அந்த கருத்தை வந்து நான் ரெக்வெஸ்ட்டை வந்து முன் வைக்கிறேன் நான். ஸோ நம்பர் 1 வந்து நம்ம பண்ணிட்டு இருக்கிற காரியங்கள்ல வந்துட்டு அவேர்னஸ் கிரியேட் பண்ணணும். இப்போ இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரியே வந்துட்டு அவேர்னஸ் வந்து கண்டினியூஸா வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஸோ இதுக்காக வந்து நான் என்ன ரெக்வெஸ்ட் பண்ணேன்னா, எல்லா தமிழ் சங்கமும் வந்துட்டு we'll have to work together and promote. இதுதான் நம்மளோட கோல் அப்படின்னு நினைச்சிட்டு we'll have to keep on promoting. ஏன்னா நம்மளோட ரீச் வந்துட்டு ரொம்ப அதிகமா இருக்கும். இப்ப நான் வந்து as an இண்டிவிஜுவலோ நம்ம ஒரு சின்ன குழுவோ வந்துட்டு நம்ம எவ்வளோ ஃபேஸ்புக்ல வந்து போட்டுட்டே இருந்தாலும் சரி, தமிழ் சங்கம் ஒன்னு சேர்ந்து அதை பண்ணும் போதுல அதோட ரீச்சே வேற லெவலா இருக்குது. செகண்ட் பாயிண்ட் வந்துட்டு அட் த சேம் டைம் இப்போ நம்ம வந்து எல்லாம் நம்ம அமெரிக்கால இருக்கிற எல்லா தமிழர்களும் தமிழ் சங்கமும் சேர்ந்து ஒரு மாவட்டத்தை வந்து நம்ம இப்போ வந்து தேர்ந்தெடுத்து அந்த மாவட்டத்துல வந்துட்டு ஒரு வில்லேஜா நம்ம ஸ்டார்ட் பண்ணி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சோம்னா with each passing year தமிழ்நாடு will be a better place and அப்படின்றது என்னோட நம்பிக்கை. One step at a time.
கண்டிப்பாமா. பைலட் ப்ராஜெக்ட் மாதிரி நீங்க சொல்லுங்க. பைலட் வந்து இஸ் குட் தாட். அது வந்து நீங்க சொன்ன மாதிரி இந்த ஒரு தமிழ் சங்கத்திலும் கிரீன் டீம் மாதிரி ஒன்று ஃபார்ம் பண்ணுங்க அப்படிங்கிறத நம்ம வந்து அதாவது ஒரு செப்பரேட்டா இல்லாமல் தமிழ் சங்கத்தினுடைய ஒரு அதுக்கு பேரு நீங்க எப்படியோ ஆப்டான பேர், ஒரு சரியான பெயரை தேர்ந்தெடுக்கலாம். அது கிரீன் டீம் அல்லது வாட்டர் இந்த என்ன ரெஸ்டரேஷன் எல்லாமே இல்லையா, இயற்கை அணினே போடலாம். இயற்கை அணி, இயற்கை பாதுகாப்பு, நீரும் நாமுமே பண்ணலாம். நீரும் நாமும் அது ஒரு நல்ல இயற்கை இது வேணலாம். அப்படி வேணலாம். ஆமா, நல்லா இருக்கு. அதை வந்து நம்ம எல்லாத்துக்கிட்டையுமே ரெக்வஸ்ட் பண்ணலாம். இந்த மாதிரி பண்ணி இது நாங்கள் செய்யறோம், நீங்க கூட சேர்ந்துக்கலாம், எல்லாரும் சேர்ந்து பண்ணலாம் அப்படிங்கறத வந்து ஒருத்தர் இந்த கருத்துக்களை நம்ம அந்தந்த தமிழ் சங்கங்கள்ல ரெக்வஸ்ட் பண்ணி சேர்த்தலாம். சொல்லுங்க, நீங்க வேற அதான் நீங்க சொன்னீங்க அந்த பைலட்டாக ஒரு மாவட்டத்தை எடுக்கலாம். ஏன்னா ஒரு இடத்துல அனைவருக்கும் தயவு செய்து மன்னிக்கவும், நான் வந்து இன்னொரு காலுக்கு போகணும். ரொம்ப அனைவருக்கும் பகிர்ந்துகிட்டதுக்கு, வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிங்க. நல்ல வந்து சரியான நேரத்துல சரியான நேரத்தோட இணைச்சிட்டீங்க. அது ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப நிறைவாகவும் இருந்தது. இணைந்தது மட்டுமல்ல, நீங்க அதான் திருப்பியும் வந்த உடனே அது அந்த ஆரம்பிச்சு செய்யலாம் உடனே நமக்கு வந்து அவ்வளவு ஒரு பெரிய விஷயம் இல்லை. நீங்க உடனே வந்து 1 லட்சம் ரூபாய் கொடுத்து இந்த மாதிரி பணிகளை தொடக்கி வச்சது வந்து அதுக்கு ரொம்ப நன்றிங்க கால்டுவெல். இணைஞ்சது நன்றிங்க. இந்த சிந்தனையை செயல் வடிவமா கொண்டு வருவோம். சேர்ந்தீங்க நீங்க மற்ற வேலைகளை எல்லாம் இருக்கட்டும். இல்ல சிந்தனையை செயல் வடிவமா கொண்டு வந்துருவோம். முழுமையா செயல்படுவோம். நன்றி. ரொம்ப நன்றி. வணக்கம். தேங்க்யூ. அதாங்க இப்ப நீங்க அந்த ஆவணப்படுத்து சொல்லியிருக்கீங்க. அது வந்து கவிதா உங்களுக்கு இப்போதைக்கு போடுறேன். அப்புறம் அது கூட நம்ம வாலண்டியர்ஸ் யாராச்சும் அதை பண்ணிக்கலாம் இல்லைங்களா, அந்த டாக்குமெண்ட் பண்றது. அந்த யூஸ் சாப்டர் ஆரம்பிக்கிறதும் மற்றதும் வந்து சோமுவும் நான் ரெக்வஸ்ட் பண்றதும் அவரோட சேர்ந்து அதை பண்றோம். இவர் வந்து அந்த சேலத்துல அங்கங்க பரவி இருக்குது அவருடைய இது. நம்ம இந்த கேட்டகரைஸ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த கேட்டகரிக்கு தகுந்த மாதிரி அவர்கிட்ட இருந்த விஷயத்த பதிவு பண்றதை வந்து கால்டுவெல் செய்யறேன்னு சொல்லியிருக்காரு. வேற ஏதாவது ஜோபுக்கு ஒரு நல்ல வேலை கொடுக்கலாமே. அவருக்கு வந்து நம்ம வேணா சொல்லுங்க. அந்த மாவட்டம் தான், நீங்க தான் அந்த மாவட்டத்தை எடுக்க போறீங்க, அவரோட மாவட்டத்தை. இல்ல, அவர் மாவட்டத்தை எடுக்கிறது போக அதுக்குள்ள காஸ்டிங்க வந்து ஒரு கோல் செட் பண்ணி ஃபண்ட் ரைசர் இன்சார்ஜா கொடுத்துடலாம் அவருக்கு. அந்த நம்ம எல்லாரும் பண்றோம், பட் இருந்தாலும் அதை வந்து அதுக்குள்ள, அதாவது ஃபண்ட் ரைசருக்கு உள்ள மார்க்கெட்டிங் வேலைகள், அது எப்படி அவேர்னஸ் கொடுறது, இதெல்லாம் வந்து அவர் முன்னெடுத்து. விருதுநகர் மாவட்டம் தாங்க. திருநெல்வேலி மாவட்டம். விருதுநகருக்கு திருநெல்வேலிக்கு உள்ள பார்டருங்க. இல்ல, அதனால நம்ம அதான் நீங்க அத மாவட்டம் என்னங்கிறது கூட நம்ம திருப்பி என்ன கலந்துரையாடி முடிவு பண்ணிக்கலாம் இல்லைங்களா? அப்படிதான் நினைக்கிறேன் நான். கொஞ்சம் போக போக எது வந்து அதிக தேவை இருக்கிறது, எதையை நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்றோம் அப்படிங்கிறது. முதல்ல இதை பத்தின பரப்புரைகளும் இதை பத்தின அவேர்னஸும் இப்ப இன்னைக்கு இருக்கிற இந்த வானொலியில நம்ம பேசின விஷயங்களை எல்லாரோடையும் பகிர்ந்துட்டு அதுல ஆர்வத்தோட இன்னும் நம்ம அறிமுகம் வந்து அந்த அந்த நேயர்களுக்கு ஓப்பன் அப் பண்ண முடியல இன்னைக்கு. அது பண்ணி ஒரு முறை ஃபாலோ அப் மாதிரி நம்ம அவங்களோட உள்ள கொண்டு வந்தோம்னா கட்டாயமா அடுத்த கட்டத்துக்கு போகலாம். வருமோ நீங்க ஏதாவது கருத்துக்கள் இதுல என்ன நினைக்கிறீங்க அடுத்த ஸ்டெப்? நன்றி பொற்சொல்லியன். கண்டிப்பா நம்ம வந்து பேசுனதோட இல்லாம செயல் வடிவத்துக்கு கொண்டு வரணும். அதுக்கு ஏற்கனவே முன்மாதிரியா நம்ம திரு சோமுவும் திரு கால்டுவெல் 2 பேரும் வந்து நிறைய கமிட்மெண்ட் காட்டியிருக்கிறாங்க. அவங்களால முடிஞ்ச உதவி செய்யறதா சொல்லியிருக்கிறாங்க. இதை வந்து நம்ம அடுத்த லெவல்ல கொண்டு போய் ஒரு பெரிய சோசியல் இம்பாக்ட் கிரியேட் பண்ணணும்னா நம்ம சோசியல் மீடியாலையும் நம்மளோட இந்த மாதிரி ஒத்த கருத்து உள்ள விவசாயம் நமக்கு நாளைக்கு முக்கியம் அப்படிங்கிறத ஒத்துக்கிற அந்த மாதிரியான வாலண்டியர்ஸ் அல்லது அந்த ஒரு தன்னார்வலா இருக்கிறவங்களோட ஆதரவும் நமக்கு தேவை. அதை நம்ம வந்து எடுத்துட்டு போறதுக்கு நம்ம சோசியல் மீடியா, ஃபேஸ்புக்லயோ அல்லது எந்த வகையில நம்ம கொண்டு வரலாம் அப்படின்னு பார்க்கணும். ஏற்கனவே வந்து கவிதா வந்து சேவ் தமிழ்நாடு ஃபார்மர்ஸ்னு சொல்லி ஒரு சில ஹேஷ்டேக்லாம் வச்சிருக்காங்க. அந்த மாதிரி அதுல வந்து நம்ம இத இணைக்கலாமா பார்க்கணும். வெல்கம். இரு கரங்களையும் கூப்பி நான் எல்லாத்தையும் வரவேற்கிறேன். ஆமா ஆமா. சோ 2 கை தட்டினா ஓசை, நம்ம நிறைய கை சேர்ந்து ஒரே நேரத்துல தட்டி எல்லாரும் சேர்ந்து ஒரு
இன்வால்மெண்டோட செஞ்சோம்னா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அது இசையாகும், ஓசையா இல்லாமல் எல்லாரும் சேர்றப்போ ஒரு இசையாகும். நீங்க நல்லா சொன்னீங்க. அந்த இப்போ சேவ் தமிழ்நாடு ஃபார்மர்ஸ்ங்கிறது மிக முக்கியமான பிரச்சனை. இந்த வாட்டர் ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் வந்து 3 வருடம் 1 வருடம் 2 வருடம் எல்லாம் செயல்பட வேண்டியது. ஆனால் இப்போ அங்க வந்து இந்த நாளில் செத்து கொண்டு இருக்கிற அல்லது மடிந்து போன அந்த உழவர்களுக்கு நேரடியாக கனெக்ட் பண்ணியிருக்காங்க கவிதா ஆட்களோட, வாலண்டியர்ஸோட, அங்க இருக்கிற சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் மூலம். அதுக்கு நம்மாலான உதவியை முடிஞ்ச வரைக்கும் பண்ணுவோம். ஐஃபார் ஃபார்மர்ஸ் இல்லைங்களா, ifarfarmers.org. ஆமா, ஐஃபார் ஃபார்மர்ஸ் கூட இணைந்து நம்ம வந்து நம்ம தமிழ்நாடு ஃபார்மர்ஸ், இறந்து போன ஃபார்மர்ஸோட ஃபேமிலிக்கு வந்து நம்மளால முடிஞ்ச எண்ட் டு எண்ட் வந்து ஹெல்ப் வந்து பண்ண போறோம். ஸோ ஒரு மாவட்டத்திலையும் வந்து நம்ம பண்ற இம்பாக்ட் வந்து அந்த குடும்பத்துக்குன்றது மட்டும் இல்லாம அதையும் தாண்டி வந்துட்டு அரசோட பாலிசிஸ், ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே, நம்ம பேங்கோட லோன்ஸு, அந்த ஃபார்மேட், இன்சூரன்ஸ் கிளைம்ஸ், எல்லா ஆஸ்பெக்டையும் டச் பண்ணிட்டு இது ஒரு லாங் டேர்ம் ப்ராஜெக்டா இருக்க போகுது. ஸோ த இம்பாக்ட் இஸ் கோயிங் டு பி ஹியூஜ் அண்ட் பெனிஃபிட் இஸ் கோயிங் டு பி ஹியூஜ். இது ஒரு நிரந்தர சொல்யூஷனா இருக்கும்ன்றதை நான் நம்புறேன். நன்றிங்க. அதில் நீங்கள் குறிப்பாக சொன்னீங்க, அந்த ஐஃபார் ஃபார்மர்ஸில் வந்து டொனேட் பண்ணினால் $10 இருந்தாலும் அது எவ்வளோவா இருந்தாலும் நீங்கள் பண்ணுறப்போ அந்த தமிழ்நாடு ஃபார்மர்ஸ் அப்படிங்கிற அந்த நோட்டில் வந்து போட்டுருங்க. ஏன்னா ifarfarmers.orgங்கிறது இந்திய அளவிலான ஒரு அமைப்பு. இங்கே அமெரிக்காவிலிருந்து பல மாநிலங்களை சேர்ந்தவர்களும் சேர்ந்து வச்சிருக்கிற அந்த அமைப்பு. அதில் வந்து கவிதா அவர்கள் தமிழ்நாட்டுக்காக ஒரு பிரிவை ஏற்படுத்தியிருக்காங்க. ஸோ நீங்கள் டொனேட் பண்ணீங்கன்னா அதில் வந்து அந்த நோட்டில் பேபால் நோட்டில் வந்து தமிழ்நாடு ஃபார்மர்ஸ் டிஸ்ட்ரெஸ்டு ஃபேமிலிஸ் ஹெல்ப் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிடுங்க. ஸோ தட் அவங்களுக்கு அதை இது பண்ணுறதுக்கு வசதியாக இருக்கும். அது வந்து இப்போ உடனடியாக நம்ம முடிந்தால் செய்ய வேண்டியது. மற்றபடி அடுத்தது நம்ம இது எல்லாத்துக்குமே செயல் திட்டங்கள் வருகிற பொழுது நம்ம எப்படி பியூஷ் மனுஷ வேற யார் கான்டாக்ட் பண்ணணும்னாலும் உங்களுக்கு அவருக்குரிய அந்த நம்பர் கொடுத்துருக்கிறாரு. மீண்டும் நீங்கள் இந்த ஏடிஆர் அமெரிக்க உங்களோட தொடர்பு வந்து சொல்லிடுங்க. அமெரிக்க ஏடிஆர்னுடைய தொடர்பு இமெயில். ஆமாம், americantamilradio.com அதுதான் நம்மளோட இணையதளம், வெப்சைட். americantamil.com. நீங்கள் வந்து இமெயில் அனுப்பணும்னா americantamilradio@gmail.com அதுதான் நம்மளோட மின்னஞ்சல். நீங்கள் அனுப்புனீங்கன்னா நம்ம அதுக்கு தேவையான தகவல்களை வந்து நண்பர் தேவையான விவரங்களை அனுப்பி வைக்கிறோம். ரொம்ப நல்லது. நம்மளதுங்க இவ்வளோ நேரம் அதை நம்ம வெறும் அந்த ஒரு கலந்துரையாடலாக இல்லாமல் உடனே ஒரு செஷன் வைக்கணும்னு சொல்லி அந்த அமெரிக்க தமிழ் வானொலி சார்பாக நீங்கள் அதை ஏற்பாடு பண்ணதே ஒரு ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா கொஞ்சம் ஆக்ஷன் பிளானோட போவோம். அனைவரையும் இனி சென்று சேருகிற மாதிரி நம்ம வேலை செய்வோம். அனைவரையும் அரவணைத்து இந்த மாதிரி ஒரு மாடலை நம்ம கிரியேட் பண்ணுவோம். எல்லாரையும் உள்வாங்குகிற, எல்லாரையும் மதிக்கிற, எல்லாரும் பங்கேற்கக்கூடிய, எல்லாரும் சமமாக நினைக்கக்கூடிய, எல்லாருக்கும் வாய்ப்பு தரக்கூடிய. ஏன்னா இது வந்து சேவை தானே, இதுல வந்து வாய்ப்புங்கிறதுக்கே இடம் இல்லை. யார் யார் செய்யணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாரும் இணைஞ்சிக்கலாம். அந்தந்த ஊருக்கு என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அதுக்கு வந்து நம்ம உதவுவோம். அந்த அதான் அமெரிக்க தமிழ் வானொலி வந்து ஒரு பெரிய தளமாக நீங்க உருவாக்கியிருக்கீங்க. அதுக்கு ஒரு அமெரிக்காவில் வந்து இந்த மாதிரி விஷயங்களுக்கான தளமாக உருவாக்கியிருக்கீங்க. அதை தொடர்ந்து நாம் செயல்படுத்துவோம். ரொம்ப நன்றி பொற்செழியன், ஆறுமுகம் அண்ட் ஜோப் அண்ட் கவிதா அண்ட் கால்வர். நன்றி, ரொம்ப நன்றி. நாமும் நீரும் நிகழ்ச்சி நிறைவுக்கு வருது. அடுத்த நேரலை ஒலிபரப்பு லைவ் ஷோ வந்து இந்த வருகிற ஞாயிற்றுக்கிழமை காலை தேவநேய பாவனர், மொழி ஞாயிறு தேவநேய பாவனர் அவரை பற்றிய ஒரு சிறப்பு நிகழ்ச்சி இருக்கும். அவரோட பிறந்த நாள் வந்து பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி. அது கிட்டத்தட்ட மறக்கப்பட்டு விட்ட ஒரு நாளாகிவிட்டது. யாருமே அதை நம்ம நினைவுல வச்சுக்கிற முடியல. அதை வந்து நினைவூட்டும் விதமா ஒரு சிறப்பு நிகழ்ச்சி ஏற்பாடு செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். ஞாயிற்றுக்கிழமை காலை ஒரு 7 மணி பசிபிக் நேரம், 10 மணி நியூயார்க் நேரம், கிழக்கு நேரம். அந்த நிகழ்ச்சியை முடிஞ்சா நீங்க கேளுங்க. நன்றி, வணக்கம். நன்றிங்க. நன்றிங்க, வணக்கம். இது அமெரிக்க தமிழ் வானொலி. தமிழ் எங்கள் மூச்சு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது அமெரிக்க தமிழ் வானொலி. தமிழ் எங்கள் மூச்சு.